வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். வெரி குட். சூப்பர். நைஸ். ஸோ யாரெல்லாம் இருக்காங்க? அன்பு இருக்காரு, கிளமன் இருக்காரு, ஹர்ஷத் இருக்காரு, திருவேங்கடம் இருக்காரு, விக்னேஷ் இருக்காரு. ஓகே. 1 2 3 4 5 சரி, ரைட். அனன்யானும் ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இல்ல? ஓகே, ஃபைன், குட், சூப்பர். ஆல் ரைட். போன வாரம் என்ன நம்ம பார்த்தோம்? ஏதாவது ஞாபகத்தில் இருக்கா? கடைசியில் ஏதோட முடிச்சோம், ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். Anybody who can recollect and tell me? Where did we stop? சார் திருவேங்கடம். சொல்லுங்க திருவேங்கடம். சார் எக்ஸ்போஷர் பத்தி பேசிட்டு இருந்தோம். சரி, ஓகே. ஸோ டீடைல்ஸ் வந்து ரொம்ப சொல்லுங்க ப்ளீஸ். கேட்கல எனக்கு நீங்க பேசுறது. பாருங்க, மைக் ஆஃப் ஆயிடுச்சா திருவேங்கடம்? அவரோட ஆடியோ ப்ராப்ளம். ஹலோ ஹலோ, இப்போ கேக்குதா சார்? எஸ் கேக்குது. வாங்க. குட். ஓகே. எக்ஸ்போஷர்ல நம்ம அந்த ப்ரோக்ராம் ஆட்டோ மோட், அந்த எஸ் மோட், எம் மோட் அதெல்லாம் பார்த்தோங்க சார். சரி, ஓகே. ஒன்லையும் அந்த எக்ஸ்போஷர் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறதுக்கு அதெல்லாம் பட்டன் சிஸ்டம்லாம் ஒவ்வொன்றும் ஒரு கேமராவிலையுமே நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் சார். சரி, ஓகே, வெரி குட். எக்ஸ்போஷர் மோட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம் நம்ம இல்ல? எஸ் சார். ஓகே, மேனுவல் மோட் பார்த்தோம், ஷட்டர் ப்ரையாரிட்டி, அப்பச்சர் ப்ரையாரிட்டி பார்த்தோம், ப்ரோக்ராம் பார்த்தோம். ப்ரோக்ராமுக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் டிஃபரன்ஸ் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? எஸ் சார். அதுக்கப்புறம் பார்ஷியல் ஆட்டோமேட்டிக்ங்க சார். அது ஃபுல் ஆட்டோமேட்டிக்ங்க சார். ப்ரோக்ராம் மோடுங்கிறது ஒரு பார்ஷியல் ஆட்டோமேட்டிக் மாதிரி. ஓகே. ஆல் ரைட், குட். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம ஆக்சுவலா? அது அந்த எக்ஸ்போஷர் மோட்ஸ்க்குலாம் அப்புறம் கடைசியில் லாஸ்டா வந்து எக்ஸ்போஷர் மீட்டர்ஸோட செட்டிங் பார்த்தோம். ஓகே, எக்ஸ்போஷர் மீட்டர் மோட்ஸ் அந்த செட்டிங்ஸ் பார்த்தோம் நம்ம இல்லை? கேமராவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்போஷர் மோட்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஆக்சுவலாக. ஓகேவா? பட் அதுக்கு நான் வந்து உங்களுக்கு அந்த இமேஜஸ் காமிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த இமேஜஸ் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை காமிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் எப்போல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஹிஸ்டோகிராம் பற்றி நம்ம பார்க்கலாம். இது இவ்வளோ விஷயமா நம்ம வந்து நம்ம இன்னைக்கு கவர் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக. ஓகேவா? சார் இன்னைக்கு ரிவைஸ் பண்றது பார்க்க முடியாம போயிடுச்சுங்க சார். அந்த வீடியோ நமக்கு சென்ட் பண்ணலன்னு நினைக்கிறேங்க சார். இதுபா அந்த கிளாஸோட ஆமாங்க சார். அது வேற ஒரு கிளாஸோட தான் இருந்தது. நாம பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேங்க சார். அப்படியா? ஓகேவா? எஸ் சார். வேற கிளாஸ் தான் அனுப்பிச்சிட்டேமா, போன கிளாஸ்க்குள்ளது எக்ஸ்போஷர் இல்ல, பழைய கிளாஸோட தான் அனுப்பிச்சிருந்தாங்க சார் எக்ஸ்போஷர் மாடல். நாம பார்த்தது இல்ல. அதுல ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது. அதுவே யூஸ்ஃபுல்லா தான் சார் இருந்துச்சு. நிறைய விஷயம் இருந்தது அதுல. ஹிஸ்டோகிராம் வரைக்கும் இருந்தது அதுல. ஓகே, மேம் என்ன சொல்றாங்க ஆக்சுவலா? அதுக்கு அடுத்த நாள் அனுப்பிச்சேன்னு சொல்றாங்க. நீங்க பாருங்க இருக்கான்னு சொல்லிட்டு. நான் தான் பார்த்திருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் அனுப்பிச்சு அது உங்களுக்கு உடனே வேணுங்கிறதுக்காக வேண்டி அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இங்கே இன்டர்நெட் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே, அதனால வந்து அதை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதை மூவியாக மாற்றுறதுலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே, அதனால அதை அனுப்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். பட் ஐ திங்க் ஷி செட் அதுக்கப்புறம் அனுப்பிச்சாங்கிறாங்க. பாருங்க நீங்கள் இல்லாட்ட அனுப்ப சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? குட், கிரேட், ஃபேண்டாஸ்டிக் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதான் அங்கே தான் நம்ம ஸ்டாப் பண்ணோம். அதாவது லைக் எக்ஸ்போஷர் மீட்டர்ஸு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் அனுப்பிச்சா. ஆமாம், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷர் மீட்டர்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு ஒரு கேமராலையும் உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்போஷர் மீட்டர்ஸ் இருக்குது, எக்ஸ்போஷர் மீட்டர் எப்படி வேலை செய்யுது, அது வந்து எப்படி வந்து அந்த ஓவரால் ஃப்ரேமில் வந்து ஏரியா எப்படி செலக்ட் பண்ணது, சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணது அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நவ் வில் சி தட் அது வந்து ஒரு சாம்பிள் இமேஜஸோடு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகேவா? கேமராஸில் வந்து என்ன மாதிரி எக்ஸ்போஷர் மீட்டர்ஸ்லாம் இருக்குது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம். எக்ஸ்போஷர் மீட்டர் டைப்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். கிளமன் சார். சொல்லுங்க கிளமன். என்னோட நிக்கான்னால என்னோட மேட்ரிக்ஸ் மீட்டரிங் இருக்கு. மேட்ரிக்ஸ் இருக்கு. ஓகே. பார்ஷியல் மீட்டரிங் என்னோட இதுல வந்து சென்டர் வெயிட்டட் இருக்கு. சென்டர் வெயிட்டட். ஓகே. அப்புறம் ஸ்பாட் மீட்டரிங் இருக்கு. ஸ்பாட் மீட்டரிங் இருக்கு. அட்வான்ஸா ஒன்னு படிச்சது வந்து பார்ஷியல் மீட்டரிங் சொல்லி கொடுத்தீங்க. ஆமா, கேனல்ல இருக்கு. ஆமா, கேனல்ல இருக்குன்னு சொல்லி சொன்னேன். பார்ஷியல் மீட்டரிங். ஆமா இல்ல? ஓகே ஃபைன், ரைட். கேனல் வச்சிருக்கோங்க. சொல்லுங்க, உங்க கேமரால என்ன மாதிரி மீட்டரிங் இருக்கு? go to the exposure meter. அதில் இருக்கிறத எனக்கு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க பார்ப்போம். Canon users. சோனி வேணா சொல்லிட்டாங்க சார். சோனி சொல்லுங்க. அன்பு. சோனி. ஆமாங்க சார். சொல்லுங்க அன்பு. மீட்டரிங் மோட்ல வந்து மல்டி இருக்குங்க சார். சரி. அதுக்கப்புறம் சென்டர் இருக்குங்க சார்.
ஸ்பாட்ல வந்து ஸ்பாட் மீட்டரிங்ல வந்து ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குங்க சார், லார்ஜ் ஒன்று இருக்குங்க சார். லார்ஜ் ஒன்று இருக்கு. ஓகே ஓகே. ஸ்பாட்லயே. சரி அதுக்கப்புறம் என்டையர் ஸ்கிரீன் ஆவரேஜ்னு ஒன்று இருக்குங்க சார். சரி சரி. ஓகே, வெரி குட். அதுக்கப்புறம் ஹைலைட்னு ஒன்று இருக்குங்க சார். ஹைலைட் ப்ரையாரிட்டி ஒன்று இருக்கு. ஓகே ஆமாங்க ஃபைன். சார். சோனியில் இந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. ஓகேவா, குட். எஸ் சார். ஹவ் அபவுட் Sir, கேனன்? Vignesh here. சொல்லுங்க விக்னேஷ். Canonல வந்து evaluative metering இருக்கு, ம் spot metering இருக்கு, ஓகே. partial metering and centered weighted metering. சென்டர் வெயிட் மீட்டரிங் இருக்கு. ஓகே, குட், ஃபேண்டாஸ்டிக். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து மேட்ரிக்ஸ், அப்புறம் எவாலுவேட்டிவ் அண்ட் மல்டி, இது எல்லாமே வந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு. ஸோ கேமரானுடைய ஃபுல் ஃப்ரேமை மெஷர் பண்ணிவிட்டு அது சப்ஜெக்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷரை அது கால்குலேட் பண்ணி எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னேன். ஓகேவா, அது எப்படி கொடுக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சீனில் உங்களுக்கு நிறைய கான்ட்ராஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, சீனில் நிறைய வந்து லைட்டிங் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எவாலுவேட்டிவ் மீட்டரிங் போகலாம். ஓகே, சப்ஜெக்ட் பிரைட்டாக இருக்குது, பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்குது, இல்லை நிறைய பிரைட் ஏரியா டார்க் ஏரியா எல்லாம் மிக்ஸ்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இந்த இந்த எக்ஸ்போஷர் ஐ திங்க் மேட்ரிக்ஸ் மீட்டர் இல்லை எவாலுவேட் மீட்டர் இல்லாட்டி வந்து மல்டி மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ அந்த சீனுடைய அந்த வேரியேஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, யா, இதில் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு வந்து ரஃபாக வந்து உங்களுக்கு அதை நான் போட்டிருக்கேன். ஓகே ஓகே, ஆல்ரைட், யா. ஸோ இதில் என்ன சொல்கிறேன், நான் வந்து மேட்ரிக்ஸ் மீட்டர் இல்லாட்டி எவாலுவேட்டிவ் மீட்டர் இல்லாட்டி மல்டி மீட்டர் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரேமில் உள்ள என்டையர் ஏரியாவை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் இல்லாட்டி ஒரு அக்ரிகேட் செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னேன். ஓகேவா, அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இதில் 2 இமேஜ் காமிச்சிருக்கேன். ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப் இமேஜ், பிரைட்டான ஸ்கை இருக்குது, லேண்ட்ஸ்கேப் ரொம்ப டார்க்காக இருக்குது. தட் மீன்ஸ் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து எக்ஸ்ட்ரீம் பிரைட்னஸ் எக்ஸ்ட்ரீம் டார்க்னஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து எவாலுவேட்டிவ் மீட்டர் யூஸ் பண்ணலாம். அப்போது வந்து ஒரு கேமரா வில் மேக் எ ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் த பிரைட்னஸ் ஆஃப் த சீன். ஓகே, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அகெயின் ஒரு வைல்ட் லைஃப் ஷாட் ஒன்று, அதில் பெருசாக உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வேரியேஷன்ஸ் இல்லை, எல்லாமே கிட்டத்தட்ட ஓவராலாக உங்களுக்கு யூனிஃபார்மாக லைட் இருக்க மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. பட் எனக்கு வந்து இந்த என்டையர் சீன் என்டையர் சப்ஜெக்ட் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா எவாலுவேட்டிவ் மீட்டரிங் போகிறேன். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து என்டையர் சீன் உங்களுக்கு முக்கியமோ, என்டையர் ஒரு கேன் சே ஐ மீன் சீன் வந்து இமேஜாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எவாலுவேட்டிவ் மீட்டர் மல்டி மீட்டர் இல்லாட்டி மேட்ரிக்ஸ் மீட்டர் யூஸ் பண்ணலாம். இதுவே தான் நான் கேமராவோட டிஃபால்ட் மீட்டர் இப்படி கூட சொன்னேன். அதாவது கேமராவில் வந்து நார்மலாக வந்து ஒரு 80% பிக்சர்ஸ் வந்து நம்ம இதில் வச்சு எடுத்துட முடியும். அதனால தான் அந்த டிஃபால்ட் மீட்டர்னு நம்ம சொல்கிறோம். கேமரா நீங்கள் வாங்கும்போது அந்த மீட்டரிங் மோட் அதில் தான் இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே. ஸோ நீங்கள் மற்ற மீட்டரிங் மோட் யூஸ் பண்ணால் கூட என்ன பண்ணிக்கலாம், திரும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எவாலுவேட்டிவ்க்கு மேட்ரிக்ஸ்க்கு இல்லாட்டி மல்டி மீட்டருக்கு வந்துட்டு அதை டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு எய்ம் அண்ட் ஷூட் ஷாட் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, குயிக் ஷாட் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து எவாலுவேட்டிவ் மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் இப்போ கேனனுடைய டிஸ்பிளே அதில் காமிச்சிருக்கேன். அதில் என்ன ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எவாலுவேட்டிவ் அப்படிங்கிறதுல ஒரு கேமராலையும் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி நிக்கான் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் மல்டிலையும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. இது வந்து யூ கால் இட் எஸ் எவாலுவேட்டிவ் மீட்டர் சொல்கிறோம் அதில். ஓகேவா, ஸோ இதில் வந்து நான் சொல்ல 3 பாயிண்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் இட் மெஷர்ஸ் தி 100% ஆஃப் தி இமேஜ் ஏரியா. அப்புறம் வந்து இட் கேன் மேனேஜ் தி எக்ஸ்ட்ரீம் பிரைட்னஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் கான்ட்ராஸ்ட் ஆஃப் த ஹோல் சீன், ஓவரால் சீன். அண்ட் இட் கேன் பி யூஸ்ட் ஒன்லி வென் யுவர் என்டையர் ஃப்ரேம் இஸ் யுவர் சப்ஜெக்ட். ஓகே, அந்த முழு காட்சியும் உங்களுடைய படமாக வேணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னால் உங்களுக்கு 80% ஆஃப் த டைம்ஸ் இது ஓகேவாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேமராவை வந்து எப்போவுமே வந்து இந்த எவாலுவேட்டிவ் மீட்டர் இல்லாட்டி மல்டி மீட்டர் இல்லாட்டி வந்து மேட்ரிக்ஸ் மீட்டரில் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் என்ன பண்ணுங்கள், மற்ற மீட்டர் மோடுக்கு போயிட்டு திரும்ப அங்கே வந்துடுங்க ஆக்சுவலாக. ஓகேவா, நான் சொன்னது புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஸோ தட் யுவர் பிக்சர்ஸ் வில் பி ஆல்மோஸ்ட் ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ்போஷர் பார்ட். ஏன்னா ஒரு படம் வந்து நல்லா வரணும் அப்படின்னா அதில் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அதனுடைய பிரைட்னஸ் இம்பார்ட்டன்ட்டு, அதனுடைய எக்ஸ்போஷர் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். அந்த ஆஸ்பெக்டில் இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து சென்டர் வெயிட்டட். சென்டர் வெயிட்டடில் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, கேமரா வந்து உங்களுடைய ஃப்ரேமில் வியூ ஃபைண்டரில் இட் சென்சாரில் நடுப்பகுதி மட்டும், ஓகே, மையப்பகுதியை மட்டும் என்ன பண்ணும், அது வந்து மெஷர் பண்ணோம். ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 60 to 65% ஆஃப் த சென்டர் ஏரியா.
சென்டர்னா எக்ஸாக்ட் சென்டர் இல்லை, அந்த இடத்துல இருந்து தான் லைட்டர் அது மெஷர் பண்ணணும். அந்த இடத்துல எது இருக்கோ அதை தான் மெஷர் பண்ணணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அந்த பையன் வந்து ஒரு ஒரு டாய் ரைஃபிள் வச்சு பலூன் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு சீன். அதில் பேக்ரவுண்டில் ஸ்கை ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இருந்தால் கூட அந்த பையன் வந்து சென்டரில் இருக்கிறதுனால சென்டர் வெயிட்டை வச்சு எடுத்ததுனால இந்த பையனுடைய ஃபேஸில் மட்டும் ரீடிங் எடுத்து கேமரா வந்து எனக்கு வந்து அந்த பையனுடைய டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இது தெளிவாக காமிச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து கேமரா என்ன பண்ணிருக்குன்னா இந்த பெரிஃபெல்ஸை கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக பெரிஃபெல்ஸ்னால் என்ன கேட்டிங்கன்னா, அந்த பையனை சுற்றி உள்ள பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதை வந்து லைட் கால்குலேஷனுக்கு லைட் மெஷர்மெண்ட்டுக்கு அது கேமரா மீன் உங்கள் எக்ஸ்போஷர் மீட்டர் எடுத்துக்கல. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஆக்சுவலாக சென்டரில் மட்டும் காமிச்சா போதும், சென்டர் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் சொன்னதுனால கேமரா வந்து இந்த பையனை மட்டும் மெஷர் பண்ணது. ஆக்சுவலாக இது ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள், அதாவது சென்டர் வெயிட்டட் மீட்டரிங்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அடுத்த பிக்சரும் அதே தான். நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஹெவியான பேக்லைட் சீன். பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஸ் மேலே ஹார்ஸ் ரைடர் ஒருத்தர் இருக்கார். ஆக்சுவலாக ஓகே, டார்க் கலரான ஒரு ஹார்ஸ். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் ஷாட் எடுத்திருக்காரு. வெர்டிக்கல் ஷாட்டில் உங்களுக்கு இந்த சென்டர் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் மட்டும் 65%. ஆக்சுவலாக நான் பேக்கில் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எக்ஸ்போஷர் மீட்டருடைய அந்த ஃபீல் பாருங்கள், இந்த இடத்துல தெரியும் பாருங்கள் உங்களுக்கு, ஒரு ஓவல் ஷேப். ஆக்சுவலாக ஓகே, அதுதான் வந்து உங்களுடைய எக்ஸ்போஷர் மீட்டர் மெஷர் பண்ணக்கூடிய ஏரியா. ஓகே, இதில் இந்த இல்லஸ்ட்ரேஷனில் நான் காமிச்சிருக்க அந்த ஒயிட் ஏரியா தான் லைட் மெஷர்மெண்ட் உள்ள ஏரியா, கிரே ஏரியா வந்து லைட் மெஷர்மெண்ட்டுக்கு இல்லாத ஒரு ஏரியா. புரியுதா? அதனால் அந்த மாதிரி உங்கள் கேமரா வந்து அதில் வந்து மெஷர் பண்ணி எடுக்குது உங்களுக்கு. ஆக்சுவலாக ஓகே, இது வந்து உங்கள் சப்ஜெக்ட் சென்டரில் இருக்கும் பட்சத்தில் மட்டும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் சென்டர்லாம் இருந்து ஒரு வந்து அது இட் இஸ் நாட் ஆக்குபைங் த என்டையர் ஃப்ரேம், ஒரு மிட் ஆஃப் த ஃப்ரேம் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். பட் என்னென்னா அந்த மீட்டரிங் மெஷர்மெண்ட் உள்ள ஏரியாக்கில் அது உங்களால் ஷிஃப்ட் பண்ண முடியாது, அது சென்டரில் தான் இருக்கும். உங்கள் ஃபோக்கஸ் கூட நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ரைட்டில் லெஃப்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் மீட்டர் மெஷர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சென்டரில் தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். என்னுடைய சப்ஜெக்டை நான் வந்து ஆஃப் சென்டர் பண்ணுறேன், இப்படி ஆஃப் சென்டர் பண்ணுறேன் அப்படின்னா கேமரா என்ன பண்ணணும், ஆக்சுவலாக சென்டரில் தான் மெஷர் பண்ணணும், இங்கே தான் மெஷர் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், ஆக்சுவலாக சப்ஜெக்ட் எடுத்து சென்டரில் வைக்கணும். ஐ திங்க் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குது, புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ தட் இஸ் சம்திங் விச் யூ ஹவ் டு ரிமெம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் வெயிட்டட் ஆவரேஜ் மீட்டர். ஓகேவா? கேனானில் வந்து இந்த மாதிரி போடுறாங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள், அதான் வந்து சென்டர் வெயிட்டட் ஆவரேஜ் மீட்டர். அண்ட் நிக்கான்லேயும் உங்களுக்கு ஐ திங்க் சோனிலையும் சென்டர் வெயிட்டட் மீட்டர் வந்து சென்டரில் ஒரு டாட் வச்சு சைடில் வந்து 2 டபுள் ப்ராக்கெட் இருக்க மாதிரி இருக்கும். அதான் வந்து சென்டர் வெயிட்டட் அப்படின்னு சொல்லி நிக்கான் அண்ட் சோனியில் சொல்கிறாங்க. நான் சொல்லும்போது நீங்கள் உங்கள் கேமராவில் பாருங்கள், அதை உங்கள் கேமராவில் வந்து எக்ஸ்போஷர் மீட்டரில் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை நீங்கள் கேட்கலாம். நான் கூட நேற்று கிளாஸ் முடியும் போது சொன்னேன் உங்கள்கிட்ட, ஒரே சப்ஜெக்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேறு மீட்டிங் சிஸ்டத்தை வச்சு எடுத்து பாருங்கள், இப்போ வேறு மாதிரி வரும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கூட ஆமாம் வேறு மாதிரி வருதுன்னு சொல்லி தான் நம்ம அந்த கிளாஸை முடித்தோம் அன்றைக்கி. நம்ம அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கேமரா வந்து லைட் மெஷர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. எவாலுவேட்டிவில் ஃபுல்லாக இருக்குது, அப்புறம் சென்டர் வெயிட்டடில் சென்டரில் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக அடுத்தது வந்து பார்ஷியல், இது கேனன் வச்சுருக்கவங்க மட்டும் கவனிக்கலாம். நீங்கள் பார்ஷியல் அப்படிங்கிறது சென்டர் வெயிட்டை விட கொஞ்சம் சின்னது, அதை விட கொஞ்சம் இட்ஸ் அபவுட் 25 to 30%. அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒரு நேரோவான ஏரியாவை தான் அந்த சென்சாரில் இமேஜில் அது மெஷர் பண்ணது. ஆக்சுவலாக உங்கள் சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ சின்னதாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த ஐ திங்க் பார்ஷியல் மீட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணலாம். இது பேக் லைட் சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் லைட் அப்படின்னா லைட் பின்னாடிருந்து வருது. இப்போ இந்த ரைட் சைடில் காமிச்சிருக்க பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் பாருங்களேன், இந்த ரைட் சைடில் காமிச்சிருக்க பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரில் பார்ஷியல் மீட்டரை யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். பட் அதே பிக்சரை நீங்கள் சென்டர் வெயிட்டிலே எடுக்கலாம், ஏன்னா அந்த லேடியோடைய ஃபேஸ் வந்து சென்டரில் தான் இருக்குது. அது ஒரு 65% ஏரியா இமேஜில் அது ஆக்குபை பண்ணியிருக்கு. பட் யூ கேன் ஆல்சோ யூஸ் பார்ஷியல் மீட்டர் அதோட சின்னதாக இருக்கிறதுனால கரெக்டாக முகத்தில் மட்டும் வச்சிருக்கு. முகம் இப்படி இருக்குது, முகத்தில் பட்டு வரக்கூடிய லைட் எவ்வளவு அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துருக்கு. அதனால் ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரில்லியண்ட்டாக பிரைட்டாக வந்திருக்கு பாருங்கள். பேக் லைட் அப்படிங்கிறதுனால லைட் வந்து இந்த ஹேர் வழியாக உள்ளே பூந்து வருது. அப்போ வந்து தலைமுடிலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு நல்ல பிரைட்டாக ஒரு சில்வர் மாதிரி ஒரு க்ளோ உங்களுக்கு கிடைக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் எவாலுவேட் மீட்டர் வச்சிங்கன்னா உங்களுடைய படத்தில் வந்து எக்ஸ்போஷர் தவறு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த பிரைட்டான ஹேர் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுடைய எக்ஸ்போஷரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த லேடியோடைய ஃபேஸ் இன்னும் டார்க்காக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அதனால தான் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சென்டர் வெயிட்டட் இல்லாட்டி வந்து பார்ஷியல் பொருத்தமாக இருக்கும். பார்ஷியல் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாம், கேனாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, அதுமாதிரி பக்கத்து பிக்சர் அது மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பிக்சர் இல்லை, அந்த ஒரு கேட்
கேட் ஆக்சுவலாக கேட்டோட ஃபேஸில் பாருங்கள் உங்களுக்கு லைட் இல்லை, அது ஷேடோவில் இருக்குது. ஆனால் கேட்டுக்கு மேலே பின்னாடி இருந்து பேக் லைட் வருது உங்களுக்கு, அதனால தான் அது ஒரு ரிம் மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிரைட் லைட் வருது ஆக்சுவலாக. இங்கேயும் உங்களுக்கு வந்து ஐ திங்க் பார்ஷியல் மீட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பார்ஷியல் மீட்டர் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட்டோட என்ன பண்ணலாம், நீங்கள் அதை மூவ் பண்ணலாம். சப்போஸ் ஃபோக்கஸ் பாயிண்ட் எடுத்து நீங்கள் லெஃப்ட்டில் வச்சிங்க அப்படின்னா அந்த பார்ஷியல் மீட்டர் லெஃப்ட்டுக்கு வரும். ஃபோக்கஸ் பாயிண்ட் எடுத்து கொஞ்சம் டாப்பில் வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் டாப்பில் போகும். ஸோ வேர் எவர் யூ மூவ் யுவர் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நீங்கள் எங்கே மாற்றுறீங்களோ, இல்லை எந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் பார்ஷியல் மீட்டர் வந்து உங்களுக்கு ரீடிங் எடுத்து கொடுக்கும். ஆனால் சென்டர் வெயிட்டட் எப்பவுமே சென்டரில் தான் எடுத்து கொடுக்கும். ஆக்சுவலாக இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, அதனால் பார்ஷியல் இல்லைனா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆக்சுவலாக. ஐ திங்க் சோனிலையும் இல்லை, நிக்கான்லையும் இது இல்லை. பட் கேனன் யூசர்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் பேக் லைட் சப்ஜெக்ட்டுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஓகே, எஸ்பெஷலி ஒரு க்ளோஸ்அப் ஷாட் ஒரு போர்ட்ரேட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இதே மாதிரி வந்து ஒரு அனிமல் ஷாட், ஒரு பேர்ட் ஷாட், ஆக்சுவலாக ஓவரால் ஃப்ரேமில் வந்து ஒரு 25% ஏரியா தான் அந்த இமேஜே அந்த சப்ஜெக்டே இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் நீங்கள் பார்ஷியல் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ திஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எவாலுவேட்டிவ் அண்ட் பார்ஷியல். எவாலுவேட்டிவில் வந்து ஃபுல் ஏரியா மெஷர்மெண்ட்டு, இதில் வந்து ஒரு 25 to 30% ஏரியா உங்களுக்கு லைட் மெஷர்மெண்ட். எவாலுவேட்டிவில் வந்து சப்ஜெக்ட் கேன் சே ப்ரிஃபரன்ஸ் எக்ஸ்போஷர் மீட்டர், அது இது வந்து சப்ஜெக்ட் மட்டும்தான் இது ப்ரிஃபர் பண்ணணும். பேக்ரவுண்ட் இது கண்டுக்காது. பேக்ரவுண்டை பற்றி அதுக்கு கவலையே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா பார்ஷியல் அப்படிங்கிறத சொன்ன மாதிரி சென்டரில் உள்ள ஒரு ஏரியா, டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, சி ஹியர் திஸ் இஸ் பார்ஷியல். ஓகே, ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை விட சின்னது உங்களுக்கு அது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இந்த சென்டர் வெயிட்டடுக்கும் பார்ஷியலுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ பார்ஷியல் வந்து இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் கேனன் யூசர்ஸ். ஓகே, நோ கம்மிங் டு ஸ்பாட் மீட்டர் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு புள்ளியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைட்டை மெஷர் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் சப்ஜெக்ட் வந்து ஐ மீன் வந்து உங்கள் சென்சார் பார்க்கக்கூடிய சீன் வேணால் பெருசாக இருக்கலாம். பட் அந்த சீனில் வந்து ஒரு சின்ன இடத்துல நீங்கள் ரீடிங் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பாட் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் பிக்சர் பாருங்களேன். ஃபஸ்ட் பிக்சரில் என்னுடைய படம் கிட்டத்தட்ட ஒரு 10 years முன்னாடி எடுத்த ஒரு ஃபோட்டோ இது. ஓகே, நான் வந்து ஐ திங்க் திண்டுக்கல்ல ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுற போகிற சமயத்தில் அவங்களுக்கு நான் ஸ்பாட் மீட்டரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு எடுக்க சொல்லி சொன்ன ஒரு ஃபோட்டோ. ஓகே, இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வந்து ஸ்பாட் மீட்டர் எடுத்து என் ஃபேஸில் வச்சுருக்காங்க. என் ஃபேஸுங்கிறது ஓவரால் பிக்சரில் வந்து ஒரு சின்னதாக இருக்குது பாருங்கள், ஃபுல் லென்த் பிக்சர் இல்லையா. அதில் வந்து என்னுடைய தலை அப்படிங்கிறது, என் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் ஏரியா இல்லையா. ஸோ பார்ட்டிசிபென்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் என் ஃபேஸில் வைக்கிறாங்க. அண்டு ஸ்பாட் மீட்டர் செலக்ட் பண்ணுறதுனால எங்கே ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல வந்து கேமரா லைட் மெஷர்மெண்ட் எடுத்துருது. ஸோ என்னுடைய ஃபேஸில் இந்த இடத்துல ரீடிங் எடுக்கிறாங்க. கேமரா இஸ் நாட் ஒரிட் அபவுட் த பேக்ரவுண்ட், it's not worried about my pant, it's not worried about my shirt. It actually considers only my face because that is a small area where a photographer wants to give importance or wants to give the exposure. புரியுதா? ஏன்னா முகம் கருப்பாயிடக்கூடாது, முகம் தான் முக்கியம் ஒரு போர்ட்ரேட்டில். அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம ஸ்பாட் மீட்டரை வச்சு நம்ம எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. மேபி எவாலுவேட்டிவ் மீட்டர் வச்சு எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதே ஃபோட்டோ எவாலுவேட்டில் எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சில சமயத்தில் உங்களுக்கு அது அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு, நான் டார்க்காக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பேக்ரவுண்ட் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் ஆக்சுவலாக. ஸோ இஃப் யூ ஆர் மோர் ஸ்பெசிஃபிக் அபவுட் எ பர்டிகுலர் ஏரியா ஆஃப் த ஃப்ரேம், நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வியூ ஃபைண்டரில் ஒரு குறிப்பிட்ட இடம் தான் முக்கியம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வைக்கிறதுக்கு ஸ்பாட் மீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓவரால் ஃப்ரேமில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 2 to 5% ஏரியா தான் அது மெஷர் பண்ணும், ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி. ஓகே, அதனால் மிச்சம் உள்ள 95% ஏரியாவை அது கண்டுக்காது ஆக்சுவலாக. அது பேக்ரவுண்டாக இருக்குது, ஃபோர்க்ரவுண்டாக இருக்குது, பேண்ட்டாக இருக்குது, சட்டையாக இருக்குது, கேரே பண்ணாது ஆக்சுவலாக. ஸோ எந்தெந்த ஸ்மால் போர்ஷன் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ரீடிங் எடுக்கும் ஆக்சுவலாக. இது வந்து ரொம்ப ஒரு ப்ரிசைஸான ஒரு மீட்டரிங் சிஸ்டம். அண்ட் ஃபோட்டோகிராஃபர் ஷுட் நோ வேர் டு கீப் த ஸ்பாட். இதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்பாட் மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பாட் மீட்டர் எப்போ யூஸ் பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட்டை எடுத்துன்னு போயிட்டு முக்கியமான இடத்துல வச்சு எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அது மூவிங் சப்ஜெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்பாட் மீட்டர் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, மூவ் பண்ணும்போது வேறு ஒரு இடத்துக்கு போயிடும் அது. அதனால் அப்போ ஸ்பாட் மீட்டர் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் எவாலுவேட் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். பட் ஒரு நான் மூவிங் சப்ஜெக்ட்டுக்கு, குறிப்பாக வந்து ஒரு பீப்புள் ஷாட்டுக்கு, இல்லை வந்து மேபி ஒரு நேச்சர் ஷாட்டுக்கு, ஒரு இன்செக்ட் எடுக்கிறீங்க, ஒரு பட்டர்ஃப்ளை எடுக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு கெமலியன் எடுக்கிறீங்க, ஒரு கார்டன் லிசர்ட் எடுக்கிறீங்க, சின்ன 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 உடைக்கன்ஸே லைஃப் இல்லையா, அது எடுக்கும்போது அதனுடைய தலையில் அதில் வச்சு எடுக்கிறதுக்கு, இல்லை அந்த குறிப்பிட்ட இடத்துல வச்சு ரீடிங் எடுக்கிறதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் எந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதோடு சேர்ந்து அப்படியே மூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா?
திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் அது கூட செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க இல்லையா, உட்காந்துருக்க இடத்துல என்ன பண்ணுங்கள், ஆக்சுவலாக நீங்கள் வந்து உட்காந்துருக்க இடத்துல நீங்கள் ஒரு பிரைட்டஸ்ட் ஏரியா இருக்கு பாருங்களேன், அந்த இடத்துல நீங்கள் ஸ்பாட் மீட்டரை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க. அப்புறம் டார்க்கஸ்ட் ஏரியாவில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுங்க. 2 ஃபோட்டோக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரே சீன் தான். ஓகே, உள்ளுக்குள்ளே ஃப்ரேமுக்குள்ளே என்ன பண்ணுங்கள், ஒரு பிரைட் ஏரியாவில் மூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பாட் மீட்டரை மூவ் பண்ணுங்கள், ஐ மீன் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை மூவ் பண்ணுங்கள், ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. அப்புறம் அதே ஃப்ரேமில் வந்து டார்க் ஏரியாவுக்கு மூவ் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை, ஒரு ஃபோட்டோ எடுங்க. யூ வில் see the difference. எடுத்து பார்க்குறீங்களா? கேமரா கையில் எடுத்துக்கோங்க அண்ட் கோ ஃபார் நோ லைக் ப்ரோக்ராம் எக்ஸ்போஷர் மோடுக்கே போங்க, பி மோடுக்கே போங்க, ஐஎஸ்ஓ ஆட்டோமேட்டிக் வச்சுக்கோங்க. ஓகே, now you're going to understand only about the exposure meter. ஸ்பாட் மீட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்பாட் மீட்டர் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ஃப்ரேம் அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் எதை ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த ஃப்ரேமை வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் பாயிண்ட்டை மூவ் பண்ணி நீங்கள் பார்க்குற ஃப்ரேமில் பிரைட்டஸ்ட் ஏரியா எங்கே இருக்கோ அந்த இடத்துல வைங்க, அந்த ஸ்பாட்டை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. அதுக்கப்புறம் அதே ஸ்பாட்டை மூவ் பண்ணி டார்க்கஸ்ட் ஏரியா அந்த ஃப்ரேமில் வச்சுருங்க. ஃப்ரேம் அப்படியே மேக்ஸிமம் அதே மாதிரி ஃப்ரேமை ரீட்டைன் பண்ணுங்கள். டார்க் ஏரியாவில் வச்சு எடுத்து 2 படத்தையும் நீங்கள் எடுத்த பிறகு சொல்லுங்கள், பிரைட் ஏரியாவில் வச்சு எடுத்த படம் எப்படி இருக்குது, டார்க் ஏரியாவில் வச்சு எடுத்த படம் எப்படி இருக்குது. சார் கிளமன் சார். சொல்லுங்கள் கிளமன். நான் வீட்டில் இந்த ரூம் லைட்ல வந்து நான் இது ஃபோக்கஸ் பண்ணேன். ஓகே, கேப்சர் பண்ணுது. அதே ஃப்ரேம் நான் டார்க்ல வைக்கிறப்ப ஜூம் பண்ணுது, பட் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா அது டார்க்கா இருக்குன்னு அதை காட்டுது. ஃபோட்டோ எடுக்க முடியலையா? ஃபோட்டோ எடுக்க முடியல, எடுக்க முடியல. ஓகே ஓகே, நீங்கள் டார்க்கில் வந்து பிளெயின் சப்ஜெக்ட் எடுக்காதீங்க. ஓகேவா? டார்க்காக உள்ள வேற ஒரு ஆப்ஜெக்ட் எடுங்க. டோன்ட் ஷூட் பிளெயின் வால் அண்ட் ஆல். ஓகே, பிளெயின் வாலில் வந்து உங்கள் கேமரா ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சிரமப்படும். ஏன்னா உங்கள் கேமராவோட ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது கேட்டிங்கன்னா, அந்த சீனில் நீங்கள் சப்ஜெக்டில் எந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சோண்டு கான்ட்ராஸ்ட் இருக்கணும். அதாவது வந்து ஒளி வேறுபாடு இருக்கணும், இல்லை வண்ண வேறுபாடு இருக்கணும், இல்லை கலர் வேரியேஷன் இருக்கணும், இல்லாட்டி வந்து பிரைட்னஸ் வேரியேஷன் இருக்கணும். வெறுமனே பிரைட் ஏரியாவில் ஒரு பிளெயின் வாலில் எடுத்தீங்கன்னா கேமரா ஃபோக்கஸ் பண்ணாது, அப்படியே முன்னாடி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி டார்க் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணாலும், சப்போஸ் ஒரு கம்ப்யூட்டருக்கு கேபினெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணாது ஆக்சுவலாக. அப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு என்ன பண்ணுங்கள், தள்ளி வந்துட்டு கொஞ்சோண்டு கான்ட்ராஸ்ட் இருக்கிற இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேமரா திருப்பி என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்பாட் மீட்டரை மூவ் பண்ணி அங்கே வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோக்கஸ் ஆதான் பாருங்கள், முதல்ல ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி ஒரு சொல்லுங்க. எஸ், எடுத்து ரெண்டு போட்டோ எடுத்துருங்க. சொல்லுங்க. எடுத்தேன் சார், 2 எடுத்தேன். நான் அந்த லைட்ல எடுக்கிறப்ப சுத்தி எல்லாம் டார்க் ஆயிருச்சு, அந்த லைட் மட்டும் பிரைட் காட்டுது. ரைட் மட்டும் கரெக்டா வருது, சுத்தி எல்லாம் டார்க் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். டார்க் ஆயிருச்சு. அடுத்த போட்டோ வந்துட்டு அது மட்டும் வந்துட்டு லைக் ஃபுல்லா நார்மலா இருக்கு. என்னோட டார்க் இருந்ததுன்னா எல்லாமே நார்மலா தான் இருக்கு. நார்மலா இருக்கு. லைட் ஆனா ஃபுல்லா ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இல்ல? பிரைட் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட். கீழே ரீடிங் பாருங்க, உங்களுடைய கேமராவுடைய இந்த எக்ஸ்போஷர் பிளேபேக் பண்ணிட்டு ஓகே, அதை வந்து கீழே ஒரு ரீடிங் பாருங்க. அதுல என்ன டிஃபரன்ஸ் வருது பாருங்க. அதுல ஷட்டர் ஸ்பீட், அப்பர்ச்சர், ஐஎஸ்ஓ அதான் மாறி இருக்கா ரெண்டு போட்டோலையுமே? ஆமா சார். ஃபர்ஸ்ட் அந்த பிரைட்டா எடுத்ததுல வந்து ஐஎஸ்ஓ 100ல தான் இருக்கு. ஓகே ஓகே. ஷட்டர் ஸ்பீட் வந்து 1/160ல இருக்கு. 1/160ல இருக்கு. ஓகே. டார்க் அவுட் போட்டோ செகண்ட் பிக்சர்ல சொல்லுங்க. யா ஓகே. ஷட்டர் ஸ்பீட் வந்து 1/40. 1/40 வந்துருச்சு. ஓகே ரைட். 1/40. ஐஎஸ்ஓ வந்து 640 640 போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஸ்பாட் மீட்டர் எங்க பிளேஸ் பண்றீங்க அப்படிங்கிறது இட் டஸ் மேட்டர் இல்லையா? முக்கியமாக நீங்கள் எங்கே வைக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்பாட் மீட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சீனில் வந்து உங்களுக்கு மிடில் பிரைட்னஸ் இருக்கிற இடத்துல வைக்கணும். மிட் கிரேன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி மிடில் பிரைட்னஸ். அதாவது இட் இஸ் நெய்தர் டூ பிரைட் நார் டூ டார்க். அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சிங்கன்னா படம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அது வந்து நம்ம கிரேன்னு சொல்லுவாங்க, இல்லை மிட் கிரேன்னு சொல்லுவாங்க ஃபோட்டோகிராஃபியில். அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் ஸ்பாட் மீட்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தப்பான இடத்துல நீங்கள் ஸ்பாட் மீட்டர் வச்சிங்கன்னா படம் வந்து இது மாதிரி ரேண்டமாக எக்ஸ்போஸ் ஆகிடும். ரொம்ப டார்க் ஆகிடும், ரொம்ப பிரைட் ஆகிடும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு, இப்போ சப்போஸ் என்ன நீங்கள் எடுத்து ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா என்னுடைய இந்த கன்னத்தில் இந்த இடத்துல நீங்கள் ரீடிங் எடுக்கணும். ஓகே, ஸ்பாட் மீட்டர் வச்சு ஆக்சுவலாக. ஓகே, அப்போ தான் அந்த படம் வந்து கரெக்டாக இருக்கும். என்னுடைய காம்ப்ளெக்ஸ் தெரியும். சப்போஸ் கையை நான் அப்படி காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், கையில் நீங்கள் ரீடிங் எடுத்தீங்கன்னா நான் ரொம்ப டார்க் ஆகிடுவேன். ஓகேவா?
இப்போ ஃபேஸில் ரீடிங் எடுத்திங்கன்னா கை ரொம்ப பிரைட் ஆகிடும். ஏன்னா வந்து கை வந்து ஆல்ரெடி பிரைட்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. என் ஃபேஸ் வந்து டார்க்காக இருக்குது ஆக்சுவலாக இல்லை. ஸ்பாட் மீட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம், கையிலையும் வைக்கலாம், என் ஃபேஸ்லையும் வைக்கலாம். பட் கையில் வைக்கும்போது என் ஃபேஸ் டார்க் ஆகிடும், ஃபேஸில் வைக்கும்போது கை பிரைட் ஆகிடும். ஏன்னா அந்த ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் கேமரா என்ன பண்ணுது ஆக்சுவலாக, அதில் படக்கூடிய லைட்டை பற்றி மட்டும்தான் அது வந்து யோசிக்குது. அதை தான் என்ன பண்ணுது, அதை மெஷர் பண்ணுது. ஓகே, அது என்ன சொல்கிறோம் வந்து லைட் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். எக்ஸ்போஷரை வந்து லைட் மெஷர்மெண்ட். லைட் அதை மெஷர் பண்ணி, ஓ பிரைட்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ்போஷர் கொஞ்சம் குறைச்சிக்கும், டார்க்காக இருந்துச்சுன்னா எக்ஸ்போஷர் கொஞ்சம் கூட்டிடும் இல்லை. தட்ஸ் ஸோ தட் இஸ் வை இந்த ஸ்பாட் மீட்டரை கொஞ்சம் நீங்கள் கவனமாக நீங்கள் ஷூட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் யூ ஹாவ் டு எக்ஸ்பெரிமெண்ட். கொஞ்சம் நீங்கள் அதை செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது ஈஸியாக புரிஞ்சிடும் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. திரும்ப நான் அந்த ஸ்பாட் மீட்டர் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த இடத்துல. ஓகே, ஓகே, குட். செகண்ட் பிக்சர் பாருங்கள். நான் வந்து அந்த ஒரு வாட்டர் லிலி ஒன்று எடுத்திருக்கேன். அது வந்து ஒயிட் வாட்டர் லிலி, நல்லா பிரைட்டாக இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக இல்லையா. ஒயிட் வாட்டர் லிலி அது பிரைட்டாக இருக்குது. அண்ட் என்னுடைய கேமரா வந்து இந்த வாட்டர் லிலி தான் எக்ஸ்போஷர் எடுக்குது ஆக்சுவலாக இல்லையா. அப்போது அந்த ஒயிட் டீட்டெயில்ஸ் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஒயிட்டோடைய அந்த டெக்ஸ்சர்லாம் எனக்கு சூப்பராக வந்துருச்சு. அந்த ஃப்ளவர் கரெக்டாக தெரியுது எனக்கு ஆக்சுவலாக. ஆனால் பின்னாடி உள்ள அந்த ஃபோலியேஜ் பாருங்கள், அந்த 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 பூ இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு குளம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பின்பகுதியில் உள்ள அந்த லீஃப்லாம் பாருங்கள் ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப பியோர் ஒயிட் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல கேமரா ரீடிங் எடுக்கும்போது எப்படி இவர் வந்து இந்த லைட் எடுத்தாரோ இல்லை, ரூமில் உள்ள லைட்டை எடுத்திருக்காரு, அப்போ வந்து ரூம் சுற்றி டார்க் ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்து அந்த ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஃப்ளவர் பிரைட்டாக இருக்கிறதுனால அந்த ஃப்ளவரை சுற்றி உள்ள ஏரியா வந்து ரிலேட்டிவ்லி டார்க் ஆகிடுச்சு. இப்போ பை மிஸ்டேக் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஸ்பாட் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடி உள்ள லீஃபில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அந்த ஃப்ளவர் என்ன ஆகும் சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பாப்போம். ரொம்ப பிரைட் ஆகிடும் ஆக்சுவலாக. ஓகேவா? இங்கே தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பாட் மீட்டருடைய பவர் நீங்கள் பார்க்கலாம். எது என் சப்ஜெக்டோ அங்கே வச்சுக்கலாம் இல்லை, க்ளீனாக. அப்போ அது வந்து கரெக்டான எக்ஸ்போஷர் கொடுக்கும் ஆக்சுவலாக. அங்கே சப்ஜெக்ட் வந்து பெருசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓவரால் ஃப்ரேமில் வந்து ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் இருந்தால் இது நிறைய சமயத்தில் நமக்கு யூஸ் ஆகும். பர்டிகுலர் நீங்கள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணீங்க அப்படின்னா, ஓவரால் ஜங்கிள் இருக்குது, ஜங்கிளுக்கு நடுவில் வந்து ஏதோ ஒரு அனிமல் இருக்குது அப்படின்னா, யூ ஹேவ் டு கீப் த ஸ்பாட் மீட்டர் ஆன் த அனிமல். ஓகே, அப்போ தான் அந்த அனிமல் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக இல்லையா. அது மாதிரி ஒரு க்ரௌட் இருக்குது, அந்த க்ரௌடில் ஒரு பர்டிகுலர் பர்சன் எக்ஸ்னு ஒரு பர்சன், அவர் தான் முக்கியம் நினச்சிங்க அப்படின்னா ஸ்பாட் மீட்டர் எடுத்து அவர் மேலே வைக்கணும் நீங்கள். ஓகே, பிகாஸ் அவர் தான் முக்கியம் இல்லையா. அப்போது அந்த சீனில் எது முக்கியம் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்பாட் மீட்டர் மூவ் பண்ணி வச்சு எடுத்தீங்கன்னா அந்த படங்கள் நல்லாயிருக்கும். ஸோ டு சம்மரைஸ் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோவில் சீனில் இருக்கிறது எல்லாமே முக்கியம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எவாலுவேட்டிவ் மீட்டர் இல்லாட்டி மல்டிமீட்டர் இல்லாட்டி வந்து மேட்ரிக்ஸ் மீட்டர் பயன்படுத்தணும். எல்லாமே முக்கியம் இல்லை, ஒரு சின்ன புள்ளியில் உள்ள விஷயம் மட்டும் தான் முக்கியம் எனக்கு, அங்கே தான் எனக்கு எக்ஸ்போஷர் கரெக்டாக வரும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் மீட்டருக்கு போகணும். ஏன்னா ஸ்மார்ட் மீட்டர் வந்து உங்களுக்கு 2 to 5% ஆஃப் த இமேஜ் ஏரியா தான் மெஷர் பண்ணணும், மீதி 95% ஏரியாவை அதை இக்னோர் பண்ணிவிடும் ஆக்சுவலாக. அண்ட் கமிங் டு பார்ஷியல் மீட்டர் டேக்ஸ் இன் த அக்கௌண்ட் அப்ராக்சிமேட்லி அபவுட் 25% ஆஃப் த இமேஜ் ஏரியா. ஸோ இட் will again omit 75% ஆஃப் த இமேஜ் ஏரியா. எது முக்கியமோ அந்த 25% மட்டும் தான் அது மெஷர் பண்ணும். கம்மிங் டு சென்டர் வெயிட்டட், இட் மெஷர்ஸ் அப்ராக்சிமேட்லி அபவுட் 60 to 65% ஆஃப் த இமேஜ் ஏரியா ஃப்ரம் த சென்டர் ஒன்லி. So you can't shift the center weighted meter because it is called a center weighted meter because it is always there in the center. Whereas partial and spot meter can be moved along with the focus point selection. ஃபோக்கஸ் பாயிண்ட் எடுத்துன்னு போய் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே போய்டும் பார்ஷியல் மீட்டர், அங்கே போய்டும் ஸ்பாட் மீட்டர். ஓகேங்களா? இவ்வளோ தான் நீங்கள் வந்து எக்ஸ்போஷர் மீட்டர் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஆக்சுவலாக. அண்ட் ஐ வுட் லைக் யூ டு ப்ராப்ளி ட்ரை சர்டன் ஷார்ட்ஸ். ஒரு சில ஷார்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அந்த சீனை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சீனுக்கு எந்த மாதிரி மீட்டரிங் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சு அதுபடி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, வெல் மிரர்லெஸ் கேமராவில் இது கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு இல்லை, நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஓகே, ஸ்பாட் மீட்டர் நான் இங்கே வச்சுருக்கேன், அதனால் இது டார்க் ஆகிடுச்சு இல்லை பிரைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பட் யூ நீட் டு ட்ரை அவுட் தீஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆல் பேஸ்ட் ஆன் த இன்புட் வாட் ஐ ஹவ் கிவன் டு யூ இல்லை. எக்ஸ்போஷர் மீட்டரை குறித்து நான் கொடுத்த உங்களுக்கு இந்த இன்புட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இது கொஞ்சம் புரியும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ரிமெம்பர், யுவர் கேமரா ஆக்சுவலி கால்குலேட்ஸ் த எக்ஸ்போஷர் based on the evaluation of the exposure meter built inside your camera.
கேமராக்குள்ளே இருக்கக்கூடிய மீட்டர் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் எக்ஸ்போஷர் கேமரா டிசைட் பண்ணுது. அந்த மீட்டரை இது எப்படி வேலை செய்ய சொல்லணுங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, அது எவாலுவேட்டிவாக வேலை செய்யணும், இல்லை ஸ்பாட்டாக வேலை செய்யணும், இல்லை பார்ஷியலாக வேலை செய்யணும் அப்படிங்கிறது யூ ஹாவ் டு சூஸ் ஆக்சுவலி. ஓகே, அண்ட் ஸ்பாட் மீட்டர் ஒரு முறை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே மறந்துடக்கூடாது. மறந்துட்டிங்கன்னா தப்பு தப்பான எக்ஸ்போஷர் வரும். பிகாஸ் யூ நோ தட் ஸ்பாட் அப்படிங்கிறது இட் கால்குலேட்ஸ் த லைட் ரீடிங் ஃப்ரம் அ வெரி ஸ்மால் ஏரியா. ஓகே, எவாலுவேட்டி கூட ஓரளவுக்கு ஓகே. அதனால தான் எவாலுவேட்டிவ் நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக மீன்ஸ் ஃபார் எல்லா ஷாட்டுக்குமே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் தட் இஸ் அ சேஃப் கேம் டு பிளே, எஸ்பெஷலி ஆஸ் அ பிகினர். நீங்கள் ஆரம்பிக்கும் போது அதில் பண்ணுங்கள். பட் ஆல்சோ யூஸ் தி அதர் மீட்டரிங் சிஸ்டம். ஓகே, பேஸ்ட் ஆன் த டைம் அவைலபிள் ஃபார் யூ. ஓகே, அந்த நேரத்தில் யோசித்து பண்ணுறதுக்கு இதெல்லாம் மாற்றுறதுக்கு நேரம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் மாற்றி பண்ணி பாருங்கள். Otherwise, you can shoot in what? Evaluative, because as I told you, 80 to 80% of the photography can be comfortably done by using evaluative meter in Canon, matrix meter in Nikon, and like multimeter in what Sony and all. இதை தவிர வேறு சில மீட்டர்ஸ் நான் சொன்னேன். நீங்கள் ஐ திங்க் சோனியில் அவர் சொன்னார் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் என்டையர் ஏரியா மீட்டரிங் சொல்லி சொன்னார் ஆக்சுவலாக. தட் இஸ் ஆல்சோ சம்திங் லைக் சம்திங் லைக் மல்டிமீட்டர். பட் மல்டிமீட்டரில் என்ன அப்படின்னா என்டையர் ஏரியா மெஷர் பண்ணோம். பட் ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் ஃபார் த சப்ஜெக்ட் இன்சைட். சப்போஸ் ஒருத்தர் நீங்கள் ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா கேமரா என்ன பண்ணணும், அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கும். அதான் வந்து மல்டிமீட்டர் சோனியில். பட் என்டையர் ஃப்ரேம் சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்படி யார் இருந்தாலுமே அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்காது. ஓவரால் ஃப்ரேமை தான் அதை மெஷர் பண்ணணும். அதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குமே. இல்லை, மல்டிமீட்டருக்கும் என்டையர் ஃப்ரேமுக்கு என்ன வித்தியாசம்? என்டையர் ஃப்ரேமில் வந்து ஃப்ரேமுக்குள்ளே எது இருந்தாலும் அதை பற்றி கேமரா கவலைப்படாது. ஓவராலாக உள்ள பிரைட்னஸை தான் அதை மெஷர் பண்ணணும். ஆனால் மல்டிமீட்டரில் சோனியில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக மெஷர் பண்ணணும். ஆனால் அது என்ன பண்ணுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துரும். அது ஒரு சப்ஜெக்ட் ஒரு பீப்புளாக இருந்துச்சுன்னா அந்த பர்சனுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கும். ஒரு அனிமல்னால் அந்த அனிமலுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கும். ஒரு பில்டிங் இல்லை ஒரு டெம்பிள் அப்படின்னா அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கும். அதனால் அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். இது மல்டிமீட்டர் இன் சோனி. அதே மாதிரி எவாலுவேட்டிவ் மீட்டர் இன் கேனன் அண்ட் மேட்ரிக்ஸ் மீட்டர் இன் சோனி இன் நிகான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸோடு வேலை செய்யக்கூடிய விஷயங்கள். அதனால தான் சொன்னேன், இது 80% ஆஃப் த சுச்சுவேஷனில் அது கரெக்டாக வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப எல்லாரும் என்ன பண்ணலாம், யூ கேன் கோ பேக் டு வாட் evaluative meter or multimeter or matrix meter. If you have changed the metering system அப்படின்னா திரும்ப டிஃபால்ட்டுக்கு வந்துருங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஓகே, குட், சூப்பர். இவ்வளோ தான் வந்து மீட்டரிங் பற்றி. பட் டெஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், இதெல்லாம் நம்ம கேமராவில் இருந்தால் கூட சில சமயங்களில் உங்கள் ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுது, சில சமயத்தில் கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடுது. ஏன் அப்படின்னா உங்களுடைய கேமராவுடைய எக்ஸ்போஷர் மீட்டரிங் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இட் இஸ் பீன் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒன்லி ஃபார் மிடில் பிரைட்னஸ் ஆர் மிட் கிரேன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைட்னஸ். அதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஒரு டோன் இருக்கு இல்லையா, அதான் நம்ம என்ன சொல்கிறோம், மிட் கிரேன்னு சொல்கிறோம். MID, மிட் கிரே. அதாவது நடுப்பட்ட ஆர் வந்து மிடில் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிடில் பிரைட்னஸ்க்குள்ளே வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆக்சுவலாக அது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 80% டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணுற எல்லா சப்ஜெக்ட்லையுமே என்னமோ அதிகமாக உங்களுக்கு மிடில் பிரைட்னஸ் இல்லை மிட் கிரேன்னு சொல்லக்கூடிய அந்த மிட் பிரைட்னஸ் ஜாஸ்தி இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து மீட்டரிங் பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் ஜென்ரலாக வராது. சேம் டைம் சில சமயத்தில் உங்கள் சீனில் வந்து எக்ஸ்ட்ரீம் பிரைட்னஸ் இருக்குது, இல்லை எக்ஸ்ட்ரீம் டார்க்னஸ் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் உங்கள் கேமராவால் வந்து கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து கரெக்டான எக்ஸ்போஷர் கொடுக்க முடியாது. அந்த நேரத்தில் உங்கள் படங்கள் தான் திடீர்னு கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடும், இல்லை திடீர்னு கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் அப்படிங்கிற விஷயத்தை அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் அப்படின்னு அதுக்கு பேர். அது வந்து நீங்கள் எக்ஸ்போஷர் ஸ்கேல் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்போஷர் ஸ்கேல் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆக்சுவலாக அதை திரும்பி ப்ளஸில் வைக்கலாம், மைனஸில் வைக்கலாம். ஆல்ரெடி நம்ம போன கிளாஸில் நீங்கள் அதெல்லாம் பண்ணி பார்த்தீங்க இல்லை, அந்த ப்ரோக்ராம் மோடில் எப்படி ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறது, அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணுறது, அப்புறம் அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டியில் எப்படி ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறது, அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணுறது, ஷட்டர் ப்ரையாரிட்டியில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன கிளாஸில் சொல்லிட்டேன் ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கு பேர் தான் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் ஆக்சுவலாக. பட் எப்போ வந்து நம்ம ப்ளஸ் காம்பன்சேஷன் கொடுக்கணும், எப்போ நம்ம மைனஸ் கொடுக்கணும், அதுதான் நமக்கு தெரியணும் இல்லை. இருக்குது ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது கேமராவில். பட் வென் ஷுட் ஐ கிவ் ப்ளஸ் காம்பன்சேஷன்? ஓகே, when should I give minus compensation? Or in other words, when should I overexpose my picture
when should I underexpose my picture? Okay, because கேமராவோட எக்ஸ்போஷர் சிஸ்டம் அப்படிங்கிறது மிடில் பிரைட்னஸுக்கு தான் அது வேலை செய்யுது. பட் என்னோட சப்ஜெக்ட் கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கேமரா வந்து மிஸ்டேக் பண்ணிடும் இல்லையா? அந்த இடத்துல என்னோட சப்ஜெக்ட் கொஞ்சம் டார்க் ஆகிடும். ஏன்னா அதுக்கு மிடில் பிரைட்னஸ் தெரியும். அதோட ஏதாவது ஒன்று பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு என்ன பண்ணும், கேமரா வந்து எக்ஸ்போஷரை கொஞ்சம் குறைச்சிரும். அப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து டார்க் ஆகிடும் ஆக்சுவலா. ஓகே, ஸோ தேர் ஆர் 4 situations now wherein you have to apply எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன். ஓகே, நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் வந்து ப்ரோக்ராம் மோட்லேயோ அப்பச்சர் ப்ரையாரிட்டியிலோ ஷட்டர் ப்ரையாரிட்டியிலோ நீங்கள் கொடுக்கலாம். அதை தாண்டி மேனுவல் மோட்லேயும் என்ன பண்ணலாம் நீங்கள் ஆக்சுவலாக இன்டென்ஷனலாக போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களோட அப்பச்சரையோ ஷட்டர் ஸ்பீடையோ நீங்கள் மாற்றி அந்த பிரைட்னஸை நீங்கள் ஆல்டர் பண்ணலாம். அங்கேயும் இந்த ஸ்கேலை பார்க்கலாம். மேனுவல் மோட்லேயும் என்ன பண்ணலாம் நீங்கள் ஆக்சுவலாக அந்த ஸ்கேல் பார்த்துட்டு அது சென்டரில் இல்லாமல் நீங்கள் ப்ளஸ்ஸுக்கு கொண்டு போனீங்கன்னா படம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகும், மைனஸ் கொண்டு போனால் அது அண்டர் எக்ஸ்போஸ் ஆகும். இல்லை போன கிளாஸ் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, நவ் லெட் அஸ் கோ இன்டு த situations where you have to overexpose or underexpose. You call it as exposure compensation. எந்த இடத்துல காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக. முதல் சுச்சுவேஷன் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரேமில் வந்து மெஜாரிட்டி வந்து பிரைட் ஏரியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஓகே, இதில் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பாருங்கள், சூப்பரான எக்ஸாம்பிள். இதில் ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து கேமரா எடுத்த ஒரு பிக்சர், கேமரா வந்து காம்பன்சேஷன் இல்லாமல் எடுத்த ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி என்ன இருக்குது, உங்களுக்கு பிரைட் ஏரியா இருக்குது. ஃபுல் ஃப்ரேமில் ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் த ஃப்ரேம் வந்து கண்டெய்ன்ஸ் நத்திங் பட் ஒயிட். இன்சிடென்ட்லி ஒயிட் இஸ் அ பிரைட்டஸ்ட் டோன் ஆர் பிரைட்டஸ்ட் கலர் இல்லையா? அப்போது அந்த ஓவரால் சீனில் வந்து ஃபுல்லாக ஒயிட் இருக்கும்போது கேமரா என்ன உங்கள் எக்ஸ்போஷர் மீட்டர் என்ன நினச்சிக்குது அப்படின்னா, சப்ஜெக்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்குது போல் அப்படின்னு நினச்சிக்குது. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சது என்னது, கிரே தான் இல்லையா? மிட் கிரே தான் அதுக்கு தெரியும். ஸோ கிரேவை விட ஒரு விஷயம் பிரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கேமரா வில் அஸ்யூம் தட் இட் இஸ் டூ பிரைட். ஸோ இட் வில் டென் டு ப்ராப்ளி கிவ் லெஸர் எக்ஸ்போஷர். அப்போ என்ன பண்ணும், கேமரா வந்து எக்ஸ்போஷர் கொஞ்சம் குறைச்சி காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். குறைச்சி காமிச்சிருச்சு பாருங்கள். முதல் படத்தில் வந்து இந்த படம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது பாருங்களேன் இல்லை? அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், ஃபேஸ் டார்க்காக இருக்குது பாருங்கள், ஓவரால் பிக்சர் டார்க்காக இருக்குது, ஒயிட்டாக வரல பாருங்கள், தெரியுதா? ஒயிட் கொஞ்சம் லேஸாக வந்து கொஞ்சம் ப்ளூயிஷாக வந்துருக்கு, லைட் ப்ளூவாக வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா? ஸோ நவ் வாட் ஐ டிட் வாஸ், இது சரியாக வரல, ஏன்னா ஒயிட் நிறையா வந்ததுனால கேமரா என்ன பண்ணிடுச்சு கேட்டிங்கன்னா படத்தை வந்து அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. அது கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு நம்ம என்ன சொன்னோம், அதுக்கு நம்ம கிரேவோட ஏதாவது பிரைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், அது கம்மி பண்ணிடுச்சு ஆக்சுவலாக. பட் நம்ம என்ன பண்ணோம், அது ஆக்சுவலாக இன்டென்ஷனலாக அதை என்ன பண்ணணும், நம்ம காம்பன்சேட் பண்ண வேண்டும். அது வந்து நான் சொன்னோம் கேமராட்ட சொல்லி இல்லை எனக்கு இது ஒயிட்டாக வேணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா எப்படி சொல்கிறது, எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ப்ளஸில் வைக்கணும். செகண்ட் பிக்சர் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் நான் +1 வச்சுருக்கேன். அப்போ கேமரா என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்போஷர் கொஞ்சம் கூட்டி கொடுக்குது. அப்போ ரெண்டாவது படம் எனக்கு வந்து முதல் படத்தை விட பெட்டராக இருக்கா? பார்க்குறீங்களா? ரெண்டு படம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஆமாம் சார். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி வென் யூர் ஷூட்டிங் ஹைலைட் ஏரியா உள்ள ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது, அதிகபட்சமான ஹைலைட் இருக்கக்கூடிய ஒரு சீன் எடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீனாக இருக்கலாம். இல்லை ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒயிட் கலர் பேண்ட் போட்டு ஒயிட் கலர் வால் முன்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு, அப்போது இதே பிரச்சனை வரும், ஃபுல்லாக ஒயிட்டு. இல்லை ஒரு ஸ்னோ கவர்டு லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறீங்க, அப்போது இதே ப்ராப்ளம் வரும். இல்லை ஸ்னோ சீன் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாக அப்படியே பனியாக இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, அதை போய் நீங்கள் அப்படியே எவாலுவேட்டிவ் மெட்டீரியல் எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொண்டு கிரேயாக வரும். ஓகே, காரணம் என்ன, கேமரா வில் see that brighter than gray. Actually it is brighter than gray. So it will immediately try to give lesser exposure. இல்லை அப்போ என்ன ஆகுது, ஒயிட் போயிடுது, அதில் ஒயிட் போயிட்டு கொஞ்சோண்டு வந்து ஒரு லைட் கிரே வந்துடுது, இல்லை லைட் ப்ளூ வந்துடுது அதில். இது ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன். when the camera's frame is filled with bright tones or highlight tones, I have to overexpose a picture. புரியுதா? சீனில் வந்து அதிக பிரைட்டான சீன் நாங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணணும், எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் எடுத்துகிட்டு போய் நான் ப்ளஸில் வைக்கணும். ஆட்டோமேட்டிக் மோடில் நான் ஒர்க் பண்ணும்போது ஆக்சுவலாக அது மாதிரி மேனுவல் மோடில் எடுக்கும்போது என்ன பண்ணணும், ஆக்சுவலாக அது போய் நான் ப்ளஸில் வர்ற மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் நான் செலக்ட் பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஒயிட்டாக கிடைக்கும். ஒயிட்டாக வரலன்னா எக்ஸ்போஷர் தப்பு. புரியுதா? ஸோ திஸ் இஸ் சம்திங் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன். ஓகே, உலகம் பூரா எந்த இடத்துல யார் ஃபோட்டோ எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லா கேமராவும் இதே மிஸ்டேக்கை பண்ணோம். இது மிஸ்டேக் இல்லை, அப்படி தான் கேமரா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஏன் இப்படி டிசைன் பண்ணியிருக்கோம், எல்லா சீனும் இப்படி இருக்க போகிறதில்ல. இது வந்து 20%க்குள்ளே வரக்கூடிய ஒரு சீன். 80%ல் இந்த பிரச்சனையே கிடையாது. 80%ல் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மிட் டோன்ஸ் இருக்கும். நம்ம இருக்கக்கூடிய முக்கால்வாசி படங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் டோன்ஸ் இருக்கும். அதனால தான் மிட் டோன்ஸை நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்போஷர் மீட்டரில். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ரேரான ஒரு சினாரியோ.
எல்லாம் ஒயிட்டாக இருக்கிறது, எல்லாம் பிளாக்காக இருக்கிறது இல்லை. ஸோ எல்லாம் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. அடுத்தது சப்ஜெக்ட் டார்க்காக இருக்குது. பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் இது ஆக்சுவலாக. ஓகே, இங்கே பாருங்கள். இதில் நான் வந்து ஒரு 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 ரூமில் ஒரு டார்க் ஏரியாவில் ஒரு நம்ம அந்த காலத்தில் வந்து குழந்தைங்களை படுக்க வைக்கக்கூடிய இந்த தொட்டில் இருக்கு இல்லையா, கிராடில்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, மரத்திலால் செய்யப்பட்ட ஒரு தொட்டில். ஓகே, இது வந்து இங்கே சென்னையில் ஒரு இடத்துல வந்து ஒரு கேரளா ஹவுஸ் மாதிரி ஆர்டிஃபிஷியலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சுருந்தாங்க ஆக்சுவலாக. ஓகே, அது போய் நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கலாம் நீங்கள். அப்போ நான் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேரளா ஹவுஸ்க்குள்ளே கேரளாவில் வந்து அவங்க அந்த காலத்தில் வந்து குழந்தைங்களை போட்டு தூங்க வைக்கக்கூடிய தொட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒன்று வச்சுருந்தாங்க. ஓகே, அதை நான் அப்படியே எவாலுவேட் மெட்டீரியல் எடுக்கிறேன். அந்த சீனில் வந்து மேக்ஸிமம் என்ன இருக்குது, எனக்கு டார்க்னஸ் இருக்குது இல்லை, ஃபுல்லாக சீனே இருட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அப்போ கேமரா என்ன நினச்சிக்கிது கேட்டிங்க அப்படின்னா, சீன் வந்து கிரேவோட டார்க்காக இருக்குன்னு நினச்சிக்கிது இல்லையா. ஆமாம், கிரேவோட டார்க்காக தான் இருக்குது சீன். அப்போது இமீடியட்லி ஒரு கேமரா இஸ் ட்ரைங் டு கிவ் மோர் எக்ஸ்போஷர் இல்லை. அதை பொறுத்தளவுக்கு அது டார்க்குன்னு நினச்சி என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, கொஞ்சம் படத்தை வந்து பிரைட்டாக காமிக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு பிக்சர் இங்கே பார்க்குறீங்க நீங்கள் இல்லை. திஸ் இஸ் வித்தவுட் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் ஃபஸ்ட் பிக்சர் ஹியர் இல்லை. பாருங்கள் உங்களுக்கு இல்லை. இதில் என்னாச்சு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் பிக்சரில் எனக்கு பிளாக்கே போயிடுச்சு, படம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆனதுனால. அந்த உடன் ஐ மீன் அந்த டீ குட்டுடைய அந்த ஃபீல் வரல, வுட்டோட அந்த பழைய வுட்டுடைய ஃபீலே வரல ஆக்சுவலாக. ஸோ வாட் ஐ டிட் வாஸ் ஐ அண்டர் எக்ஸ்போஸ் பிக்சர் இன்டென்ஷனலி. நான் வேணா என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, கேமராட்ட சொல்லி எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனை மைனஸில் எடுத்துகிட்டு போகிறேன். செகண்ட் பிக்சர் பாருங்கள், செகண்ட் பிக்சர் லுக்ஸ் பியூட்டிஃபுல். டிஃப்ரென்ஸ் தெரியுதா எல்லாருக்கும் ப்ளீஸ்? இந்த மாதிரி ஏதாவது அக்கேஷன் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? படம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன், ஒரு ப்ராப்ளம் எப்போயா ஃபேஸ் பண்ணீங்களா? யாராவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்களேன். அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா. ஆமா சார், 2 days ago சர்ச்ல ஒரு இது வச்சிருந்தாங்க ஈவென்ட். ஓகே, ஸோ நான் தான் மெயின் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஓகே, ஸோ அங்க வந்து நான் இது ட்ரை பண்ணேன், எக்ஸ்போஷர் ட்ரை பண்ணேன். ஓகே, இது பண்றப்ப ரொம்ப டார்க்கா இருக்கு. ஓகே, நான் இந்த எக்ஸ்போஷர்ல இது பண்ணேன், டிஃபரெண்ட் தெரியுது எனக்கு. தெரியுது உங்களுக்கு ஆக்சுவலா. ஓகே, ஃபைன். சார், அதான் இது வந்து ரெண்டாவது சுச்சுவேஷன் உங்களுக்கு ஆக்சுவலாக. அதாவது ஓவரால் ஃப்ரேம் வந்து ரிலேட்டிவ்லி டார்க்காக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் படத்தை என்ன பண்ணணும், நீங்கள் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டும். டார்க்கான சீனுக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் படத்தை நீங்கள் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணணும். பிரைட்டான சீன் எடுக்கும்போது படத்தை நீங்கள் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணணும் இல்லை. அதுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு, ஸ்னோ சீன்ஸ்லாம் எடுக்கும்போது ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணணும். பேக்ரவுண்ட் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ஒயிட் வால் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்போஷரை கொஞ்சம் கூட்டணும் இல்லை, இன்க்ரீஸ் பண்ணணும். பட் சீன் வந்து டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்கள் ஆக்சுவலாக படத்தை நீங்கள் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. நைட் டைமில் பீச்சில் இல்லை 8 மணிக்கு போல் உங்கள் ஃபேமிலி எடுக்கிறீங்க இல்லை, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க, பிரைட்டாக தெரிவாங்க. என்ன காரணம், உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக டார்க் இல்லை. பேக்ரவுண்ட் ஃபுல்லாக டார்க்காக இருக்கும்போது உங்கள் கேமரா எப்படி புரிஞ்சிக்கும் ஆக்சுவலாக, ஐயோ இந்த ஃபுல் சீன் டார்க்காக இருக்குது, கிரேவோட டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் ஆக்சுவலாக, எக்ஸ்போஷர் அது கூட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க போகிற அப்படி வெளிரி போயிடுவாங்க. ஓகேவா, அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், எக்ஸ்போஷர் நீங்கள் மைனஸ் பண்ணணும். அப்போ தான் அவங்க டீட்டெயில்ஸ் கொண்டு வருவாங்களே, அவங்க ஃபேஸ் டீட்டெயில்ஸ் கிளியராக உங்களுக்கு வரும் அதில். ஓகேவா, ஸோ இது செகண்ட் சினாரியோ. ஃபர்ஸ்ட் சினாரியோ, என்டையர் ஃப்ரேம் கண்டெய்ன்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் பை த பிரைட் ஏரியா, ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணணும். என்டையர் ஃப்ரேம் இன்ஃப்ளூயன்ஸ் பை டார்க் ஏரியாஸ், யூ டு அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைட்டாக இருந்துச்சுன்னா ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணணும், டார்க்காக இருந்துச்சுன்னா அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஓகேவா, அது மேனுவலாக பண்ணலாம் நீங்கள், இல்லாட்டி வந்து ஐ திங்க் ஆட்டோமேட்டிக் மோடில் போய் காம்பன்சேஷன் கொடுக்கலாம். லுக் அட் திஸ் பிக்சர். இங்கே 2 படம் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகேவா, இதில் வந்து என்னுடைய சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, சொல்லுங்கள் பார்ப்போம், இதனுடைய சப்ஜெக்ட் எது இதில்? பில்லர்ஸ். யா, யூ ரைட். அதில் வந்து ஒரு 6 பில்லர் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அந்த 6 பில்லர் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஐ மீன் ராஜீவ் காந்தி மெமோரியல் இருக்குது இங்கே சென்னையில் இல்லை, ஸ்ரீபெரும்புத்தூரில், வேர் ஹி வாஸ் அசாசினேட்டட். அந்த லொக்கேஷன், அந்த இடத்துல ஒரு மெமோரியல் கட்டியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு 6 பில்லர் இருக்குது ஆக்சுவலாக. அந்த 6 பில்லர் தான் என்னோடய சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன் ஆக்சுவலாக. பட் என்ன ஆயிருக்கு, அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஃபோட்டோ எடுக்கும்போது என்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கை நல்லா பிரைட்டாக இருக்கிறதுனால, ஓகே, என்னுடைய கேமரா வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கைனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுது. பிகாஸ் தட் இஸ் த மெஜாரிட்டி ஏரியா. அந்த ஓவரால் சீனில் ஸ்கை ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால மை கேமரா காட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த பிரைட் ஸ்கை. அதனால் என்னாச்சு கேட்டிங்கன்னா, ரிலேட்டிவ்லி டார்க்கர் பில்லர்ஸ் வந்து ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், முதல் பிக்சர் டார்க் ஆகிடுச்சு. ஓகே, அந்த ட்ரீஸ்லாம் பாருங்கள் ரொம்ப டார்க்காக பிளாக் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் இல்லை, இட்ஸ் பிகம் ஆல்மோஸ்ட் பிளாக் ஃபஸ்ட் பிக்சரில். ஆனால் ஸ்கையோட கலர் கரெக்டாக வந்திருக்கு. ஸ்கையோட கலர் ஏன் கரெக்டாக வந்திருக்கு, கேமரா ஸ்கைக்கு எக்ஸ்போஷர் கொடுத்துச்சு, அதனால் கரெக்டாக வந்துச்சு. ஆனால் ஸ்கை என் சப்ஜெக்ட் இல்லை. எது என் சப்ஜெக்ட், பில்லர் தான் என்னோட சப்ஜெக்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆக்சுவலாக, இன்டென்ஷனலாக என்ன பண்ணுறேன், எக்ஸ்போஷர் கொஞ்சம் கூட்டி கொடுக்குறேன். ஸோ ஹியர்
the dark subjects or dark objects against bright background I have to overexpose. செகண்ட் பிக்சர் பாருங்க, ஒரு ஸ்டாப் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்போது யூ கேன் சி அந்த லான்ஸ்லாம் கரெக்டாக வந்துருச்சு, பில்லர் கரெக்டாக வந்துருச்சு, ட்ரீஸ் கூட கொஞ்சம் பிரைட்டாக ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஸ்கை இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆயிடுச்சு இல்லை? டெஃபினெட்லி நான் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ண ஸ்கை பிரைட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு? ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் திஸ் டூ பிக்சர்ஸ். இது கேமராவில் நீங்கள் எடுக்கும்போதே இந்த டிஃபரன்சியேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்ன வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, ஏன் என் படம் டார்க் ஆச்சு? ஓகே, நான் வந்து பிரைட் ஸ்கை நிறைய இன்க்ளூட் பண்ணிட்டேன், பேக்ரவுண்டில் ஸ்கை ஜாஸ்தி வந்துருச்சு, அந்த பிரைட் ஸ்கை வந்து என்னோட எக்ஸ்போஷரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு. ஓகே, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் என்ன ஆக்சுவலாக அதனுடைய விளைவுகளை அதிகப்படுத்திருச்சு இல்லை? அந்த பிரைட்னஸோட விளைவுகளை அதிகப்படுத்தி காமிக்கும் போது அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய மெயின் சப்ஜெக்ட் அதோட கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால அது ரொம்ப டார்க்காக போயிடுச்சு. ஓகேவா? இது வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம், ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ எனிதிங் விச் இஸ் ரிலேட்டிவ்லி டார்க் அண்ட் யூ ஆர் ட்ரைங் டு ஃபோட்டோகிராஃப் அகெயின்ஸ்ட் எ பிரைட் பேக்ரவுண்ட், யுவர் மெயின் சப்ஜெக்ட் வில் பிகம் ஈவன் மோர் டார்க்கர். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அதை நீங்கள் பிரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். இது மூணாவது சினாரியோ. இது என்ன நான் என்ன சொல்லுவேன் கேட்டிங்கன்னா, இதை வந்து டார்க் சப்ஜெக்ட் அகெயின்ஸ்ட் பிரைட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவேன். டார்க் சப்ஜெக்ட் அகெயின்ஸ்ட் பிரைட் பேக்ரவுண்ட் ஐ ஹாவ் டு ஓவர் எக்ஸ்போஸ். ஓகேங்களா? இது புரியுதா உங்களுக்கு? மூணாவது இது ஆக்சுவலாக. ஆமாம், நாலாவது இதுக்கு ரிவர்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, நாலாவது என்ன கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்குது, சப்ஜெக்ட் பிரைட்டாக இருக்குது. ஓகே, யா, ரெண்டு பிக்சர் காமிச்சிருக்கேன் இதில் இல்லை? மை சப்ஜெக்ட் இஸ் வெரி பிரைட் பிகாஸ் இட்ஸ் எ ஒயிட் ஃப்ளவர் இல்லை? வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வந்து ஒரு ஃப்ளவர் தான் என்னுடைய சப்ஜெக்ட். ஆனால் தட் ஃப்ளவர் இஸ் சரௌண்டட் பை வாட் ஐ கேன் சே டார்க் கிரீன் ஃபோலியேஜில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த இலைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டார்க்கான க்ரீன் ஆக்சுவலாக. ஓகே, பட் நான் எவாலுவேட்டிவ் மீட்டரில் நான் ஃபோட்டோ எடுக்கும்போது இப்போ என்ன அது கேட்டிங்கன்னா, கேமரா வந்து ஓவராலாக பார்க்கும்போது என்ன பண்ணுது கேட்டிங்க அப்படின்னா, அந்த பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்கிறதுனால என்னாச்சு கேட்டிங்கன்னா, லைட் இல்லைன்னு நினச்சிட்டு முதல் படத்தை கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. அப்போ என்னோடய ஃப்ளவர் வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆனதுனால அந்த ஃப்ளவருடைய டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. ஐ மீன் இந்த டெக்ஸ்சர் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. ஃப்ளவர் வந்து ரொம்ப ஃப்ளாட் ஆகிடுச்சு. அந்த ஒயிட் ஏரியாவில் எனக்கு டீட்டெயில்ஸே இல்லை ஆக்சுவலாக. ஓகே, அப்போது அந்த ஃப்ளவர் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல கொஞ்சம் படத்தை கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டும். செகண்ட் பிக்சர் பாருங்கள், ஸ்லைட்டாக அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். அண்டர் எக்ஸ்போஸ் பண்ண உடனே எனக்கு அந்த ஃப்ளவர் டீட்டெயில்ஸ் மட்டும் வரல, பேக்ரவுண்டில் வந்து லீஃபினுடைய கலர்லாம் கூட பக்காவாக வந்துருச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் தி fourth scenario where you are shooting a bright subject against a dark background இல்லையா? ஸோ மெஜாரிட்டி உங்களுக்கு டார்க் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால கேமரா என்ன பண்ணுது, உங்களுக்கு எக்ஸ்போஷரை அதிகம் பண்ணுது. அதில் என் சப்ஜெக்ட் ஒயிட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது இன்னும் பிரைட்டாக போச்சு ஆக்சுவலாக. அதான் பிரச்சனை உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ இது 4 சினாரியோ தான் நமக்கு ஆக்சுவலாக நம்ம ஃபோட்டோகிராஃபியில் வந்து எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் பயன்படுத்த வேண்டியது. இது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பயன்படுத்தினா ஓகே, இல்லை இது தெரியட்ட போனாலும் பரவாயில்ல. ஓகே, மிரர்லெஸ் கேமரா யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்துடுறீங்க, எடுத்தோடனே பார்க்குறீங்க ஐயோ ஃப்ளவர் வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஐயோ ஒரு கருப்பாயிட்டார் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், சரியாயிடும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த பிரின்சிபல் எனக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. பிரின்சிபல் தெரிஞ்சு நீங்கள் பண்ணாலும் ஓகே, பிரின்சிபல் தெரியாமல் வியூ ஃபைண்டரை பார்த்து இல்லை எல்சிடி வியூ ஃபைண்டரை பார்த்துட்டு இது டார்க்காக இருக்குது அப்படின்னா பிரைட் பண்ணிக்கோங்க, பிரைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை டார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். எப்படி பண்ணுவீங்க, நீங்கள் காம்பன்சேஷன் யூஸ் பண்ணி பண்ணணும். இதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக் மோட் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா, ஏவி மோடு, டிவி மோடு, ப்ரோக்ராம் மோடில் எடுத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன். மேனுவல் மோட் எடுத்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆக்சுவலாக அப்பர்ச்சரையோ ஷட்டர் ஸ்பீடோ ஐஎஸ்ஓ ஏதோ ஒன்று கூட்டி குறைச்சி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த காம்பன்சேஷன் அப்ளை பண்ணலாம். அங்கேயும் என்ன வரணும், ஸ்கேல் எங்கே வரணும், உங்களுக்கு ப்ளஸ்லேயோ மைனஸ்லேயோ வரணும். எங்கே இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்கேலை வாட்ச் பண்ணுங்கள். எக்ஸ்போஷர் மீட்டர் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வாட்ச் பண்ணுங்கள். அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு தேவைப்பட்டால் அது +1 வைங்க, தேவைப்பட்டால் அது -1 வைங்க, இல்லை -2 வைங்க. டிபெண்ட்ஸில் எவ்வளோ தூரம் நீங்கள் லெஃப்ட்டில் ரைட்டில் தள்ளணும் அப்படிங்கிறத பொறுத்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃபியில் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். நான் சொல்கிறது தான், டோன்ட் கேல்குலேட்லாம் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது வந்து ஒரு எமோஷ்னல் ரெப்ரசன்டேஷன் தான் ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது, ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் அது. அதனால் எந்த படம் டார்க்காக தான் நல்லாயிருக்குமோ அது டார்க்காக நீங்கள் எடுங்க, தப்பு இல்லை. எந்த படம் கொஞ்சம் பிரைட்டாக தான் நல்லாயிருக்குமோ அது பிரைட்டாக எடுங்க. இதுக்கு வந்து பெரிய ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே நிறைய டெக்னாலஜிலாம் போட்டு சயின்ஸ் சொல்லி நீங்கள் எல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையவே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, பிகாஸ் ஃபோட்டோகிராஃபி இஸ் அன் ஆர்ட் அண்ட் இட் இஸ் சப்ஜெக்ட் டு பீப்புள்ஸ் டேஸ்ட் அண்ட் த பர்பஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த படத்தினுடைய தேவையை பொறுத்து அந்த பிரைட்னஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் பீப்புளோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் அதை பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஏன்னா அடிப்படையில் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. இங்கே வந்து நீங்கள் எவிடென்ஷியலாக இதை ப்ரூவ் பண்ணணும், இதை இந்த ஃபார்முலா படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஃபார்முலா ஏன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, திஸ் இஸ் அ கான்செப்ட் பிஹைண்ட் தட். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் இதெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது ஆக்சுவலாக. எப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ணாலும் என்ன பண்ணுங்கள் ஆக்சுவலாக, எமோஷனலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஹேண்டில் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. உணர்வு பூர்வமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அது அது எப்படி இருக்குது, இப்படி இருந்தால் எனக்கு நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் டார்க்காக தான் பிடிக்குது அப்படின்னு டார்க்காக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஐயோ ரொம்ப டார்க்காக ஆயிடுச்சு, கொஞ்சம் பிரைட்டாக நல்லா இருக்குன்னா பிரைட்டாக எடுத்துக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ, ரைட்? ஆஃப்டர் ஆல் லைக் த பிக்சர் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை யுவர் இன்னர் ஹார்ட். உங்களோட உள் மனசை, ஆள் மனசை வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு திருப்திப்படுத்தணும். உங்கள் மனசையோ இல்லை மற்றவங்க மனசையோ அது திருப்திப்படுத்தணும் ஆக்சுவலாக. அதுக்கு என்ன பண்ணுமோ அதை நீங்கள் பண்ணிட்டு போங்க ஆக்சுவலாக. பட் அது பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன், வேற ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. இது வந்து எங்களுக்கு ஃபிலிம் பீரியடில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அது ஃபிலிம் கேமரா போட்டு நான் எடுக்கும்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஓகே, அதாவது வந்து லேட் 80s அண்ட் ஏர்லி 90s அந்த காலகட்டத்தில் வந்து ஃபிலிம் கேமராவில் எடுக்கும்போது எனக்கு உங்களுக்கு படம் எடுத்தோன்னே பின்னாடி படம் தெரியாது பார்த்தீங்களா. அப்போது வந்து இந்த சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டுச்சு ஆக்சுவலாக. அது நான் புரிஞ்சுட்டு கரெக்டாக பண்ணணும். இல்லாட்டி என்ன ஆகிடும், உங்களுக்கு ஃபிலிம் காலி ஆகிடும். எடுத்த பிறகு ஓவர் ஆயிடுச்சு, அண்டர் ஆயிடுச்சுன்னு தலையில் கை வைக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது ஆக்சுவலாக. பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ இட்ஸ் பிகம் வெரி சிம்பிள் பிகாஸ் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு கெட் இன் த ஃபோட்டோ யூ ஆர் கோயிங் டு சி இன் த வியூ ஃபைண்டர். எது படமாக வரப்போதோ அதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படமாக தெரியுது இல்லை இல்லையா உங்களுக்கு. ஸோ மச் மோர் ஈஸியர். மிரர்லெஸ் கேமரா பொறுத்தவரைக்கும் வந்து இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே, பட் யூ ஷுட் நோ தட். ஓகே, ஸ்னோ கவர் சீன் நான் எடுக்கிறேன், அப்போ வந்து படத்தை கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டும், அப்போ காம்பன்சேஷன் திரும்பி நான் ப்ளஸ் கொண்டு போகிறேன் அப்படின்னா படம் கரெக்டாக வந்துச்சு. புரியுதா? அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து ஜாஸ்தி போட்டு அதை போட்டு மண்டையை போட்டு உடச்சிக்காதீங்க ஆக்சுவலாக. அண்ட் எனக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐ எம் அ கைண்ட் ஆஃப் அ டீச்சர். ஐ ஜஸ்ட் வேல்யூ ஃபோட்டோகிராஃபி மோர் ஆஸ் அன் ஆர்ட் தேன் ஆஸ் அ டெக்னிக். ஓகே, அது அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உணர்வுபூர்வமான விஷயமா நான் பார்க்குறேன் ஆக்சுவலி. நீங்களும் அப்படியே பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் அதை என்ஜாய் பண்ண முடியும். அதை ரொம்ப சயின்ஸாக பார்த்தீங்கன்னா அது என்ஜாய் பண்ண முடியாது உங்களால். அந்த கணக்கு போட்டே நமக்கு வந்து வெறுத்துரும் வாழ்க்கை ஆக்சுவலாக. ஓகேவா? அதனால் அப்படி பார்க்காதீங்க. பட் கணக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை அப்படி தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு அண்டர்கோயிங் எ கோர்ஸ், யூ ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஏன் நான் அதை அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதனால அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணுறேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக்சுவலாக. ஓகே, பட் இந்த படம் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா டார்க்காக எடுத்துக்கோங்க. புரியுதா? ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன கேட்டிங்கன்னா வந்து அந்த படம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வரக்கூடிய அந்த கதையை ஓகே மற்றவங்களுக்கு கரெக்டாக அது வந்து கன்வே பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல படம், அவ்வளோதான். அதை தாண்டி இது வந்து இது -1 வச்சனா, +1 வச்சனா, இல்லை 1.3 வச்சனா, 1.7 வச்சனா, அதெல்லாம் ஒரு அது பேக் அண்ட் ஸ்டோரிஸ் அதெல்லாம். புரியுதா உங்களுக்கு? அதனால் படத்தை பாருங்கள், பிடிச்ச மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கொடுங்க ஆக்சுவலாக. பட் எப்படி எக்ஸ்போஷர் கூட்டுறது குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனை யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சில கேமராவில் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் அதை மூவ் பண்ணணும். ஓகே, சில கேமராஸில் பேக் டயல் இருக்கும், அதை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ரொட்டேட் பண்ணி கேனன் கேமராவில் ஷட்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பேக் டயல் ரொட்டேட் பண்ணிங்கன்னா எக்ஸ்போஷர் ஸ்கேல் உங்களுக்கு மூவ் ஆகும் இல்லையா? சோனி மாதிரி கேமரா என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் +or- இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அங்கே போய் என்ன பண்ணணும் நீங்கள் ஆக்சுவலாக +or- அங்கே நீங்கள் பண்ணணும். புரியுதா? ஸோ அப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஒரு சரியான ஒரு எக்ஸ்போஷர் வர்ற மாதிரி உங்கள் படத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் கடைசியாக நீங்கள் பார்க்குறது என்ன கேட்டிங்கன்னா விண்டோ லைட் போர்ட்ரேட். ஓகே, விண்டோ லைட் போர்ட்ரேட்டில் நம்ம நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு ஜன்னல் பக்கத்தில் வச்சு யாராவது ஃபோட்டோ எடுப்போம். அப்போது ஃப்ரேம் கொஞ்சம் லூஸாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஜன்னல் பக்கத்தில் இருக்கிற அவங்க ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பின்னாடி நம்ம ரூம் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்லி டார்க்காக இருக்கும். அவங்க ஜன்னல் பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க மேலே வெளிச்சம் அதிகமாக படும், ரூமுக்குள்ளே கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கும். அப்போ ஓவரால் ஃப்ரேம் நீங்கள் வந்து எவாலுவேட்டிவ் மெட்டீரியல் வச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஓவரால் ஃப்ரேம் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா டார்க்னஸை பேஸ் பண்ணி அந்த பிக்சரை வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிவிடும். அந்த இடத்துல என்ன பண்ணணும் நீங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் எவாலுவேட்டிவ் மீட்டரில், மல்டிமீட்டரில், இல்லை வந்து மேட்ரிக்ஸ் மீட்டரில் எடுக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நீங்கள் ஸ்பாட் மீட்டர் வச்சு எடுக்கும்போதோ இல்லை வந்து பார்ஷியல் மீட்டர் வச்சு எடுக்கும்போது இந்த பிரச்சனை வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பாட் மீட்டர், பார்ஷியல் மீட்டர் போகும்போது சப்ஜெக்டை மட்டும்தான் நீங்கள் ரீடிங் எடுக்கிறீங்க, அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வராது ஆக்சுவலாக. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி உங்கள் சப்ஜெக்ட் சின்னதாகி போகுது உங்களுக்கு அண்ட் பேக்ரவுண்ட் பெருசாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஒன்று பார்ஷியல் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி ஸ்பாட் யூஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஓகேவா? இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களோட எக்ஸ்போஷரை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எவாலுவேட்டிவ் மீட்டர் பண்ணுற சமயத்தில் உங்களுக்கு அதிகமாக அது யூஸ் ஆகும்.
ஐ மீன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது இல்லாட்டி மல்டி யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக. ஓகேவா? இவ்வளோ தான் மொத்தம் இந்த நான் சொன்ன வந்து இந்த 5 சுச்சுவேஷனில். ஒன்று, சீன் அண்ட் சப்ஜெக்ட் ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கிறது ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணணும். சீன் அண்ட் சப்ஜெக்ட் ஃபுல்லாக டார்க்காக இருக்கிறது அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணணும். அண்ட் சப்ஜெக்ட் டார்க்காக இருக்குது, பேக்ரவுண்ட் பிரைட்டாக இருக்குது, ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் பிரைட்டாக இருக்குது, பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்குது, அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணணும். 5வது, எல்லா விண்டோ லைட் போர்ட்ரேட்ஸுக்கும் கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணணும். எனி விண்டோ லைட் போர்ட்ரேட்டில் என்ன கேமரா சொல்லுதோ அதை விட கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா படம் வந்து சூப்பராக வரும் ஆக்சுவலாக. மொத்தமே உலகத்தில் இந்த 5 சுச்சுவேஷன் தான். 5 தாண்டி 6வது சுச்சுவேஷன் ஒன்றுமே கிடையாது. எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் பொறுத்தவரைக்கு there are only 5 situations you have to remember to apply exposure compensation. இது எப்படி எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கா? எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் புரிஞ்சிருக்கா? ஓகே ஓகே, வெரி குட். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான சப்ஜெக்ட் ஃபார் அ பிகினர், ஐ நோ தட். ஓகே, அது எவ்வளோ சிம்பிளாக சொல்லி திரும்பணுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஓகே ஆக்சுவலாக. பட் திரும்ப திரும்ப நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு இது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இதில் எவ்வளோ எக்ஸ்போஷர் நீங்கள் கூட கொடுக்கணும், எவ்வளோ கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் இல்லை? நெக்ஸ்ட் அது அனதர் இல்லையா? ஓகே, இது ப்ளஸ் கொடுக்கணும் மைனஸ் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க சார், பட் எவ்வளோ கொடுக்குறது? 0.7 கொடுக்குறதா, இல்லை 0.3 கொடுக்குறதா, இல்லை 1 ஸ்டாப் கொடுக்குறதா, இல்லை 1.5 ஸ்டாப் கொடுக்குறதா? அது கூட ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா? அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கேமராவில் வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 டெக்னாலஜி இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஹிஸ்டோகிராம் பார்த்துருக்கீங்களா? ஹிஸ்டோகிராம் யாராவது ஆமாம் சார். பார்த்துருக்கீங்களா? எங்கே இருக்குது அது சொல்லுங்க, செல்வி சொல்லுங்க பாப்போம். பிக்சர் டீடைல்ல வருங்க சார் அதுங்க. ஆமாம், ப்ளேபேக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டிஸ்பிளே பட்டனா இல்லாட்டி இன்ஃபோ பட்டனை நீங்கள் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2வது 3வது டிஸ்பிளேல அது வந்துடும். ரைட் சைடில் ஃபோட்டோ சின்னதாக தெரியும். அப்புறம் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்டோகிராம்ஸ் ஒரு கிராஃப் ஒன்று தெரியும், அதுதான் ஹிஸ்டோகிராம். ஓகேவா? அந்த கிராஃப் தான் வந்து உங்களை எக்ஸ்போஷரோட ஸ்டேட்டஸை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கிராஃப். ஓகே, அந்த ஃபோட்டோவில் எவ்வளோ பிக்சல்ஸு, ஓகே, எவ்வளோ பிரைட்னஸ் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேஷன் உள்ள ஒரு கிராஃப். ஓகே, ஸோ இட் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பிரைட், மிட் டோன் அண்ட் டார்க் பிக்சல்ஸ் இன் யுவர் பிக்சர். உங்களுடைய படத்தில் இருக்கக்கூடிய பிரைட்டஸ்ட்டு உடைக்கன்சே பிக்சல்ஸு, மிட் டோன் பிக்சல்ஸு, அப்புறம் டார்க் பிக்சல்ஸ் எல்லாமே எவ்வளோ இருக்குது, பிரைட் ஏரியாவில் எவ்வளோ இருக்குது, மிட் டோனில் எவ்வளோ இருக்குது, டார்க் ஏரியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிராஃபிக்கலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது ஹிஸ்டோகிராம். அது ஒரு ஒரு ஐ கேன் கால் இட் as a data also. It's a kind of a data. Okay, it's an information for the photographer. Okay, you look at that and you understand, oh okay, இந்த படம் கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னே நீங்கள் சொல்லுவீங்க. ஐயோ அது கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சின்னு பார்த்தோன்னு சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகும்போதும் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகும்போதும் அந்த கிராஃபோடைய ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டாக்டர்லாம் லைக் யூஸ் டீலிங் வித் ஹார்ட் இல்லையா, ஒரு கார்டியாக் ரிலேட்டடான ஒரு இஷ்யூஸ் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாரு, இசிஜி பார்க்குறாரு உங்களுக்கு இல்லை. இசிஜியில் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் தெரியும் உங்களுக்கு இல்லை, இப்படி 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 இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, யூனோ இது சம்மர் இட் வில் ரைஸ், சம்மர் இட் வில் பிகம் டன், அப்புறம் ஒரு ஃப்ளாட்டாக போகும். You know that, right? Okay. அது ஃபஸ்ட்டு பண்ண சொல்கிறார் இல்லையா? ஸோ when he suspects there's a problem with the heart, he's asking you to go for a ECG. இந்த ECG என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ஹார்ட்டோட கண்டிஷனை வந்து கிராஃபிக்கலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் ECG இல்லை. ஹார்ட் எப்படி இருக்குது, ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து டாக்டருக்கு வந்து விஷுவலாக சொல்லக்கூடிய ஒரு கிராஃப் இல்லையா. ஸோ அந்த கிராஃப் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக புரியும், ஏன்னா அது ஒரு டயக்ராம் இல்லையா. கிராஃப்ங்கிறது ஒரு டயக்ராம், பிகாஸ் அதில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கிடையாது. பட் இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் அதை கம்பேர் பண்ணுறது ஈஸி இல்லை. ஓ இந்த இடத்துல இன்னைக்கு இப்போ சேல்ஸ் வந்து இவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த மாதம் சேல்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க ஆக்சுவலாக? அந்த கிராஃபுடைய அந்த ஷேப் மாறும்போது என்ன சொல்கிறீங்க ஆக்சுவலாக, பரவாயில்ல ஸ்கேல்ஸ் அப்படி சேல்ஸ் பெட்டராக இருக்குது இந்த மாதம், ஐயோ என்னாச்சு சில சேல்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அந்த கிராஃபை பார்த்தோன்னே நம்ம சொல்கிறோம். அது ஆக்சுவல் டேட்டா இல்லை, ஆக்சுவல் நம்பர் இல்லை. But you are able to understand that, okay, we are progressing, we are not progressing enough. அப்படிங்கிற விஷயத்தை எப்படி வந்து ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இல்லாட்டி ஒரு மேனேஜர் வந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி ஓகே அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாரோ, அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபரும் அந்த கிராஃபை பார்த்து என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு டேக் அன் ஆக்ஷன். ஓகே, இந்த கிராஃப் இப்படி வந்திருக்கு, ஆனால் இப்படி தான் வரணும்.
எனக்கு ஏன் இப்படி வந்திருக்கு அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் நீங்கள்? அப்படி வரணும், நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸ்போஷர் பொறுத்தளவுக்கு அப்படிங்கிறத நீங்கள் பண்ணணும். புரியுதா? அதனால் ஒரு டெக்னிக்கலான வெரி இம்பார்ட்டண்ட்டான ஓகே ரொம்ப சொஃபசிகேட்டடான ஒரு கேன் ஒரு விஷயம் தான் அந்த ஹிஸ்டோகிராம் சொல்லக்கூடிய அந்த கிராஃப். ஒரு நார்மலாக பிகினர்ஸுக்கு வந்து அது புரியாது. அந்த கிராஃப் தெரியும் அவங்களுக்கு, ஆனால் அது எப்படி அதை ரீட் பண்ணுறதுன்னு தெரியாது இல்லை? ஓகே, இப்போ டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இசிஜி அவங்க ரீட் பண்ண, நமக்கு ரீட் பண்ண தெரியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு அந்த கிராஃபை ரீட் பண்ண முடியும், ஸ்டடி பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஓகே, இன்றைக்கி நம்ம தான் கற்றுக்க போகிறோம். டுடே யூ ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஹவு டு ரீட் த ஹிஸ்டோகிராம் and based on the what I can say the reference given by the histogram, how you are going to achieve proper exposure for your photos. Okay, உங்களுடைய ஃபோட்டோவில் வந்து ப்ராப்பரான எக்ஸ்போஷர் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ இது இருக்குது. இது வந்து உங்களுக்கு மிரர்லெஸ் கேமராஸில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே கூட தெரியும். உங்களுக்கு மிரர்லெஸ் கேமரா வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கேமராவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சப்ஜெக்டை நீங்கள் வியூ பண்ணுறீங்க எல்சிடி மானிட்டரில். அப்போ டிஸ்பிளே பட்டனை மல்டிபிள் டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹிஸ்டோகிராம் வந்து உங்களுடைய ஃப்ரேமில் பாட்டம்லேயோ டாப்லேயோ வரும். வச்சுருக்கீங்க பாருங்கள், வருதா பாருங்கள். சோனி கேமரா யூசர்ஸ், கேனன் கேமரா யூசர்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். மிரர்லெஸ் வச்சுருக்கவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தெரியும். அது நீங்கள் இந்த ஃப்ரேம் அப்படி ஆல்டர் பண்ணிங்கன்னா அந்த கிராஃப் மாறிட்டே இருக்கும். மாறுதா பாருங்கள். அன்பு சொல்லுங்கள், சோனி வச்சுருக்கீங்களே. அன்பு இருக்காரா? அன்பு இல்லை. அன்பு இல்லையா? ஆடியோ மியூட் ஆயிருக்கு. சரி, ஓகே, வருதுங்க சார், கிராஃப் வருதுங்க சார். கிராஃப் வருது ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கேமரா அப்படி வச்சு என்ன பண்ணுங்க, அப்படி இப்படி லெஃப்ட்ல ரைட்ல அப்படி மூவ் பண்ணுங்க, அந்த கிராஃப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பாருங்க. எஸ் சார், எஸ் சார். ஓகே, இது வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த கிராஃப் உங்களுக்கு தெரியுது இல்லை? ஸோ தேர்ஸ் அ ரெஃபரன்ஸ். ஓகே, இந்த கிராஃப் எப்படி வரணும் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மிரர்லெஸ் கேமராஸில் வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தெரியும். டிஎஸ்எல்ஆர் கேமராவில் வந்து லைவ் வியூவில் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக லைவ் வியூவில் போகல அப்படின்னா படம் எடுத்த பிறகு என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ளேபேக் பண்ணிங்கன்னா அது தெரியும். இது வந்து உங்களுடைய இமேஜுடைய ஒரு எம்பெடட் டேட்டா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது வந்து அது வந்து உங்கள் இமேஜ் கூட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டேட்டா. எப்படி அப்பர்ச்சர் டேட்டா வருதோ, ஷட்டர் ஸ்பீட் டேட்டா வருதோ, ஐஎஸ்ஓ வருதோ, ஒயிட் பேலன்ஸ் வருதோ, அதே மாதிரி ஒரு ஃபோட்டோவுடைய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இல்லையா, ஃபோட்டோவுடைய டேட்டாக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் எல்லாமே வரும். என்ன கேமரா யூஸ் பண்ணீங்க, என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க, எத்தனை மணிக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க இல்லையா, என்ன ஷட்டர் ஸ்பீட் வச்சிங்க, என்ன அப்பர்ச்சர் வச்சிங்க, என்ன ஐஎஸ்ஓ வச்சிங்க, என்ன லென்ஸ் யூஸ் பண்ணீங்க, என்ன பிராண்ட் லென்ஸ் யூஸ் பண்ணீங்க, என்ன ஃபோக்கல் லென்த்தில் எடுத்தீங்க இல்லையா, என்ன ஒயிட் பேலன்ஸ் வச்சிங்க, என்ன பிக்சர் ஸ்டைல் வச்சிங்க, அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஒரு அவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் அது இல்லை. எல்லா இமேஜ்லேயும் இது வந்து ஒரு டேக்டு இன்ஃபர்மேஷனாக போயிட்டே இருக்கும், பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் அது ஆக்சுவலாக. ஓகே, அதை வந்து எக்ஸிப் டேட்டான்னு சொல்கிறோம் நம்ம. எக்ஸிப் டேட்டா அப்படின்னா இமேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எம்பெடட் டேட்டா அது. ஸோ அந்த இமேஜ் எங்கெல்லாம் காப்பி பண்ணுறீங்களோ அது டேட்டாவோட அப்படி போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. அதோட சேர்ந்து ஹிஸ்டோகிராமும் போகும். நீங்கள் அந்த இமேஜை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஒரு போஸ்ட் ப்ராசஸிங் உடைய சாஃப்ட்வேரில், இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, மேபி லைட் ரூம் ஆர் ஃபோட்டோஷாப் ஆர் எனி அதர் இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்டோகிராம் உங்களுக்கு தெரியும். ஏதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா லைட் ரூமில்? எனிபடி பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக. அப்போ ஹிஸ்டோகிராம் பார்த்துருப்பீங்கல்ல? ஆமாம், அது கேமராவில் என்ன இருந்ததோ அது அப்படியே அங்கே வரும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அந்த இமேஜை நீங்கள் ட்வீக் பண்ணாத வரைக்கும், அந்த இமேஜை நீங்கள் ஆல்டர் பண்ணாத வரைக்கும் அந்த ஹிஸ்டோகிராம் அப்படியே இருக்கும் ஆக்சுவலாக. பட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் நீங்கள் ஆல்டர் பண்ணிங்கன்னா அந்த ஹிஸ்டோகிராம் மாறிடும். ஓகே, எனக்கு தெரியும். பிரைட்னஸ் ஆல்டர் பண்ணிங்க அப்படின்னா ஹிஸ்டோகிராம் மாறிடும் இல்லையா, கான்ட்ராஸ்ட் ஆல்டர் பண்ணிங்கன்னா ஹிஸ்டோகிராம் மாறிடும். ஓகேவா? ஸோ ஆமாம், என்ன விஷயம் நீங்கள் வந்து அந்த இமேஜில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, என்ன ஆக்ஷன் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஆக்ஷனை பொறுத்து அந்த ஹிஸ்டோகிராம் வந்து அப்படி மாறிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் ஒரு ட்ரிப்பை நீங்கள் கவனிக்கணும் அதை. புரியுதா? ஹிஸ்டோகிராம் எப்படி மாறுது ஆக்சுவலாக. ஓகே, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அந்த ஹிஸ்டோகிராம் மேலே வந்து ஒரு ட்ரையாங்கிள், இன்வெர்டட் ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த ட்ரையாங்கிளில் வந்து என்ன கலர் வருது, பிளாக் வருதா, எல்லோ வருதா, ஓகே, க்ரீன் வருதா, ரெட் வருதா, அதெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அது ஒரு பெரிய கதை, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஓகே, பட் ஹிஸ்டோகிராம் அங்கேயும் வருதுன்னு நீங்கள் ஆக்சுவலாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஹிஸ்டோகிராம் எப்படி நம்ம ஸ்டடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இப்போ. ஓகேவா? எல்லோரும் என்ன பண்ணிக்கோங்க, ஏதோ ஒரு இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹிஸ்டோகிராம் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஹிஸ்டோகிராம் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஹிஸ்டோகிராமில் இது பாருங்கள், இதில் ஒரு இமேஜ் இருக்குது. நான் இதில் ப்ளே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இன்ஃபோ பட்டனை மல்டிபிள் டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இதில் ஹிஸ்டோகிராம் தெரியுது. ரைட் சைடில் பாருங்கள் படம் தெரியுது.
அப்புறம் மேலே வந்து ஒரு பிரைட்னஸ் ஹிஸ்டோகிராம் தெரியுது. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஜிபி ஹிஸ்டோகிராம் ரெண்டுமே தெரியுது உங்களுக்கு. ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து ஹிஸ்டோகிராம் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, குட். இப்போ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ஹிஸ்டோகிராம். இந்த ஹிஸ்டோகிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் வந்து சில கேமராஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராமை வந்து ஒரு 5 டிவிஷனை டிவைட் பண்ணியிருப்பாங்க. கேனனில் பார்த்தீங்கன்னா தெரியும். கேனன் கேமரா வச்சுருக்கோங்க பாருங்கள். ஹிஸ்டோகிராமில் வந்து மொத்தம் 5 செக்மெண்ட் இருக்கும் இல்லை. சென்டரில் ஒரு செக்மெண்ட் இருக்கும், அப்புறம் வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு செக்மெண்ட், அது பக்கத்தில் நான் இந்த கிராஃபில் காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி இருக்கும். இருக்கா, தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு? தெரியுது. ஓகே, ஃபைன், குட். ஸோ இது வந்து 5 பிரைட்னஸ் ஏரியான்னு அர்த்தம் இல்லை. 5 செக்மெண்ட்டும் 5 டிஃப்ரெண்ட் பிரைட்னஸ் ஏரியா. அதில் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோ ஏரியா ஆர் கேன் சே பிளாக் ஏரியா ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டார்க் மிட்டோன் ஏரியா, அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் மிட்டோன் ஏரியா, அதுக்கடுத்தது பிரைட் மிட்டோன் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து ஹைலைட் ஏரியா. ஓகே, ஸோ லெஃப்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஷேடோஸ்ன்னு புரிஞ்சிக்கலாம், பிளாக்குன்னு புரிஞ்சிக்கலாம். ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டுன்னு புரிஞ்சிக்கலாம், இல்லாட்டி ஒயிட்டுன்னு புரிஞ்சிக்கலாம். இடது பக்கத்தில் பிளாக்கு, வலது பக்கத்தில் வந்து உங்களுக்கு என்னது ஒயிட் ஆக்சுவலாக. அப்படி தான் அந்த ஹிஸ்டோகிராம் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அந்த பாட்டம் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், அதில் நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். 0லேருந்து வேல்யூ வந்து 255 வரைக்கும் போகுது அதில். ஓகே, 0ங்கிறது ஒயிட்டே இல்லைன்னு அர்த்தம். தெரியுதா உங்களுக்கு? 0ங்கிறது ஒயிட்டே இல்லை, அந்த இடத்துல ஃபுல் பிளாக் இருக்குது ஆக்சுவலாக. அங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, ஒயிட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறீங்க அந்த பிளாக்ல. அதாவது 0ன்னு சொல்லக்கூடிய பிளாக் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஆடிங் லிட்டில் பிட் ஆஃப் ஒயிட் ஆட் பண்ண என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து அப்படி கிரேயாக மாறிட்டே வருது, அப்புறம் பிரைட் கிரேயாக மாறுது, கடைசியில் ரொம்ப ஒயிட் ஆட் பண்ணோன்னா பிளாக்கே காணாமல் போயிடுது, வெறும் ஒயிட் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது எண்டில் வந்து 255ங்கிறது என்னது ஒயிட் இல்லையா. இந்த பக்கம் எண்டில் வந்து 0 அப்படிங்கிறது பிளாக். இதுதான் வந்து அந்த பிரைட்னஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாட்டம் ஆக்சிஸில் இருக்குது. பிரைட்னஸ் ரேஞ்ச் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to 255. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஹைட் இருக்குது பாருங்களேன். அந்த ஹைட் எதை குறிக்கிறது கேட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் அட் எவ்ரி பிரைட்னஸ் ஏரியா. ஓகே, அந்த கீழே உள்ள பிரைட்னஸ் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்றுக்கும் மேலே எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து அதோட ஹைட் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ இந்த பிக்சரை எடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் இங்கே மேலே ஏறி இருக்குது, இந்த இடத்துல இப்போ இங்கே ஏறி இருக்கு ஆக்சுவலாக. அப்போ இவ்வளோ பிக்சர்ஸ் வந்து பிளாக்ல இருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிக்சர்ஸ் வந்து ஒயிட்ல இருக்குன்னு அர்த்தம். 100% ஒயிட் இந்த பிக்சரில் இருக்கானா, 100% ஒயிட் இந்த பிக்சரில் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒயிட்டே ஏறல, பிக்சலே இல்லை இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இதோட ஹைட் அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ஸ் தி நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ், அண்ட் இந்த விட்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ஸ் த பிரைட்னஸ் வேரியேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளாக் டு ஒயிட். மனசிலாச்சா? புரிஞ்சுதா உங்களுக்கு இது ஆக்சுவலாக? ஓகே, இதை எப்படி அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த எக்ஸாக்ட் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு கிராஃப் வந்துச்சு அப்படின்னா அது வந்து மிட் டோன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒயிட் அண்ட் பிளாக் மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம், அது மிட் டோன். இடது பக்கம் போனீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் பிளாக் அதிகமாகுதுன்னு சொல்கிறோம், அது என்ன சொல்கிறோம், டார்க் மிட் டோன் சொல்கிறோம். அதாவது இந்த ரெண்டாவது செக்மெண்ட் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து நம்ம பிளாக்னு சொல்கிறோம், ஷேடோன்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக. ஓகேவா? அதே மாதிரி ரைட்டில் வந்தீங்க அப்படின்னா மிட் டோன் இருக்குது, மிட் டோனில் கொஞ்சோண்டு நீங்கள் ஒயிட் ஆட் பண்ணிங்கன்னா அது பிரைட் மிட் டோன் ஆகிடுது, அப்புறம் இன்னும் ஒயிட் ஆட் பண்ணிங்கன்னா அது ஃபுல் ஒயிட் ஆகிடுது. ஸோ அந்த 5 செக்மெண்ட்டில் நடுவில் உள்ளது வந்து மிட் டோன், அவ்வளோதான். லெஃப்ட்டில் உள்ளது வந்து பிளாக், ரைட்டில் உள்ளது ஒயிட், அந்த மாதிரி புரிஞ்சிக்கலாம். இடப்பட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மிட் டோன் இல்லாட்டி பிரைட் மிட் டோன், இதுதான். இது கேமராவில் வந்து கேமரா டு கேமராவில் வந்து வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. நிக்கான் கேமராவில் இந்த செக்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகேவா? இது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆக்சுவலாக. சரியா? இதுதான் வந்து அந்த ஒரு கேன் சே அந்த ஹிஸ்டோகிராமினுடைய ஒரு லே அவுட். இந்த லே அவுட் தான் அதில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த படத்தை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம். நான் மேலே என்ன பண்ணி கேட்டிங்க அப்படின்னா ஷேடோஸை பார்த்தீங்கன்னா அந்த டார்க்காக போட்டிருக்கேன், அப்படியே மேலே போக போக ஹைலைட்டு நான் பிரைட்டாக போட்டிருக்கேன். அந்த செக்மெண்ட்டை உங்களுக்கு புரியுற மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இல்லை, சென்டரில் பாருங்கள் மிட் டோன் இருக்குது இந்த இடத்துல, இங்கே பாருங்கள் ஷேடோஸ் இருக்குது ஆக்சுவலாக, இங்கே வந்து ஹைலைட் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அதுதான் கீழே போட்டிருக்கு. கீழே இந்த ஸ்கேல்லையும் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, அப்படியே போக போக 255 வருது ஆக்சுவலாக. ஓகேவா? அதாவது 255 அப்படிங்கிறது பேசிக்காக வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 8 பிட் வேல்யூவில் எடுத்தீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் ஆஃப் டோன்ஸ் அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்களா, அதான் இதில் வருது ஆக்சுவலாக. 256 வரும் உங்களுக்கு ஆக்சுவலாக. 0 சேர்த்திங்கன்னா 256 வரும் ஆக்சுவலாக. 255 அங்கே இருக்குது, 0 ஆட் பண்ணிங்கன்னா 256, அதான் அந்த ரேஞ்ச் அதில் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த பிரைட்னஸ் வந்து நம்ம வந்து 0 to 100 கிடையாது, 0 to 255 வச்சுருக்கோம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக. ஓகேவா? அப்போது வந்து உங்களுடைய பிரைட்னஸ் ஏரியா வந்து மேபி ஒரு 150 இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல அது மிட் டோனில் வரும். 255 இருந்துச்சுன்னா ஒயிட்டில் வரும், 0 இருந்துச்சு அப்படின்னா அது பிளாக்ல வரும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவில் வந்து எந்த இடத்துல அது மாறி வருது அப்படிங்கிறத பொறுத்து இது சேஞ்ச் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, ஃபோக்கஸ் பாருங்க ஃப்ரண்ட்ல. 1 செகண்ட்ப்பா, கேமராவில் ஃபோக்கஸ் பாரு.
குட். ஸோ இது வந்து இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சா? ப்ளீஸ் புரிஞ்சுன்னா ஒரு எஸ் தட்டி விடுங்களேன். திங்க் யா சேட் பாக்ஸில் ஒரு எஸ் போட்டு விடுங்க. யா எஸ், ஐ அண்டர்ஸ்டுட். ஹிஸ்டோகிராமனுடைய லே அவுட் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஆல் ரைட். அனன்யா போட்டாச்சு, திருவேங்கடம் போட்டாச்சு ஆக்சுவலாக. ஓகே, தென் அடுத்தது எஸ் எஸ் ஓகே, அரவிந்த் போட்டாச்சு, கிளமெண்ட் போட்டாச்சு. சூப்பர், எல்லாருக்கும் புரிஞ்சுக்கலாம். சூப்பர், ஐ ரியலி லைக் இட். ஓகே, ஸோ நவ் யூ வில் பி ஏபிள் டு ஸ்டடி யுவர் வாட் ஐ கேன் சே யுவர் ஹிஸ்டோகிராம். நீங்கள் எடுத்த ஃபோட்டோவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளேபேக் பண்ணி பாருங்கள். ப்ளேபேக் பண்ணி ஒரு 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 பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து ஒயிட் பிரைட்னஸ் டாமினண்ட்டாக உள்ள ஒரு பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் ரைட் சைடில் ஏறி வந்திருக்கும். அண்ட் டார்க்னஸ் டாமினேட்டாக வந்த பிக்சரில் வந்து ஹிஸ்டோகிராம் வந்து லெஃப்ட்டில் ஏறி வந்திருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஐ வில் ஷோ த பிக்சர் ஹியர். இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ. ஓகே, நவ் லெட்ஸ் சே இப்போ ஷூட்டிங் ஒரு பியூர் ஒயிட் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து பியூர் ஒயிட் வால் எடுத்திருக்கேன். ஓகே, எக்ஸ்போஷர் கரெக்டாக கொடுத்து எடுத்திருக்கேன். யூ கேன் சி அந்த ஹிஸ்டோகிராம் எங்கே இருக்குது பாருங்கள். இட்ஸ் கான் டு த ரைட் சைட், இல்லை ரைட் சைடு எண்டுக்கு போயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா அங்கே வேறு எந்த கலருமே இல்லை, மிட்டோன் இல்லை இதில் பாருங்கள். தெர் இஸ் நோ மிட்டோன் ஹியர், ஒன்லி பியூர் ஒயிட் ஆக்சுவலாக. எல்லாம் ஒயிட் அப்படிங்கும்போது எல்லா பிக்சல்ஸும் எங்கே இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக பிரைட்டஸ்ட் ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஹிஸ்டோகிராம் காமிக்குது ஆக்சுவலாக. தெர் இஸ் நோ பிளாக், தெர் இஸ் நோ மிட்டோன் ஹியர், ரெண்டுமே இங்கே இல்லை. ஓகேவா, இது ஒரு பிரைட்டான ஒரு ஒயிட் வாலை நீங்கள் கரெக்டான எக்ஸ்போஷர் எடுக்கணும். நார்மல் எக்ஸ்போஷர் எடுத்திங்கன்னா அதில் கிரே வந்துடும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, அது கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த கிராஃப் இப்படி போகும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஒயிட் சப்ஜெக்ட் எடுக்கும்போது உங்கள் கிராஃப் வந்து ரைட்டில் ஏறி வரணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பிளாக் சப்ஜெக்ட் எடுக்கும்போது கிராஃப் வந்து லெஃப்ட்டில் ஏறி வரணும். இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், ஒரு ஒரு ஓப்பன் ஸ்கை நான் எடுத்திருக்கேன். இல்லை, ஓப்பன் ஸ்கை எடுத்துருக்கும் போது ஃபுல்லாக டார்க்காக இருக்குது நைட் டைமில். அப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப் எங்கே ஏறி வந்திருக்கு பாருங்கள், லெஃப்ட்டில் ஏறி வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா, ஸோ அந்த ஃப்ரேமில் வந்து பிளாக் எனக்கு கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதில் டார்க் ஸ்கை டார்க்காக வந்திருக்கு ஆக்சுவலாக, பிரைட் வால் பிரைட்டாக வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த பிரைட்னஸ் ஆஃப் யுவர் எக்ஸ்போஷர் பேஸ்ட் ஆன் த ஹிஸ்டோகிராம். இப்படி போகணும். நீங்கள் ஹிஸ்டோகிராமை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போஷர் டிசைட் பண்ணணும். புரியுதா, ஃபோட்டோ பார்த்துட்டு ஐ மீன் ஹிஸ்டோகிராம் பார்க்கக்கூடாது. ஹிஸ்டோகிராம் முதல்ல பார்க்கணும் நீங்கள். ஓகே, நான் டார்க் ஏரியாவை நான் ஷூட் பண்ண போகிறேன். அப்போ ஹிஸ்டோகிராம் எங்கே வரும், எனக்கு லெஃப்ட்டில் வரும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், நான் அப்பர்ச்சர் ஷட்டர் ஸ்பீடு ஐஎஸ்ஓ நான் ஆல்ட்ரு பண்ணணும். புரியுதா உங்களுக்கு. பிரைட் ஏரியா நான் எடுக்கிறேன், ஸ்னோ கவர்டு ஏரியா நான் எடுக்கிறேன், அப்படியே அந்த ஒயிட்டாக வரணும். ஐயோ ஹிஸ்டோகிராம் ரைட்டில் வரல, சென்டரில் வருது. அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் ஆக்சுவலாக எக்ஸ்போஷர் கொஞ்சம் கூட்டணும். ஸோ முன்னாடி என்ன பண்ண எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் படித்தேன் பார்த்தீங்களா, அது இதை ரெஃபரன்ஸ் வச்சு என்ன பண்ணணும் நீங்கள் மாற்றணும். புரியுதா. ஸோ ஒயிட் சீன் எடுத்திங்கன்னா, பிரைட் சீன் எடுத்திங்கன்னா உங்கள் ஹிஸ்டோகிராமில் இந்த கிராஃப் வந்து ரைட் சைடில் ஏறி வரணும். டார்க் ஏரியா எடுத்திங்க அப்படின்னா அது லெஃப்ட் சைடில் ஏறி வரணும் ஆக்சுவலாக, பிகாஸ் இட் இஸ் கால்ட் ஹைலைட் அண்ட் ஷேடோஸ். ஓகே, குட். இப்போ ஒரு மிட்டோன் சப்ஜெக்ட் எடுக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு மிட்டோன் சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும். இல்லை, மிட்டோன் சப்ஜெக்ட் என்ன, ஒரு ப்ரௌன் ஸ்டோனில் செய்யப்பட்ட வந்து ஒரு மான்யூமெண்ட் இல்லாட்டி ஒரு டெம்பிள். ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌனில் இருக்குது. பேக்ரவுண்டில் உள்ள அந்த 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 ட்ரீயும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனாக இருக்குது ஆக்சுவலாக. எல்லாமே பார்த்தீங்கன்னா மிட் டோன்ஸில் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இந்த பிக்சரில் பாருங்கள், உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் எங்கே வந்திருக்கு, இட் இஸ் தேர் இந்த சென்டர். இல்லை, ஒரு சின்ன ஒரு ஹில் மாதிரி, ஒரு மலை மாதிரி சென்டரில் வந்திருக்கு ஆக்சுவலாக. இல்லை, அப்படியே இங்கே லெஃப்ட்டில் ஆரம்பித்து அப்படி வந்திருக்குல்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் யுவர் ஷார்ட்ஸில் இப்படி தான் வரணும். மோஸ்ட் ஆஃப் யுவர் ஷார்ட்டில் as I told you 80% ஆஃப் யுவர் சப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் மிட் டோன். அப்போது 80% ஆஃப் மை ஹிஸ்டோகிராம் ஷுட் பி லைக் திஸ். புரியுதா உங்களுக்கு. அப்போது இது மாதிரி வரல, உங்களுக்கு மிட் டோன் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் படம் டார்க் ஆகிடுச்சு இல்லாட்டி பிரைட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேவா. நான் கமிங் டு திஸ் பிக்சர். இந்த பிக்சரில் பாருங்கள் ஹிஸ்டோகிராம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, யூ ஆர் ஏபிள் டு see very clearly. ஓகே, ஓகே, குட். ஸோ ஹிஸ்டோகிராம் எப்படி வந்திருக்கு இதில், இந்த ஃபோட்டோவில் சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், ஹிஸ்டோகிராம் எப்படி வந்திருக்கு, இதில் என்ன சப்ஜெக்ட் நான் எடுத்திருக்கேன், ஹிஸ்டோகிராம் எப்படி வந்திருக்கு. வாட் இஸ் மை சப்ஜெக்ட்? Only black and white, sir. Only black and white. You are right, correct. Only black and white. Sky is very bright and crows are very dark. காக்கெல்லாம் கருப்பாக இருக்குது. அண்ட் ஓவர்காஸ்ட் டேயில் எடுத்தனால ஸ்கை ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. அவ்வளோதான். ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் வருது ஹிஸ்டோகிராம். இடது பக்கத்தில் ஏறி வந்திருக்கு, அது வந்து க்ரோஸ். வலது பக்கம் ஏறி வந்திருக்கு, அது என்னது, ஸ்கை. நடுவில் மிட் டோனே இல்லை. லுக் அட் தட், தேர் இஸ் நத்திங் இன் த மிட் டோன். வேற ப்ரீவியஸ் பிக்சரில் மிட் டோன் இருக்குது, அதனால கிராஃப் இப்படி வந்திருக்கு. இதில் மிட் டோனே இல்லை, அதனால கிராஃப் வந்து இப்படி ஏறி வந்துருச்சு ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ யூ ஹாவ் டு டிசைட் அபவுட் திஸ் கிராஃப் ஃபர்ஸ்ட் டு கெட் தி எக்ஸ்போஷர். சீனை பார்க்குறீங்க, காக்கா இருக்குது, அப்புறம் வெள்ளை கலர் ஸ்கை இருக்குது அப்படின்னா ஹிஸ்டோகிராம் எப்படி வரணும், எனக்கு இப்படி ஒரு பா மாதிரி வரணும்.
வருதா பாருங்க, வரலன்னா அது மாதிரி வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போஷர் நீங்கள் மாற்றணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி வரலன்னா அது வர வைக்கணும். அதனால தான் மிரர்லெஸ் கேமராஸில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஹிஸ்டோகிராம் தெரியுற மாதிரி வச்சுருக்காங்க. when you see the, or you can say the subject, ஓகே, அதை பார்க்கும்போது ஹிஸ்டோகிராம் தெரியுதுங்க இல்லை, அது அப்படியே இப்படி 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 மேலே கீழே மூவ் ஆகிட்டே இருக்கு ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் பார்த்துட்டு ஓகே சப்ஜெக்ட் இப்படி இருக்குது, ஃபுல் மிட் டவுன் சப்ஜெக்ட், ஆனால் என் கிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெஃப்ட்டில் போயிருக்கு ஆக்சுவலாக. அப்போ நான் அப்படியே எடுத்தனா படம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஆக்சுவலாக, கொஞ்சோடு சென்டருக்கு கொண்டு வரணும். அப்போ கொஞ்சம் நான் அப்பச்சர் ஓப்பன் பண்ணுறேன், இல்லை ஷட்டர் ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன், இல்லை ஐஎஸ்ஓ கொஞ்சம் கூட்டுறேன், புரியுதா? ஸோ யூ பை டூயிங் ஆல் திஸ் லைக் ஒன் ஆஃப் திஸ் த்ரீ திங்ஸ் ஆக்சுவலாக, ஆல் த த்ரீ திங்ஸ் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அந்த கிராஃபை வந்து நம்ம லெஃப்ட்லேருந்து என்ன பண்ணுறீங்க, அப்படியே மூவ் பண்ணி சென்டருக்கு கொண்டு வரீங்க இல்லையா? அப்போ கரெக்டு சென்டரில் வந்துச்சு ஆக்சுவலாக, ஏன்னா அது மிட் கிரே சீன் இல்லை. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் வந்து முன்னாடியே அந்த ஹிஸ்டோகிராமை நீங்கள் ப்ரீ விஷுவலைஸ் பண்ண வேண்டும். ஹிஸ்டோகிராமை வந்து நீங்கள் ப்ரீ விஷுவலைஸ் பண்ணிட்டு இந்த சீனுக்கு இப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, பட் உங்களுக்கு மிரர்லெஸ் கேமரா இல்லை அப்படின்னா எடுக்கும்போது உங்களுக்கு அது தெரியாது. ஓகே, எடுத்துகிட்டு ப்ளே பேக் பண்ணி பாருங்கள். ஓகே, எப்படி வருது இந்த கிராஃப், ஐயோ தப்பாக வந்துச்சு, அது இன்னும் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், எஸ் எடுங்க ஆக்சுவலா. ஸோ ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் நீங்கள் கூட்டி கொடுக்கணும் குறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிராஃபை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த செக்மெண்ட், அந்த ஒடிக்கன்ஸே அந்த பிரைட்னஸ் ஒடிக்கன்ஸே அந்த அந்த செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எந்த இடத்துல அதை மூவ் பண்ணி கொண்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பிரைட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக. ஓகே, குட். ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹியர் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ ஒரு அருமையான ஒரு விஷயத்தை காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஒயிட் வால் நான் ஷூட் பண்ணுறேன், நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஓகே, எல்லோரும் என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனை நீங்கள் 0ல் வச்சுக்கோங்க எல்லோரும். ஓகே, காம்பன்சேஷன் 0 வச்சுக்கோங்க. அகெயின் நீங்கள் ப்ரோக்ராம் மோடே யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளீஸ் யூ கேன் யூஸ் ப்ரோக்ராம் மோட் ஆக்சுவலாக. ஓகே, ஆர் ஈவன் யூ கேன் யூஸ் அப்பச்சர் ப்ரையாரிட்டி மோட். அப்பச்சர் ப்ரையாரிட்டி மோடே யூஸ் பண்ணாங்களேன், யூஸ் அப்பச்சர் ப்ரையாரிட்டி மோட் அண்ட் கீப் த அப்பச்சர் at 5.6. ஓகே, ரைட். ஐஎஸ்ஓ ஆட்டோமேட்டிக் விட்டுருங்க. ஓகே, நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்கள் ஒயிட் வால் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒயிட் ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி உள்ள விஷயத்தை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபோட்டோ எடுங்க. அண்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஃபோக்கஸிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஒயிட் வால் பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி இந்த வாலில் வச்சு எடுத்துருங்க ஒரு ஃபோட்டோ. எடுத்துட்டிங்களா ஷார்ட்டு? ஓகே, எஸ் சார், எடுத்தாச்சு. ஓகே, சூப்பர், வெரி குட் ஆக்சுவலாக. கிராஃப் எங்கே வந்துருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். சார் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ஒயிட் வந்து நடுவுல தான் சார் வந்தது. நடுவில் தான் வந்துச்சு. ஓகே, ரைட். ஆமா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ண ரைட்ல வந்துச்சு. ஆமா, ஒரு 2.3ல வந்து ரைட் வந்தது. வெரி குட், கம்ப்ளீட் ரைட் வந்தது. எக்ஸாக்ட்லி. ஸோ யூ நீங்கள் அது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிட்டீங்கல்ல. ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் பிக்சர் இங்கே எடுத்திருக்கோம். எனக்கு வந்து அந்த ஒயிட் கிரேவாக ரெப்ரசென்ட் ஆகிருக்கு பாருங்களேன். பாருங்கள் அந்த ஃபோட்டோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷார்ட்டு. கிராஃப் எங்கே வந்துருக்கு பாருங்கள், சென்டரில் வந்துருக்கு. இது கிரேவாக வந்ததுனால கிராஃப் வந்து மிட் கிரேயில் காமிக்குது. எனக்கு வந்து நான் எடுத்த சப்ஜெக்ட் ஒயிட்டு எனக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் நான் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு கொஞ்சம் பரவாயில்ல பாருங்கள், கொஞ்சம் ஒயிட் வந்துருக்கு. கிராஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைட்டு மூவ் ஆகிருக்கு ஆக்சுவலாக. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் நான் கூட்டுறேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துச்சு, எனக்கு இங்கே ரைட் எண்டுக்கு வந்துச்சு பாருங்கள். இப்போ எனக்கு ஒயிட் வந்துச்சு. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக. கிரேவாக வந்து அந்த ஒயிட் வாலை ஒயிட்டாக மாற்றுறதுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு கொடுத்து பாருங்கள். அந்த கிராஃப் வந்து உங்களுக்கு ரைட் எண்டில் போய் டச் பண்ணணும், அந்த அளவுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். கொடுத்து பாருங்கள். +3 சார். +3. ஓகே, வெரி குட். அவருக்கு வந்து +3 வந்திருக்கு. +3ல தான் வந்து ரைட்டில் வந்து அது அந்த கிராஃப் வந்து ரைட்டை டச் பண்ணுது ஆக்சுவலாக. ஹவ் அபவுட் அதர்ஸ்? ஆர் ஏபிள் டு கெட் இட்? எல்லாரும் ரைட்டில் மூவ் பண்ண முடியுதா பாருங்க கொஞ்சம். ஆமா சார், எனக்கு +3. +3 உங்களுக்கு +3. வெரி குட், சூப்பர். +3 தான் வருது சார். எல்லாருக்கும் +3 தான் வருது. வெரி குட், சூப்பர். அப்போது ஒரு 3 ஸ்டாப் நீங்கள் எக்ஸ்போஷர் அதிகம் பண்ணாதான் அந்த ஒயிட் வால் ஒயிட்டாக தெரியுது, இல்லாட்டி ஒயிட் வால் கிரேவாக தெரியுது. இதுதான் அந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ ஹிஸ்டோகிராம் டெல்ஸ் யூ வெரி கிளியர்லி நீங்கள் எடுத்தது ஒயிட் இல்லை அப்படின்னு சொல்லுது முதல் படத்தில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒயிட்டாக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறீங்க, கேமராட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க பை அப்ளைங் த எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன். ஸோ யுவர் கிராஃப் இஸ் ஷிஃப்டிங் ஸ்லோலி ஃப்ரம் த சென்டர் டு த ரைட் சைட். ஓகேவா? திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் திங் அபவுட் தி ஹிஸ்டோகிராம். ஓகே, அதனால் ஒயிட்டாக வரணும்னா நீங்கள் ஹிஸ்டோகிராமை பாருங்கள். ஹிஸ்டோகிராம் எங்கே இருக்குது,
ஓகே, இன்னும் கொஞ்சம் ரைட்டை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி தான் டார்க் சப்ஜெக்ட் ஷியர் அடுத்தது இல்லை. இப்போ லுக்கிங் அட் டார்க் சப்ஜெக்ட் ஹியர். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஐம் டேக்கிங் அகெயின் ஒரு நார்மல் சினாரியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க நீங்கள் நேரத்தில், மேபி ஒரு ட்ராவல் ஷாட். அது இந்த ட்ராவல் ஷாட்டில் வந்து ஒரு மோஸ்ட்லி மெட்டோன் இருக்க மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு இல்லை. அதில் ஃபோட்டோ எடுத்தோன்னே எனக்கு இந்த மாதிரி கிராஃப் வருது ஆக்சுவலாக. ஓகே ரைட்டா. அண்ட் பை மிஸ்டேக் நான் என்ன பண்ணிடுறேன் வந்து என்னுடைய எக்ஸ்போஷரை நான் தப்பாக வச்சுட்டேன் ஆக்சுவலாக. அப்போ படம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுது. இங்கே பாருங்கள், பிரைட் ஆகிடுது. கிராஃபை கவனிங்க, எங்கே போச்சு பார்த்தீங்களா? கிராஃப் வந்து ரைட் எண்டுக்கு ஏறிடுச்சு. ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் இருக்குது, மிட் டோன் கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தா கிராஃப் வந்து ரைட்டில் ஏறிடுச்சு. அடுத்த பிக்சர் வந்து சப்போஸ் அண்டர் எக்ஸ்போஸ் என்னது கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு லெஃப்ட்டில் போயிடுது ஆக்சுவலாக. ஓகேவா? இதே விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரூமில் என்ன பண்ணுங்க ஆக்சுவலாக ஹைலைட், மிட் டோன் அண்ட் ஷேடோஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் இருக்கு இல்லையா, 0ல் வச்சுட்டு ஒரு ஷாட் எடுங்க. எடுத்துட்டிங்களா? அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு +2 வச்சு ஒரு ஷாட் எடுங்க. அப்புறம் -2 வச்சு ஒரு ஷாட் எடுங்க. 3 பிக்சரையும் என்ன பண்ணுங்கள், ஹிஸ்டோகிராமை கம்பேர் பண்ணி பாருங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லுங்கள் என்கிட்ட. ட்ரை டு இன்க்ளூட் a subject which contains highlight, shadows and mid-tone. 3 இருக்கிற மாதிரி ஒரு சீன் அப்படி கம்போஸ் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? அதே ஷார்ட்டை காம்பன்சேஷன் +2 வச்சு ஒன்று, காம்பன்சேஷன் -2 வச்சு இன்னொன்று. ஓகே ஓகே, குட், சூப்பர். ப்ளீஸ் ப்ளே பேக் த பிக்சர் அண்ட் லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆல்சோ த ஹிஸ்டோகிராம். படத்தையும் பாருங்கள், ஹிஸ்டோகிராமையும் பாருங்கள். ஓகே, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். முதல் படம் கரெக்டாக இருக்குது, எக்ஸ்போஷரில் ப்ராப்ளமே இல்லை எனக்கு, மிட் டோன் கரெக்டாக சென்டரில் வந்திருக்கு ஆக்சுவலாக. அடுத்த படத்தில் ரைட்டில் ஏறி போயிடுச்சு, படம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அடுத்த படம் வந்து லெஃப்டில் இறங்கி வந்துடுச்சு, படம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இஸ் இட் ஓகே? தெரியுதா உங்களுக்கு? இது எல்லாருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது ஆக்சுவலாக. திஸ் இஸ் ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எக்ஸ்போஷர். ஓகே, இப்போ நீங்கள் வேணே என்ன பண்ணீங்க, நீங்கள் இன்டென்ஷனலாக தப்பு பண்ணி ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணீங்க, இன்டென்ஷனலாக தப்பு பண்ணி அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணீங்க இல்லையா? அப்படி இல்லாமல் ஃபோட்டோ எடுங்க, இன்ஸ்டாகிராம் பாருங்கள். ஓகே, அது சரியாக இருக்குது, ரைட், கோ ஹோட் வித் நெக்ஸ்ட் ஷாட். இல்லை அதை இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பிரைட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வாட்ச் த ஹிஸ்டோகிராம் அலாங் வித் யுவர் வாட் ஐ கேன் சே டிஸ்பிளே ஆஃப் த இமேஜ். எப்போவுமே வந்து அந்த ஃபோட்டோவோடு சேர்ந்து என்ன பண்ண கேட்டு டிஸ்பிளேயும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் இஃப் யூ காட் அ மிரர்லெஸ் கேமரா இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸி. பிகாஸ் வந்து அது படம் எடுக்கும்போதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். அப்போவே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கூட்டிக்கலாம், அப்போவே நீங்கள் குறைச்சிக்கலாம் இல்லையா? திஸ் இஸ் வாட் இஸ் கால் த ஹிஸ்டோகிராமுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு விட்டு பாருங்கள், ஒரு ஓல்டு பிக்சர்ஸ். ஓகே, just go, I think, play back the picture along with the histogram on the sides. You will understand that whether your exposure is correct or not, because you know what is called mid-tone, you know what is called highlight tone, you know what is called black tone or shadow tone. தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, அப்போது அந்த சீனில் டாமினண்ட்டாக என்ன டோன் இருக்குன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஹிஸ்டோகிராம் வருதான்னு பார்த்துக்கோங்க. டாமினண்ட்டாக மிட் டோன் இருந்துச்சுன்னா சென்டரில் வரணும், டாமினண்ட்டாக ஒயிட் டோன் ஒரு பிரைட் டோன் இருந்துச்சுன்னா ரைட்டில் வரணும், டாமினண்ட்டாக ஷேடோ டோன் ஒரு பிளாக் டோன் இருந்துச்சுன்னா படம் ஹிஸ்டோகிராம் லெஃப்ட்டில் வரணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேவா? So this is the story of what I can say, I think exposure actually. Okay va? இப்போ ஒரு டவுட் சொல்லுங்க ப்ளீஸ். சார் இப்போ இந்த எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் சார், இந்த நீங்க சொல்லி ஹிஸ்டோகிராம். ஸோ இந்த ரா இமேஜஸ் எடுக்கும்போது சில நேரங்கள்ல வந்து நம்ம போட்டோஸ் நிறைய எடுக்கும்போது பார்க்க மாட்டோம், அப்புறம் எடிட் பண்ணி அதை இது பண்றது. ஓகேங்களா? நிக்கான்ல வந்து இந்த NX ஸ்டுடியோல வந்து பண்றோம். ஸோ அதெல்லாம் பண்றதும் இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே பண்ற இதுவும் வந்து சேம் தானே சார்? இல்ல, சேம் கிடையாது ஆக்சுவலாக. முன்னாடியே சொன்னா உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பண்றது ரிப்பேர் ஒர்க் சொல்லணும் உங்கள்கிட்ட, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ ஏன் கேமராவில் வந்து ஹிஸ்டோகிராம்லாம் வச்சுருக்காங்க, ஏன் கேமராவில் வந்து எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன்லாம் வச்சுருக்காங்க? ஓகே, ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா கேமராவில் இவ்வளோ கண்ட்ரோல்ஸ் நமக்கு தேவையில்லை, புரியுதா? ஸோ உங்களோட ஒரிஜினல் டேட்டா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் குவாலிட்டி உங்களுக்கு சஃபர் ஆகாது. ஓகே, ஒரிஜினல் டேட்டாவில் ஒரு ப்ராப்ளம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் ஒரு படம் நீங்கள் எடுத்துட்டீங்க, கொஞ்சம் ரிசர்ட் டார்க்காக போயிடுச்சு அப்படின்னா தெரியாமல் எடுத்துட்டீங்க, ஓகே, ரால தான் எடுத்தீங்க, ஓகே ஃபைன் ரைட். அது எடுத்துமே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் கொஞ்சம் பிரைட் பண்ணுறீங்க, 2 ஸ்டாப் நீங்கள் பிரைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 2 ஸ்டாப் அண்டர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, அதை என்ன பண்ணுறீங்க, அங்கே போய் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ ஆக்சுவலாக என்ன ஆகுது, இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா
யூ ஆர் ஆர்டிஃபிஷியலி பூஸ்டிங் த பிரைட்னஸ். ஓகே, யூ ஆர் ஆர்டிஃபிஷியலி பூஸ்டிங் த. அப்போ என்னது கேட்டிங்கன்னா வந்து தெர் இஸ் எ டிராஸ்டிக் ஒடிகன்சி இமேஜ் குவாலிட்டி லாஸ் இருக்குது அந்த இடத்துல. என்ன குவாலிட்டியில் அதில் குறையும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு அண்டர் எக்ஸ்போஸான பிக்சரை நீங்கள் பிரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிரைட்னஸ் ஸ்லைடர் ரைட்டில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ரா நாய்ஸ் பில்டப் ஆகும். நீங்கள் எவ்வளோ பேர் அதை கவனிச்சிருக்கீங்க கவனிச்சிருப்பீங்களா? ஸோ அதில் எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வரும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் நாய்ஸ் வரும். நாய்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு கலர் சரியாக இருக்காது. நாய்ஸ் வந்துச்சுன்னா ஷார்ப்னஸ் போயிடும். நாய்ஸ் வந்துச்சுன்னா கான்ட்ராஸ்ட் போயிடும். 4 விஷயம் பாருங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாய்ஸ் வந்துடுது, அதே ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லை. நாய்ஸ் இருக்கிறதால என்னது உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த படத்தில் கான்ட்ராஸ்ட் போயிடும். கான்ட்ராஸ்ட் என்ன, பிளாக் இருக்காது, ஒயிட் இருக்காது. நாய்ஸ் இருக்கிறதுனால கலர் தப்பாக போயிடும் இல்லை. ஒரிஜினல் சப்ஜெக்டோட என்ன கலருக்கு அந்த கலர் மாறிடும் ஆக்சுவலாக. ஓகே, அந்த நாய்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஷார்ப்னஸும் அடி வாங்கிடும். ஓகே, இந்த 4 விஷயம் வந்து நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண அந்த இமேஜில் வந்து ஒரு குவாலிட்டி லாஸாக உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா? அதனால் நான் அதுக்கு ஒரு 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 காமெடியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் கிளாஸில். ஓகே, பென்சிலுடைய நுனியில் உங்களுக்கு ரப்பர் இருக்கிறதுனால தப்பாக எழுதணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஆமாம், ரைட்? ஓகே, புரிஞ்சிச்சு சார். இப்போ அதான் ஓகே, ஒரு சிலது வந்து நம்ம ரா இதுல போயிட்டு ப்ராசஸ் பண்றோம். சப்போஸ் வந்து ஒயிட் பேலன்ஸ்ன்றது வந்துட்டு அது ப்ராசஸ் பண்றதுனால இமேஜ் குவாலிட்டி மாறாது, அப்படிதான் வரும். ஆனா ஒரு சில விஷயங்கள் இப்போ அந்த எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் வந்து இமேஜோட குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. ஒரு ஆஃப் ஸ்டாப் நீங்க அந்த பிரைட் பண்ணீங்கன்னா அது பெருசா லாஸ் இருக்காது. ஒண்ணுமே இல்லைங்க. ஆக்சுவலா ஒரு படம் எடுக்கிறீங்க, ஒரு இன்ஸ்டெட் ஆஃப் ஒடிகன்சி ஒரு 2 ஸ்டாப்ஸ் இன்க்ரீஸ் பண்றது பதிலா கொஞ்சோண்டு ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா டசன்ட் மேட்டர். ஓகே, அந்த இடத்துல ஒரு பெரிய லாஸ் இருக்காது. பட் சுத்தமா அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அப்புறம் போய் நான் வந்து போஸ்ட்ல நான் வந்து ஓபன் பண்ணுவேன், அது வராது சார். அது சுத்தமா அண்டர் எக்ஸ்போஸ் வராது. ஆமா, அதான் இப்போ நான் கேட்ட பேக்ரவுண்ட் வந்து இந்த ஹிஸ்டோகிராம் வந்து கரெக்டா வரணும். சில நேரங்கள்ல வந்து கொஞ்சமா அந்த மிடில்ல வராம ஒண்ணு எய்தர் கொஞ்சம் லெஃப்டோ இல்ல ரைட்டோ வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கும். அப்ப வந்து மிடில்ல எடுத்துட்டு வர்றதுக்காக கொஞ்சம் பண்ணலாம், கொஞ்சமா பண்றது. you can do it definitely you can do it actually. Okay, அதான் சொன்ன மாதிரி வந்து அந்த that's why use the right word. I said it's a repair work actually. So அது நீங்க வந்து எவ்வளவுக்குள்ள மினிமமா பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள வந்து உங்களுடைய I think the quality of the image will be good actually. Okay, and you know like நம்ம கேமராஸ்ல வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா to get the image right in the camera level itself. கேமராலே வந்து எல்லாம் கரெக்டாக கொண்டு வரதுக்கு எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, ரால் எடுத்திங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த டேட்டா. அதில் வந்து பெருசாக வந்து குவாலிட்டி லாஸ் அப்படிங்கிறது ரா இமேஜஸில் இருக்காது ஆக்சுவலாக. ஓகே, பட் ஜேபிசியில் எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக அதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஆக்சுவலாக. பட் என்ன பண்ணுங்க, கூடுமான வரை கேமராலே கரெக்டாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் டூ தட். ஸோ என்ன பண்ணுங்க, இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராமை நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க ஆக்சுவலாக. ஓகே, கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுங்க ஆக்சுவலாக, அடிக்கடி இந்த இன்ஸ்டாகிராமை பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் உட்காந்து ப்ளேபேக் பண்ணும்போது இது ஏன் இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது ஸ்டடி பண்ணுங்க ஆக்சுவலாக. ஸோ என்ன நான் சொல்லி கொடுத்தனோ அதை நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும் ஆக்சுவலாக. ஓகேவா? அண்ட் மேபி உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் என்ன பண்ணலாம் நீங்கள் ஆக்சுவலாக அந்த பிரைட்னஸ் ஸ்லைடர் இருக்கு இல்லையா, அது லெஃப்ட்டில் ரைட்டில் இழுத்து பார்த்துட்டு அப்போ வந்து இன்ஸ்டாகிராம் எப்படி சேஞ்ச் ஆகுது இல்லை அது கூட நீங்கள் என்ன பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் ப்ளே ஏற்றோம், சும்மா ஜாலியாக ஒரு விளையாட்டு மாதிரி நீங்கள் பண்ணி அதை நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. பட் அட் எனி காஸ்ட் என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கேமரா லெவல்லையே இந்த எக்ஸ்போஷர்லாம் கலர்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கிறதுக்கு ட்ரை. ஃபோக்கஸ் கூட நான் சொல்கிறேன், ஃபோக்கஸ், எக்ஸ்போஷர், அப்புறம் கலர், இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து கேமரா லெவல்லே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து போஸ்ட் ப்ராசஸிங்கில் வந்து இமேஜ் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை ஆக்சுவலாக. ஓகேவா? குட். ஓகே சார். அப்புறம் இன்னும் ஒரு சின்ன क्वेश्चन. சொல்லுங்க. அந்த மிட்டோன்றது எப்பவும் நடுவுல மிடில்ல வரதுதான் ப்ராப்பரான ஹிஸ்டோகிராம், ப்ராப்பரான எக்ஸ்போஷன் மாதிரி. மிட்டோன் நான் சொன்னா உங்களுக்கு, மிட்டோன்ங்கிறது எக்ஸாக்ட்டா வந்து இந்த 18% கிரேங்கிறது சென்டர்ல இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் டார்க்கர் மிட்டோன் அப்படிங்கிறது கொஞ்சம் லேசா லெஃப்ட்ல டுவர்ட்ஸ் டார்க்கர் சைடு இருக்கும், அது பேர் டார்க்கர் மிட்டோன். ஓகே, அது மோர் ஆஃப் பிளாக் இருக்குன்னு அர்த்தம். கிரே தான் அது, ஆனால் யூ கால் இட் அஸ் டார்க் மிட்டோன், டார்க் கிரேன்னு கூட நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிட்டோன்லேருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் பிரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், பிரைட் மிட்டோன் சொல்கிறோம் நம்ம. ஓகே, பிரைட் மிட்டோன்னா என்ன ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து லைட் கிரேன்னு சொல்கிறோம், லைட் கிரே இல்லை. ஸோ கிரே, அப்புறம் வந்து லைட் கிரே, அப்புறம் ஒயிட்டு, கிரே, டார்க் கிரே, அப்புறம் பிளாக். புரியுதா? அதனால கிரேல மொத்தம் 3 லெவல் இருக்குது பாருங்க ஆக்சுவலாக. சென்டரில் வந்து மிட் கிரே, லெஃப்டில் வந்து டார்க் மிட் கிரே,
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட் மிட் கிரே, புரியுதா உங்களுக்கு? ஸோ கிரேல மட்டும் 3 டோன் இருக்குது ஆக்சுவலாக. மோஸ்ட்லி உங்கள் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3க்குள்ளே உட்காந்துரும், இந்த 3லேயே உட்காந்துரும். மோஸ்ட்லி இது 3லேயே உட்காந்துரும் ஆக்சுவலாக. ஓகே, 3ல உட்காந்துச்சுன்னா ஓகே ஃபைன், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் சீனில் ஒயிட் இருந்துச்சுன்னா கட்டாயம் என்ன வரணும் ஆக்சுவலாக, ஒயிட் அங்கே மேலே ஏறி வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே ஏறி வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஏறி வரணும். சப்போஸ் வந்து ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக, ஒரு ஒயிட் பேர்டு ஒன்று இன்க்ளூட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒயிட் வரணும், ஒயிட் பிக்சல்ஸ் ஒயிட்டில் வரணும். அது மாதிரி வந்து பிளாக் பேர்டு எடுத்தீங்கன்னா பிளாக் பிக்சல்ஸ் பிளாக்ல ஏறி வரணும், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு, அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பிரைட்னஸ் வேரியேஷனுடைய ரெப்ரஸன்டேஷன் தான் என்னது உங்களுடைய கிராஃப் ஆக்சுவலாக. ஸோ ஒயிட் பேர்டு இருந்துச்சுன்னா அங்கே ஒயிட் இருக்கு, அப்போ வந்து கிராஃப்லையும் ஒயிட் வரணும். ஓகே ஓகே சார். ஓகே, அப்புறம் ஒரு ஃபைனல் क्वेश्चन சார். சொல்லுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது இப்போ ஒரு ஹீப் தான் வருது. சரி, அந்த லாஸ்ட்ல காட்டுனது வந்துட்டு ஓகே எனக்கு வந்து ஒரு 3-4 ஹீப் வருது வந்து வரும் 3-4 பிரைட்னஸ் வேரியேஷன் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா உங்களுக்கு? அதனால வந்து அது பார்த்துக்கோங்க. ஆவரேஜ் தான் நம்ம பார்க்க போறோம், வேற ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, ரொம்பவும் லெஃப்ட்ல ரொம்ப ரைட்ல போயிடக்கூடாது ஆக்சுவலாக. அது 3-4 ஹீப் ஏன் வருது உங்களுக்கு? 3-4 டிஃப்ரெண்ட் பிரைட்னஸ் லெவல் பிக்சல்ஸ் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? மிட் டோன் இருக்கு, அதுல ஒரு 30% பிக்சல் இருக்கு. அப்புறம் வந்து டார்க் மிட் டோன் இருக்கு, அதுல ஒரு 30% இருக்கு. அப்புறம் பிரைட் மிட் டோன் இருக்கு, அதுல ஒரு 30% இருக்கு. அப்புறம் 10% மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட்ல இருக்கு. அப்படின்னா அப்படித்தானே வரும் கிராஃப் ஆக்சுவலா. ஓகேவா? ஆல்ரைட். ஸோ பிக்சரை பாருங்க. அந்த பிக்சர்ல வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மிட் டோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க கொஞ்சம் லெஃப்ட்லயே கொஞ்சம் ரைட்லயே நீங்க மூவ் பண்ணிக்கலாம் போஸ்ட்ல. அதுக்கப்புறம் நீங்க ஓகேவா? இது கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் ஸ்டடி பண்ணால் தான் இது உங்களுக்கு புரியும். கொஞ்ச நாள் இல்லை, திரும்ப நீங்கள் அதை பார்க்கணும் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனை வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஒரு லெவலுக்கு ஆரம்பத்தில் போய் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ பிக்சர்ஸ் பார்த்தீங்களா அந்த கிராஃபோட தான் பார்ப்பாங்க. ஏன்னா எக்ஸ்போஷர் தப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்களா. அதுக்கப்புறம் அது எக்ஸ்போஷர் கரெக்டாக போச்சு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கிராஃப் ஓட்டு வெளியில் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பார்ப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, இதுதான் ஜென்ரலாக வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவருடைய அப்ரோச் டுவர்ஸ் லைக் ஃபோட்டோகிராஃபி. ஏன்னா நம்ம எடுக்கும்போது தப்பாக எடுத்துக்கூடாது. இன்ஸ்டாகிராம் தப்பாக போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் அங்கே போய் நான் வந்து அதை சரி பண்ணணும். சரி பண்ணும்போது இமேஜ் குவாலிட்டி லாஸ் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஓகேவா? அதனால் இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு. அது போஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் யூஸ் ஆகும் அண்ட் ஃபோட்டோகிராஃபி கேமரா லெவல்லையும் அது உங்களுக்கு யூஸ் ஆகும் ஆக்சுவலாக. ஓகேவா? So one more doubt sir. இப்ப பேர்ட் போட்டோகிராஃபில இப்ப ஒயிட் பேர்ட் எடுக்கறோம்னு வைங்க சார். அப்ப அது வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு போணுங்களா? அதுங்க ஒயிட் பேர்ட் எடுக்கும்போதுங்க எக்ஸ்ட்ரீம் ஒயிட்டுக்கு போனா டீடைல் கிடைக்குங்களா? கிடைக்காது. எக்ஸ்ட்ரீம் ஒயிட் போக கூடாது ஆக்சுவலா. ஓகே, ஆனா ஒயிட் டச் ஆகணும். ஆமா, கொஞ்சம் டச் ஆகி கொஞ்சம் மேல போற மாதிரி இருக்கணும் ஆக்சுவலா. ஒயிட் லாஸ் ஆக கூடாது, அதே சமயத்துல வந்து ஒயிட் ப்ளீச் ஆக கூடாது ஆக்சுவலா. ஓகேவா? ஒயிட்ங்கிறது வந்து ஒரு டீடைல் இல்லையா, அந்த அளவுக்கு இந்த எக்ஸ்போஷர் இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ ஆமா ஆமா, ஆக்சுவலா நல்ல கொஸ்டின் அது. ஏன்னா வந்து நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட் ஏரியால வந்து உங்களுக்கு டீடைல் லூஸ் ஆகுறது ரொம்ப ஈஸி. ஓகே, அது லூஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க அதை ரெக்கவர் பண்றதும் கஷ்டம். ஷேடோ கூட டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்காது இல்லைங்களா? ஆமா, கிடைக்காது, ஃபுல்லா போயிடும், கம்ப்ளீட்டா ஃபெதர் டீடைல்ஸ்லாம் போயிடும். ஓகே, இந்த டெக்ஸ்டர்லாம் போயிடும் உங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்களுக்கு பிரைட்டான ஆப்ஜெக்ட் இருக்கும்போது கொஞ்சோண்டு அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி எடுங்க, பரவாயில்ல. நீங்கள் கொஞ்சோண்டு என்ன பண்ணிக்கலாம், போஸ்ட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் டோன்ட் ஓவர் எக்ஸ்போஸ் இட். ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பிக்சல்ஸ் எல்லாமே எரிஞ்சு போயிடும். பிக்சல்ஸ் எரிஞ்சு போய்டுன்னு அர்த்தம், பிக்சல்ஸ் டீடைல்ஸ் இருக்காதுன்னு அர்த்தம், கண்டென்ட் இருக்காதுன்னு அர்த்தம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொன்னேன், பிக்சலுங்கிறது ஒரு பக்கெட் மாதிரி இல்லையா, அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட்ங்கிறது டேட்டா. ஓகே, ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா கேட்டிங்கன்னா அந்த கண்டென்ட் பூரா ஜீரோ ஆகிடும். படம் பூரா எரிஞ்சு பிக்சல்லாம் எரிஞ்சு அதில் ஜீரோ கண்டென்ட் தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அதை ரெக்கவர் பண்ண முடியாது. கண்டென்ட் ஏதாவது இருந்தால் தான் ரெக்கவர் பண்ண முடியும், இல்லாட்டி வந்து அதை உங்களால் ஓப்பன் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஓகேவா? அதனால தான் எப்பவுமே வந்து பிரைட் ஏரியா எடுக்க சமயத்தில் கொஞ்சோண்டு அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோன்னா ஓகே, தப்பு இல்லை. ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன், குட். ஸோ தட்ஸ் அபவுட் தி எக்ஸ்போஷர் பார்ட் ஆக்சுவலாக. பட் என்ன பண்ணுங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி பண்ணுங்க, நீங்கள் முதல்ல நீங்கள் படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு அந்த ஃபீல் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு டெக்னிக்கலாக என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமை வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக வச்சுட்டு அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ஓகே, எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பண்ணிக்கலாம், நம்ம ரேண்டமாக எடுக்கலாம் எக்ஸ்போஷர். அந்த மாதிரி ஒரு அதுக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க, அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சினாரியோ. ஓகே, அது பார்த்துக்கலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கலாம், லைட் ஒன்றில் பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் கேமரா லெவலில் யூ பிகம் வெரி கேர்லெஸ். அப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி வில் கோ அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல் டெக்னிக்கலி இல்லைங்க. ஓகே, அதனால் ஓகே இருக்கட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கட்டும் ஆக்சுவலாக, அது தேவைப்பட்டால் நம்ம பண்ணிக்கலாம். பட் லெட் அஸ் கெட் தி பெஸ்ட் எக்ஸ்போஷர் இன் த கேமரா லெவல் இட் செல்ஃப். அப்போவே எழுதும் போதே கரெக்டாக எழுதிடலாம் இல்லையா, ரப்பர் பாட்டு மேலே இருந்துட்டு போகுது ஆக்சுவலாக. ஓகே, அதனால் வந்து நம்ம தப்பாக எழுதி ஒரு ட்ரிப்பு அழிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. அதனால தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் உங்கள்கிட்ட ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஜஸ்ட் பிகாஸ் யூ காட் அ லைட் ரூம் இட் டஸ் நாட் மீன் தட் யூ கேன் பி கேர்லெஸ் வைல் டேக்கிங் ஃபோட்டோஸ். ஓகே,
இந்த பாயிண்ட் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் வந்து இப்போ நியூ ஜென்ரேஷன் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆக்சுவலாக. பிகாஸ் மெனி பீப்புள் திங்க் கேமரா ஃபோட்டோகிராஃபில் என்ன பண்ணிக்கலாம், அப்புறம் நம்ம போஸ்ட்டில் பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது போஸ்ட்டில் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அதை பற்றி அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு புரியும். நம்ம நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்னதாக பார்க்குறோம். ஓகே, ஒரு ஃபோனில் பார்க்குறோம், இல்லாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு வாட்ஸ்அப்லேயோ இல்லை அதில் தான் பார்க்குறோம், சின்னதாக பார்க்குறோம். அதனால் நமக்கு இதெல்லாம் தெரியறதில்ல. ஓகே, அது பெருசு பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய ரெசல்யூஷன்லாம் இருக்கிறது இல்லை இல்லையா? ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லி பெருசு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு பண்ண முடியாது, உடஞ்சிருது. ஆக்சுவலாக என்ன காரணம் கேட்டிங்கன்னா அது ரெசல்யூஷன் கிடையாது உங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால் இதெல்லாம் ஓகே போயிட்டுருக்கு. பட் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பிரிண்ட் போட்டிங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு அது என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் முடியும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக எப்போவுமே வந்து ஃபோட்டோகிராஃபியோடைய குவாலிட்டி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணலாம் கேட்டிங்கன்னா, அதை நான் வந்து ஒரு பெரிய சைஸில் பிரிண்ட் போட்டேன்னா அது படம் வந்து எப்படி நிற்குது அந்த பிரிண்டில் அது பார்க்கணும். பட் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து பிரிண்ட் அப்படிங்கிறது நம்ம யாருமே போடுறதே இல்லை, ஆல்மோஸ்ட் போடுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தவிர வேறு யாருமே பிரிண்ட் போடுறதா எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஹாபி பண்ணுறவங்க யாராவது பிரிண்ட் போடுறீங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள். எப்போ நீங்கள் கடைசியாக பிரிண்ட் போட்டீங்க? Just recollect and tell me. When did you print your last photo? 7 years back. சொல்லுங்க ப்ளீஸ். சார் திருவேங்கடம் 7 years back. 7 years back. ஐயோ பாருங்க 7 வருஷம் ஆச்சுங்கிறார் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு காமெடியாக சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறது எப்போ கன்ஃபார்ம் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் பெருசு பண்ணி பிரிண்ட் போட்டு பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் ஃபோட்டோகிராஃபியோடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இது ஃபேக்ட், இது நான் சொல்கிறது ஆக்சுவலாக இட்ஸ் a fact. பட் நவ் திங்ஸ் ஆர் பீன் டேக்கன் வெரி ஈஸி பிகாஸ் வி டோன்ட் என்லார்ஜ் பிக்சர். அதை பெருசு பண்ணி நம்ம பார்க்குறதே கிடையாது, பிரிண்ட்டும் போடுறது கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, அதனால் இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இது போஸ்ட்டில் பார்த்துக்கலாம் சொல்லி நம்ம அங்கே போஸ்ட்டில் போய் என்னென்னமோ பண்ணிடுறோம். அதை போய் ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோவில் போட்டுருவோம் இன்ஸ்டாகிராமில். அது பார்த்தா ஒரு 100 பேர் லைக் பண்ணுறாங்க, இல்லை 1000 பேர் லைக் பண்ணுறாங்க. இல்லை அப்படி தான் போயிட்டுருக்கு ஃபோட்டோகிராஃபி ஆக்சுவலாக. பட் யூ ஹேவ் டு நோ அபவுட் வாட் இஸ் த ட்ரூ ஃபோட்டோகிராஃபி. உண்மையிலே ஃபோட்டோகிராஃபினா என்ன அப்படின்னு நீங்கள் அது மாதிரி செய்ய விரும்புனீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், அக்கேஷ்னலி ப்ளீஸ் பிரிண்ட் யுவர் ஃபோட்டோஸ். அக்கேஷ்னலி சரி ஒரு 6 மாதத்துக்கு விட்டு பண்ணுங்க, ஒரு 10-15 ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி பாருங்கள் எடுத்த ஃபோட்டோவை. அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நீங்கள் லேக் ஆகிருக்கீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஐ திங்க் டெக்னிக்கலாக எந்த விஷயம் உங்களுக்கு புரியல. ஓகே, ஸோ சின்ன ஒரு ஃபோனில் படம் ஷார்ப்பாக தெரியும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 8x10 சைஸில் ஒரு பிரிண்ட் போட்டிங்க அப்படின்னா படம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக தெரியும். ஐயோ ஷார்ப்பாக தானே எடுத்தோம், இல்லை ஃபோனில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதான் ஃபேக்ட். அது இந்த பிரிண்ட் தான் ஃபேக்ட், இல்லை ஃபோன் அப்படிங்கிறது ஃபேக்ட் கிடையாது ஆக்சுவலாக. அண்ட் நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஷார்ப்னஸ் ஆட் பண்ணி தான் அந்த ஃபோட்டோவே தெரியும். அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஓகே, நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ கொடுக்குறீங்களோ அந்த எல்லா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஷார்ப்னஸோடு தான் உங்களுக்கு காமிக்கும். அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஃபோட்டோலாம் நம்ம ஷார்ப்பாக எடுத்துட்டோம் சொல்லிட்டு, நம்ம ஷார்ப்பாக எடுக்கல, அது ஷார்ப்பாக காமிக்குது. ஓகேவா? ஸோ இது மாதிரி எல்லாம் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. சில இதெல்லாம் நமக்கு புரியணும். ஓகே, இந்த டிஸ்பிளே எப்படி இருக்குது, இந்த மீடியா இந்த ஆப் எப்படி இருக்குது, சில இந்த ஆப் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் எடுத்த மாதிரி ஃபோட்டோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு அப்படின்னா பாதி பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோவே போஸ்ட் பண்ண மாட்டாங்க. Okay, so Instagram is adding some value for your pictures by increasing the contrast, increasing what I can say, like saturation, increasing the sharpness and all. இது வந்து அந்த அப்ளிகேஷன் பண்ணுது, நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஓகேவா? அதனால எல்லா படமும் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. பிகாஸ் தே வாண்ட் டு என்டர்டைன் லாட் ஆஃப் பீப்புள் கம்மிங் அண்ட் போஸ்டிங் அண்ட் ஆல். அது அவங்களுக்கு பிஸ்னஸ் அவங்களுக்கு இல்லையா, அதை அவங்க பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஓகே, அதனால அந்த ஃபோனில் அதுவும் ஆப்பிள் ஃபோனில் பார்க்கும்போது அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கே. நான் எடுத்த ஃபோட்டோவா அது அப்படின்னு உங்களுக்கே நம்பிக்கை வராது, அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லையா? நம்ம ரைட் அதே ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்ஸ்டாகிராமில் எந்த ஃபோட்டோ நீங்கள் போஸ்ட் பண்ணீங்களோ, எந்த ஃபோட்டோ உங்களை பார்த்த உடனே நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆனீங்களோ, அந்த ஃபோட்டோ 1-2 ஃபோட்டோ என்ன பண்ணாங்க ஆக்சுவலாக நல்ல ஒரு கலர் லேபில் கொடுத்து சும்மா அட்லீஸ்ட் வந்து ஒரு மேக்ஸி சைஸ் ஒரு 4 ஃபோட்டோ, எப்போயாவது 1-2 ஃபோட்டோ கொஞ்சம் பெருசு பண்ணிங்க. அதை எடுத்து ஃப்ரேம் பண்ணி மாற்றணும்லாம் கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நோ அபவுட் யுவர் ஸ்டாண்டர்ட், எங்கே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க ஆக்சுவலாக அக்கேஷ்னலி பிரிண்ட் சம் ஃபோட்டோஸ். தட் இஸ் ஒன்லி வே யூ ஹவ் டு எவாலுவேட் யுவர் ஃபோட்டோகிராஃபி ஆக்சுவலாக. ஓகே, அது பண்ணாத வரைக்கும் எவ்ரிபடி இஸ் அ கிரேட் ஃபோட்டோகிராஃபர், ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த பிரிண்ட் எலிமெண்ட் வரும்போது மட்டும்தான் உங்களுடைய குவாலிட்டி அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி தெரியும். அதனால தான் கேமராவில் இவ்வளோ விஷயம் வச்சுருக்காங்க. ஓகே, இது யார் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வேறு வழியில் அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அதை தாண்டி பிரிண்ட் மீடியா கொடுக்கக்கூடிய சில ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஃபுட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க இல்லை, இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் மீடியாவில் வருது, ஒரு ப்ரோஷராக வருது, புக்லெட்டாக வருது, ஒரு மேகசினில் வருது, இல்லை ஒரு இன்டோர் டிஸ்பிளேயில் வருது, அவுட்டோர் டிஸ்பிளேயில் வருது, ஹோர்டிங்ஸில் வருது இல்லை. அவங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க.
ஏன்னா அது எல்லாமே பிரிண்ட்டுக்கு போகுது ஆக்சுவலாக. ஓகே, பட் ஹாபியாக பண்ணுறவங்க அது எதுவுமே பிரிண்ட்டுக்கு போகிறது இல்லை ஆக்சுவலாக, எல்லாமே வந்து உங்கள் ஃபோனுக்கு தான் போகுது இல்லையா? அப்போது வந்து நம்ம 42 மெகா பிக்சல்ஸ் கேமரா வச்சு எடுத்து என்ன பிரயோஜனம்? ஃபோனுக்கு போகிற ஒரு இமேஜை அது அவசியமே நமக்கு இல்லை இல்லையா உங்களுக்கு? அந்த இடத்துல தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து ட்ரிக்கியான டெக்னாலஜிக்கலோட கேன்சே நாட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். நிறைய முடிச்சுகள் இருக்குது, அவிழ்க்க முடியாத முயற்சிகள், காம்ப்ளிகேட்டடாக நம்ம நாட்ஸ் நிறைய போட்டு வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. அதை ஒன் பை ஒன் நம்ம ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் தெரியும் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக. ஓகே, அதையும் தாண்டி வந்து லைக் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோஸை எப்போயாவது கொடுத்து நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. ஓகே, படம் எடுத்துகிட்டே போகிறது முக்கியம் கிடையாது. எடுத்த ஃபோட்டோஸில் சில ஃபோட்டோஸ் என்ன பண்ணுங்க, ஏதாவது ரிவ்யூ செஷன் யாராவது, நான் இன்ஃபேக்ட் ஆம்பிஷனில் நாங்கள் ரிவ்யூ செஷன் நிறைய கொடுப்போம். டூர் போனால் கூட அந்த டூர் இமேஜ்லாம் நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம் ஆக்சுவலாக. கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து ரொட்டீனாக இருக்கும் ஆக்சுவலாக. உங்களுக்கு இருக்குது கிளாஸில் இல்லை, உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ செஷன் இருக்குது. பிகாஸ் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இந்த ரிவ்யூ செஷன். அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஓ இதெல்லாம் இன்னும் நம்ம பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். உங்களுக்கு தெரியும் இது எப்படி பண்ணணும், ஆனால் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது யாரோ சொன்னால் தானே தெரியும் நமக்கு இல்லையா? அப்போது அந்த மாதிரி ரிவ்யூ செஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு இந்த பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. எக்ஸ்போஷர் நீங்கள் கரெக்டாக கொண்டு வரணும். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் உங்களுக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. எக்ஸ்போஷர் மோட்ஸில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்போஷர் மீட்டரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை தாண்டி எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் இருக்குது, அப்புறம் ஹிஸ்டோகிராம் இருக்குது. 4 கண்ட்ரோல்ஸ் இருக்குங்க எக்ஸ்போஷருக்கு. ஓகே, இந்த 4 கண்ட்ரோல்ஸையும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்போஷர் வந்து கரெக்டாக இருக்கும். அதில் எந்த விதமான தவறு வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் சம்திங் இட்ஸ் யூ ஹவ் டு ட்ரை இட் ஆக்சுவலாக. ஓகேவா? குட், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரிவ்யூஸ்க்கு யாராவது இமேஜ் அனுப்பிச்சிங்களா? 2 பேர் அனுப்பிச்சிருக்காங்களா? இன்னும் இல்லை சார், இன்னைக்கு அனுப்பல சார், நாளைக்கு அனுப்பிச்சிடுறீங்களா? அனுப்பிச்சி விடுங்க. I want to review your pictures also. Okay, before I go on to the composition. ரிவ்யூக்கு வந்து இப்போ இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்த எக்ஸாம்பிள் இமேஜஸ் மட்டும் தான் இருக்கணுமா, இல்ல இதுக்கு முன்னாடி எடுத்த இமேஜஸ் எதனா இதுக்கு முன்னாடி எடுத்த இமேஜ் ஷட்டர் ஸ்பீட்ல எடுக்கலாம். சரி, அது கிளாஸ்ல சொல்லி கொடுத்த விஷயங்கள் அது அப்ளை ஆகிற மாதிரி உள்ள விஷயங்கள் நீங்கள் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ கூட நீங்கள் அனுப்பலாம், தப்பு இல்லை. ஓகே, அதனால் வந்து கிளாஸ்க்கு அப்புறம் எடுத்தது அப்படின்னு கட்டாயம் கிடையாது. அதுக்கு முன்னாடி எடுத்தது கூட ஓகே. பட் கிளாஸ்க்கு அப்புறம் உள்ளது காமிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி மோர் ரிலவெண்ட் இல்லையா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, இது நம்ம படித்தனால இப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பழைய ஃபோட்டோ கொடுத்து நான் ரிவ்யூ பண்ணுவேன், பட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் கிளாஸுக்கு பார்த்து முன்னாடி உள்ள எடுத்த ஃபோட்டோ இல்லையா அது? ஓகே, மேபி அதில் உள்ள ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எடுக்கிற டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோஸ் கூட நீங்கள் அனுப்பலாம். அந்த டாபிக் ரிலவெண்ட்டாக அனுப்பிச்சு பாருங்கள். எனக்கு அப்பச்சர் பேஸ்டாக சில இமேஜஸ் அனுப்புங்க, ஷட்டர் ஸ்பீட் பேஸ்டாக சில இமேஜஸ் அனுப்புங்க, லென்ஸ் பேஸ்டாக சில இமேஜஸ் அனுப்புங்க, இப்போ எக்ஸ்போஷர் பேஸ்டாக சில இமேஜஸ் அனுப்புங்க. ஆக்சுவலாக அனுப்பும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த பிக்சரில் இருந்துச்சு அப்படின்னா நான் ரிவ்யூ பண்ணுறப்ப எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. அதையும் தாண்டி நான் டெக்னிக்கல் விஷயம் நான் நிறைய ரிவ்யூ பண்ணுவேன் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, இது அப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீட், எக்ஸ்போஷர்லாம் தாண்டி ஸ்டோரி ஆஃப் த பிக்சர், காம்போசிஷன் இல்லை, இதெல்லாம் நிறையா அது அந்த ரிவ்யூ தான் என்னை பொறுத்தவரைக்கும் ஜாஸ்தி இருக்கும் ஆக்சுவலாக. பிகாஸ் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ரிப்பீட்டடாக செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாக வந்துடும், அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, பட் வாட் யூ ஹவ் டு கான்ஷியஸ்லி இம்ப்ரூவ் கேட்டிங்க அப்படின்னா தி ஆர்டிஸ்டிக் சைட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஆக்சுவலாக. அதாவது ஸ்டோரி டெல்லிங். இந்த ஃபோட்டோ நான் ஏன் எடுத்தேன் அந்த கேள்வி நீங்களே கேட்கணும். வை டிட் யூ ஷூட் திஸ் பிக்சர், இதில் என்ன இருக்கு, ஏன் இதை நான் எடுத்தேன், அந்த கேள்வி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக. தென் யூ வில் ஆட்டோமேட்டிக்லி இம்ப்ரூவைஸ் ஒரு ஃபோட்டோகிராஃபி என்றால். ஓகே, இந்த ஃபோட்டோ வச்சு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், ஆஸ்க் த கொஸ்டின் இல்லை. பிகாஸ் when you click the picture, when you press the shutter button, there is a purpose behind it இல்லை. So either it should be something to make you feel happy, or you want to communicate something to somebody actually இல்லை, or just for the purpose of beauty, ஏதாவது ஒன்று இருக்கலாம்ல உங்களுக்கு ஆக்சுவலாக. அப்போது ஒரு ஆன்சர் உங்களுக்கு வரணும். ஓகே, இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு ஒரு ஆன்சர் இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன், நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக, இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக, அது நல்ல ஸ்டோரி இருந்துச்சு, ஏன்னா யோசிக்க வச்சுது அப்படின்னா எஸ் அது ஓகே ஃபைன். அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ எடுங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடுங்க. எடுக்கும்போது இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஆஸ்க், நான் ஏன் இந்த இடத்துல நான் எடுக்கிறேன், இதை ஏன் நான் சூஸ் பண்ணேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆக்சுவலாக. ஓகே, அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு சின்ன கேள்வியை போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி என்ன கேட்டிங்கன்னா யுவர் பிக்சர்ஸ் பிகம்ஸ் மோர். ஏன்னா எய்ம்லெஸ்ஸாக எடுக்கிறது அப்படிங்கிறது எங்கேயும் போய் இட் டோன்ட் லீட் யூ எனிவேர், எய்ம்லெஸ் ஃபோட்டோஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ தேர் மஸ்ட் பி எ பர்பஸ் பிஹைண்ட் யுவர் ஷார்ட்ஸ் இல்லை. அது பர்பஸ் ஆஃப் லேர்னிங் ஃபஸ்ட் இருக்கணும், முதல்ல அது இருக்கணும் நான் சொல்கிறது ஆக்சுவலாக. ஓகே, பிகாஸ் யூஆர் ஆல் பிகினர்ஸ், யூஆர் ஸ்டார்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கும்போது ஆக்சுவலாக யூ ஹவ் டு ஃபைண்ட் தட் இதில் நான் எதாவது கற்றுக்கிட்டேன்னா இந்த ஷார்ட்டில், எஸ் இதை கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள் காம்போசிஷன் இப்படி பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள் எக்ஸ்போஷர் காம்போசிஷன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் ஆஃப் லேர்னிங் அதில் இருந்துச்சு அப்படின்னா ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி இந்த ஸ்டேஜில். ஓகே,
அது இருக்கணும் உங்களுக்கு ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ அது மாதிரி செஞ்சு பாருங்கள். மிஸ்டேக்ஸ் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. சப்போஸ் ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க சரியாக வரல, doesn't matter. It's not that you have to submit all only good photos and all. Not necessary. You can even submit what I can say pictures is not turn out to be good. உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு படம் வரல அப்படின்னா அதை பற்றி கூட நம்ம பேசலாம் இல்லையா? அதனால் இட் கேன் பி ஈதர் வே. ஓகே, அதனால் அது மாதிரி பண்ணி பாருங்க ஆக்சுவலாக. ஓகே, எடுங்க. சார் விக்னேஷ். சொல்லுங்கள் விக்னேஷ். சார் ஒரு டவுட். இப்போ சப்மிட் பண்ணுற ஃபோட்டோஸ் வந்து டைரெக்டாக ரா ஃபைலாக இருக்கணுமா, இல்லை வந்து போஸ்ட் ப்ராசஸ் பண்ண ஃபோட்டோ சப்மிட் பண்ணலாங்களா? நீங்கள் போஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறது சப்மிட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து போஸ்ட் ப்ராசஸ் பண்ணாத ஃபைலும் பேரலாக சப்மிட் பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ தான் நீங்கள் கேமரா லெவலில் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது என்னால் கமெண்ட் பண்ண முடியும் இல்லையா? நீங்கள் ஆமாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி காமிச்சிங்கன்னா எனக்கு கேமரா லெவலில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா உங்களுக்கு? அதனால் ஐ வெல்கம். யூ கேன் ஆல்வேஸ் சப்மிட் போஸ்ட் ப்ராசஸ் இமேஜ் அனுப்பலாம், பட் அதனுடைய ஒரிஜினல் கேமரா ஃபைலும் சேர்த்து அனுப்புங்க ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ தட் பிகம்ஸ் an இன்ட்ரெஸ்டிங் அஃபேர் ஆக்சுவலாக, ஓகேவா? ட்ரை பண்ணி அனுப்புங்க, பார்க்கலாம். நமக்கு வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து ரிவ்யூவில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த பேட்சை பொறுத்தவரைக்கும் ஆக்சுவலாக, பிகாஸ் ஸ்மால் பேட்ச். ஓகே, அதனால் வந்து ஐ வுட் பி ஏபிள் டு ரிவ்யூ மோர் நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ். சப்மிட் வந்து பேட்ச் பெருசாக இருக்கும், 20 பேர் இருப்பாங்க, 25 பேர் இருப்பாங்க. அப்போ வந்து என்னால் நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் நிறைய ரிவ்யூ பண்ண முடியாது. ஒருத்தர் 2 ஃபோட்டோ 3 ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி போயிடும். பட் உங்களை பொறுத்தளவுக்கு பேட்ச் சின்னதாக இருக்கிறதுனால ஐ திங்க் ஐ வில் ஹேவ் டைம் டு ரிவ்யூ மோர் நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ். அது வந்து உங்கள் பேட்சை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆக்சுவலாக, ஓகேவா? அதனால் நீங்கள் அனுப்பி பார்ப்போம். ஒரு சின்ன சஜஷன் சொல்லலாமா சார்? சொல்லுங்கள் ப்ளீஸ். இப்போ நீங்க ஒரு டிரைவ் லொகேஷன் எடுத்துட்டு அதுல இப்போ இதுல 7 பேர் இருக்காங்கன்னா 7 பேரோட பேரும் போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா, அப்போ விக்னேஷ்ன்ற இடத்துல நான் வந்து அப்லோட் பண்றப்ப அது இன்னும் ஈஸியா இருக்குமா? அப்படிதான் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு பண்ணிச்சாமா டிரைவ்ல உங்க ஃபோல்டர் போடல இன்னும் இருக்காம்பா? ஃபோல்டர் போட்டிருக்காங்களாமே, செக் பண்ணி பாருங்க. செக் பண்றேன் சார். அப்படிதான் சார் இருக்கு. அப்படிதான் இருக்கு. உங்களுடைய பேர் வழியாத ஆமா இருக்குல்ல, நேம் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த லிங்க்ல போயிட்டு உங்க ஃபோல்டர் செலக்ட் பண்ணி அதில் போடுங்க. அப்படிதான் பண்ணுவோம் யூஸ்வலா ஆக்சுவலா. ஓகே, குட். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஆக்சுவலா. உங்களுக்கு மட்டும் வரும். யா கரெக்ட். உங்க ஃபோல்டர் லிங்க் உங்களுக்கு மட்டும் வரும். ஸோ நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களோட இமேஜ் அதில் நீங்கள் போட்டுருங்க ஆக்சுவலாக, ஓகேவா? அதுக்கப்புறம் ஐ திங்க் பிரீதா மேடம் வில் டவுன்லோட் ஆல் தி இமேஜஸ். ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதை ஐ வில் ஓப்பன் இட் நோட்டிகன்ஸு அடோ பிரிட்ஜில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். உங்களுக்கு இல்லை இமேஜுடைய நான் சொன்ன பார்த்தீங்களா, எக்ஸிப் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். ஸோ தட் when I open an image I will be able to know that நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதில் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அது பேஸ் பண்ணி டெக்னிக்கலான சில ரிவ்யூஸ் நான் கொடுக்குறதுக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக, ஓகேவா? ஆல்ரெடி அப்லோட் பண்ணாங்க. எப்படி பண்ணீங்க? அப்படி தான் பண்ணீங்களா? ஐ திங்க் ஆமாம் 2 பேர் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். கிளமன் அண்ட் அர்ஷத் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. எப்படி பண்ணீங்க கிளமன்? நீங்கள் உங்கள் ஃபோல்டர் தான் பண்ணீங்களா, போட்டிங்களா? ஆமா சார். ஓகே, மேம் அனுப்பியிருந்தேன். இதுல தான் ஷேர் பண்ணேன். சாரி சார். நோ இஷ்யூஸ். ஓகே, நான் இதுவரையும் அப்லோட் பண்ணல. அப்படியா? எங்க இருந்து சார் எடுக்கிறது? லிங்க் ஷேர் பண்ணலையாம்மா உங்களுக்கு எல்லாருக்கும்? அவர் யார் பேசுறது? லிங்க் ஆக்சுவலா மெயில்ல வந்திருக்குங்க சார். அந்த லிங்க் ஓபன் பண்ணாவே அந்த லிங்க் ஓபன் பண்ணாவே என்னோட ஃபோல்டர் மட்டும் தான் சார் தெரியும். ஆமா, வேற யாரும் தெரியாது. கரெக்ட். அதனால அது பார்த்தா சிங்கிளா இருக்க மாதிரி தெரியும் சார். எல்லாரும் அதுல தான் போஸ்ட் பண்ணுவாங்களோங்கிற உணர்வு. இல்ல அப்படி வராது. உங்களோட இண்டிவிஜுவல் ஃபோல்டர் நீங்க மட்டும் தான் நீங்க போஸ்ட் பண்ணுவீங்க. அண்ட் மத்தவங்க ஃபோல்டர் நீங்க அக்சஸ் பண்ண முடியாது, ஓகேவா? அதனால தான் தனித்தனி லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க. மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். பாருங்க. எஸ் சார், மெயில் வந்திருக்குங்க சார். சார் மெயில் வந்திருக்கு. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காங்களா? ஓகே மேம், பர்சனல் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க, மெயில் அனுப்பிச்சிருக்காங்கல்ல. பாருங்க, அது டிஃபிகல்ட்டினா சொல்லுங்க ஆக்சுவலா. யூ கேன் ஸ்பீக் டு பிரீதா மேடம். ஐ திங்க் இது ருட்டீனாக நாங்கள் பண்ணுறது. நான் மல்டிபிள் பேச்சஸ் போயிடுச்சு உங்களுக்கு இல்லை. ருட்டீனாக இப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு இருப்போம் ஆக்சுவலாக. அதில் ஒன்றும் இது வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் ஒன்றும் வந்தது இல்லை ஆக்சுவலாக. ஓகே, எனவே தேங்க்ஸ் ஃபார் த சஜஷன் பாஸ். ஓகே, நீங்கள் சொன்னீங்களா, அது நல்ல விஷயம் அது. ஆனால் அப்படி தான் போயிட்டுருக்குது, ஓகேவா? இல்லை, அவர் தனியாக டிரைவில் ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் அப்லோட் பண்ண சொல்லி அவர் பார்க்கல ஆக்சுவலாக. அது அதனால சொன்னார். அது ஓகே தான், ஃபைன். சரியா? அதை அனுப்பிச்சி விடுங்க நீங்கள். ஓகே, அனுப்பும்போது என்ன பண்ணுங்கள், வந்து ஒரு ரெப்படேஷன் இல்லாத மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு வெரைட்டி இருக்கட்டும். ஓகே, ஒரு சீக்வன்ஸில் சப்போஸ் ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா 4-5 ஃபோட்டோஸும் அனுப்பாதீங்க. அதில் 4ல் ஏதாவது 1-2 அனுப்புங்க ஆக்சுவலாக, ஓகேவா? அப்போ வந்து நமக்கு அது மாதிரி பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. அது இந்த என்னப்பா இதில் பாருங்கள், இது தெரியுதா உங்களுக்கு ஸ்க்ரீனில்? இதில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறியாம்மா? எஸ் சார். தெரியுது பாருங்க. இதுல வந்து
கிளமனுடைய ஃபோல்டரில் போட்டிருக்கோம் அதில் ஆக்சுவலாக. ஓகே, அவர் அனுப்பிச்சதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா பிரிட்ஜில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி காமிச்சிங்க வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா இதில் பெருசு பண்ணி நான் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை. சரி, இப்படி பெருசு பண்ணிடலாம் இல்லை, பெருசு பண்ணலாம். அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு இதில் இருக்கும் பாருங்கள். எல்லாம் 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 இருக்குது பாருங்கள் அதில். இதை பார்த்துட்டு நான் வந்து அந்த 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 பிக்சரை பற்றி நான் பேசுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் அனுப்பிச்சப்பறம் மேடம் என்ன பண்ணுறாங்க, அதை காப்பி பண்ணி தனியாக உங்கள் ஃபோல்டரில் போட்டுறாங்க. இங்கே எக்ஸாக்டாக இங்கே இருக்கும் இல்லையா, பேசிக் ஃபோட்டோகிராஃபி ஜனவரி பேட்சில் 2025 அதில் வந்து கிளமெண்ட்டுக்கு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அனுப்புறது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப டவுன்லோட் பண்ணி இதில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஐ வில் சி ஒன்லி திஸ், அது டிரைவில் உள்ளதெல்லாம் மேடம் பார்த்துப்பாங்க ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா இப்போ எல்லாருக்கும்? சரியா? ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ப்ளீஸ் சப்மிட் சம்திங். இல்லை, ஏதாவது ஃபோட்டோஸ் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டோன்ட் ஹெசிடேட். என் ஃபோட்டோ எப்படி இருக்க போதோ தெரியலையே, நான் அனுப்புறதா வேண்டாமா அப்படிலாம் யோசிக்காதீங்க ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ unless you know like submit the pictures, then only now I'll be able to review it actually. Okay, அதனால there's an opportunity for all of you to like get some review from myself actually. Okay, சரியா? Okay, all right, good, right, all right. ஸோ நம்ம அடுத்த கிளாஸ், அதாவது நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து we are going to see composition. ஓகேவா? அடுத்த டாபிக் அது இல்லை. காம்போசிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் லைக் ஐ மீன் ஆர்டிஸ்டிக்கான சில விஷயம் அது. அதை பார்த்துட்டு அப்போ நம்ம லைட்டிங் போகலாம். ஓகேவா? ஸோ ஃபார் அ சேஞ்ச் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் முடித்த பிறகு நம்ம வந்து காம்போசிஷன் ஃபாலோட் பை ஆர்ட், ஐ மீன் லைட்டிங், அப்படி போனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து we are going to talk about how to compose a picture, how to make your picture more meaningful இல்லையா. ஒரு அர்த்தமுள்ள படம் எப்படி எடுக்கிறது, ஒரு கதை சொல்கிற படம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான சில டிப்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர் இட் டு யூ. பிகாஸ் ஆர்ட் அப்படிங்கிறதுனால இட் கேன் பி ஒன்லி கிவன், ஐ கேன் ஒன்லி கிவ் யூ சம் கைட்லைன்ஸ் ஆக்சுவலாக. அது ரூல்ஸ்லாம் கிடையாது. ஓகே, ஒரு ஸ்மால் கைட்லைன்ஸ், இப்படி பண்ணுங்கப்பா, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நாளைக்கு கிளாஸில் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எக்ஸ்போஷர் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நாளைக்கு நீங்கள் வந்தோடனே நாளைக்கு யூ கேன் ஆஸ்க் மீ. அதில் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம அதை அனுப்பிச்சிக்கலாம். சப்மிட் பண்ணுறவங்க நீங்கள் டைம் இருக்கும்போது என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஃபோட்டோஸை சப்மிட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஓகே, வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா பிஃபோர் ஐ கன்க்ளூட் த செஷன்? ஓகே, ஹர்ஷத் போட்டிருக்காரு ஒரிஜினல் ஃபோட்டோ. ஒரு சின்ன இது சொல்லுங்க. நீங்க அது சொன்னீங்கல்ல சார், அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து பாக்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். பிக்சர் குவாலிட்டி வந்து இது பண்றது. சோ அது நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா, என்னோட போட்டோஸ் எடுத்தது எல்லாமே வந்து ஒரு எப்பவும் ஒரு கூகுள் ஆல்பம் கிரியேட் பண்ணிடுவேன் சார். அது வந்து எனக்கு என்னுடைய டிவில இருக்கிற 54 இன்ச்சஸ்ல வந்து ஸ்கிரீன் சேவ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் சார். ஸோ அப்படி வரும்போது அது நல்லா ஃபுல்லா ப்ளோ அப் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒவ்வொரு பிக்சரோட கிளாரிட்டி இருக்கு, ஷார்ப்னஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றது வந்துட்டு அது வந்து அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஓகே, அப்படி பண்ணலாம். அதான் ஓரளவுக்கு பெருசு பண்ணி பார்க்கறது பெட்டர். ஆனால் வந்து மீடியம் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் டிவியில் பார்க்குற மீடியம் வேறு, அப்புறம் பிரிண்ட் அப்படிங்கிறது வேற ஒரு மீடியம் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகேவா? ஏன்னா வந்து டிவிங்கிறது ஒரு பேக்லைட் மீடியம், பின்னாடி இருந்து லைட் வருது உங்களுக்கு ஆக்சுவலாக இல்லையா. பேக்லைட் மீடியத்தில் எப்போவே ஃபோட்டோஸ் ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும், ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை. ஓகே, பேக்லைட் டிஸ்பிளேயில் எல்லா ஃபோட்டோஸுமே அழகாக தெரியும். டிவிங்கிறது பேக்லைட் மீடியம், ஃபோனுங்கிறது பேக்லைட் மீடியம் இல்லையா. அதுலலாம் வந்து டிஃபால்ட்டாக உங்கள் படங்கள் வந்து சூப்பராக தான் தெரியும் உங்களுக்கு. பட் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோ பெருசுலாம் நீங்கள் போட வேண்டாம் ஆக்சுவலாக. இப்போ சப்போஸ் வந்து ஒரு அக்கேஷனில் நீங்கள் வந்து ஒரு 100 ஃபோட்டோ எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100ல் வந்து ஒரு 10 ஃபோட்டோ மட்டும் பண்ணிக்குவாங்க ஆக்சுவலாக. ஒரு மேபி ஒரு போஸ்ட் கார்டு சைஸ், மேக்ஸி சைஸோட கொஞ்சம் பெருசாக போட்டுக்குவாங்க ஆக்சுவலாக. ஓகே, அது என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூ கேன் ஆல்சோ கிரியேட் அன் ஆல்பம். ஒரு ஹார்ட் காப்பி ஆல்பம் இருக்கு இல்லையா, அது ஒன்று வாங்கிட்டு அது கூட நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் அதில். அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அதனோட குவாலிட்டி தெரியும் உங்களுக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன் நான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அதனால் டிவியில் பார்க்குறது ஓகே, பெருசு பண்ணி பார்க்குறதுலாம் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் த டிஸ்பிளே மீடியம் இஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஓகே, அது ரெண்டுடைய ப்ராப்பர்ட்டியும் வேறு. ஓகே, அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி குவாலிட்டின்னு வர சமயத்தில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபி குவாலிட்டி நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. நிறைய சமயத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதே விட்டுட்டோம் இப்போ இல்லையா, ஆல்மோஸ்ட் நம்ம விட்டுட்டோம். அதனால் வந்து அது நமக்கு வந்து ஒரு ஏலியனாவது கூட தெரியுது. நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரிண்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதை ஆச்சரியமாக கூட பார்ப்பாங்க உங்களுக்கு ஆக்சுவலாக. பட் டு அசஸ் யுவர் குவாலிட்டி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சஜஷன் உங்களுக்கு, வேறு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. ஓகே, அதர்வைஸ் சீயிங் இன் பிக் டிவி இஸ் ஃபைன். அது வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ஷார்ப்னஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அங்கேயும் வந்து கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா டிவி டு டிவி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். உங்கள் செட்டிங் என்ன வச்சுருக்கீங்க அதை பொறுத்து மாறும் அல்லவா இல்லையா. ஓகே, சப்போஸ் ஃபோட்டோவில் கான்ட்ராஸ்ட் இல்லை, பட் டிவியில் கான்ட்ராஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிஸ்பிளே எப்படி வரும் உங்களுக்கு,
கான்ட்ராஸ்ட் தானே வரும். நல்லா கான்ட்ராஸ்டடா இருக்க மாதிரி ஆமாம். காட்டும். ஃபோட்டோவில் ஷார்ப்னஸ் இல்லை, டிவியில் ஷார்ப்னஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஃபோட்டோ எப்படி தெரியும் உங்களுக்கு? ஷார்ப்பாக தானே தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிஸ்பிளே டிவைஸ். ஓகே, நான் என்ன சொல்கிறேன், இந்த டிஸ்பிளே டிவைஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத ஒரு மீடியம் எது உங்களுக்கு? பிரிண்ட் மீடியம். ஓகே, அதுக்காக தான் அப்படி பிரிண்ட் போட சொல்லி நாங்கள் சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக, வேறு ரீசன் கிடையாது ஆக்சுவலாக. ஓகேவா, மிச்சம் எல்லா டிஸ்பிளே மீடியத்துலையும் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி உங்களால் அந்த டிஸ்பிளே டிவைஸில் மாற்ற முடியும். ஓகே, தட் இஸ் நாட் த ஐ திங்க் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யுவர் இமேஜ். உங்கள் ஃபோட்டோவோடைய ப்ராப்பர்ட்டி அது இல்லை இல்லையா உங்களுக்கு? ஸோ அதனால் தட் இஸ் வேர் நோ வி கோ. ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு 3 டிவி இருந்துச்சுன்னா 3 டிவி 3 பிராண்டு 3 பேர் வீட்டில் இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்காது உங்களுக்கு ஆக்சுவலாக. உங்கள் இமேஜ் போய் உங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் போட்டு பாருங்க, ஒரே மாதிரி தெரியுமா? ஒரே மாதிரி தெரியாது ஆக்சுவலாக. ஏன்னா அவருக்கு வேண்டியவா செட் பண்ணி வச்சிருப்பாரு அவர் டிவியை, உங்கள் டிவியை நீங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்க ஆக்சுவலாக. ஓகே, அப்போ என்ன, அது உங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும்போது அந்த டிவியோட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில் தான் அந்த டிஸ்பிளே ஆகுமே தவிர உங்களோட இமேஜ் குவாலிட்டி அதில் தெரியாது இல்லையா? ஓகே, ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன் ஸ்மால் திங் ஐ வாண்ட் டு இன்ஃபேக்ட் சஜஸ்ட் யூ. முடிஞ்சால் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக. சின்ஸ் யூ வாண்ட் டு லேர்ன் இட் சீரியஸ்லி, நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, பிகாஸ் தட் வில் ஹெல்ப் யூ டு ஃபைன் டியூன் யுவர் ஸ்கில்ஸ். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த இடத்துல சின்னதாக நான் லேக் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே ஃபைன், அது நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன் வேறு. ஓகே, ஆல்ரைட். ஸோ வண்டர்ஃபுல். இந்த எக்ஸ்போஷர் கிளாஸ் நமக்கு பியூட்டிஃபுல்லாக போயிடுச்சு. நிறைய விஷயங்களை வந்து நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐ ஆல்சோ ஷோட் யூ அபவுட் த 4 major controls about the exposures which you have to practice and understand. ஓகேவா, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேளுங்க நீங்கள் ஆக்சுவலாக. ஓகேவா, அண்ட் படித்ததை அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, 4 எக்ஸ்போஷர் மீட்டர் பற்றி நான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா நாளையுமே நீங்கள் வந்து வேறு ஒரு அக்கேஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். புரியுதா? ஒரே மாதிரி எப்போவே பார்த்தாலும் ஃபுல்லாக வந்து ஸ்பாட் மீட்டர்லேயே எடுக்கிறது, ஃபுல்லாக சென்டர் வெயிட்டில் அது மாதிரி இல்லாமல் ஓகே இந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த மீட்டருக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்து பாருங்கள். ஒன்லி தென் திஸ் லேர்னிங் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ, அதர்வைஸ் நாட். ஓகேவா, சரியா? ஓகே தென். ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகே, வெரி குட், ஃபைன், ரைட், குட். ஹர்ஷத் என்ன பண்ணியிருக்காரு, ஐ சென்ட் தி எடிட்டட் ஃபோட்டோஸ் எடிட்டட் இந்த மொபைல் சாஃப்ட்வேர். ஓகே, இதோட நீங்கள் எடிட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. பட் ப்ளீஸ் சென்ட் மீ த ஒரிஜினல் ஆல்சோ. கேமராக்கு அப்படியே கேப்சர்னு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆக்சுவலாக. எடிட் பண்ணுறது அனுப்புங்க, பிகாஸ் ஐ வுட் லவ் டு சி யுவர் எடிட்டிங். இல்லை, நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறீங்க அதுவும் நான் பார்க்க ரொம்ப ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக. ஓகே, அதெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் எடிட்டிங் நீங்கள் பக்காவாக தெரிஞ்சுக்கணும் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, ப்ரொஃபஷனலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் வி ஹேவ் ஆன்லைன் கிளாஸஸ் ஆல்சோ. ஃபோட்டோ எடிட்டிங் கிளாஸஸ் ஆன்லைனில் இருக்குது ஆக்சுவலாக. அது கூட நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பார்ட்டிசிபேட் அடுத்த பேட்சில் அதுக்கு அடுத்த பேட்சில் எப்போ வருதோ அப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் எப்படி வந்து ஃபைன் டியூன் பண்ணி கரெக்டாக எப்படி பண்ணுறது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து எப்படி வந்து அந்த ஒர்க் ஃப்ளோ ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும், முதல்ல இது பண்ணணும், ரெண்டாவது என்ன பண்ணணும், மூணாவது என்ன பண்ணணும் ஆக்சுவலாக, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதோட வேல்யூஸ் ஆக்சுவலாக இல்லையா, அந்த லெவல்ஸ்லாம் எப்படி பண்ணுறது ஆக்சுவலாக, எதை பேஸ் பண்ணி லெவல்ஸை டிசைட் பண்ணுறது, ரெஃபரன்ஸ் என்ன, அதெல்லாம் கூட அதில் அட்வான்ஸ்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அது கூட நீங்கள் படிக்கிறதுனா நீங்கள் பின்னாடி படிச்சிக்கலாம் இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் இன் போஸ்ட் ப்ராசஸிங் ஆல்சோ. ஓகே, ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து கேப்சரிங் இஸ் ஒன் ஏரியா அண்ட் இமேஜ் ப்ராசஸிங் அனதர் ஏரியா. ரெண்டும் சேர்ந்தால் தான் ஃபைனல் ஃபோட்டோ உங்களுக்கு வருது இல்லையா? அதனால் ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இனிமேல் இதை ஃபஸ்ட்டு முடிங்க, அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம் நம்ம ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ திரும்ப உங்களுக்கு நாளைக்கு நான் மீட் பண்ணலாமா? இஸ் இட் ஓகே ஃபார் யூ நவ்? Shall I sign off now? Okay then, great. Thank you very much. Take care. Good night, sir. Thank you. Good night, Papa, please. Bye. Night, sir.